ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவ்ஸியோட எபிசோட் 9ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எபிசோட் 9ஓட ஸ்டார்டிங் வியூ நம்ம மொட்டையும் மீனாவையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேர் பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டு இருக்காங்க. நம்ம மொட்டை வந்து மீனா ஆகிட்ட உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்க, மீனா இருந்துட்டு இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டை வந்து சரி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது போகணுமா அப்படின்ட்டு நம்ம மொட்டை கேட்க, நம்ம மீனா இருந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டல்லாவே நடந்து வந்துட்டு இருக்கா. இதை பற்றி அவங்க 2 பேர்கிட்டே சொல்லாமல் இருக்கிறது உனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, நான் வேணா உங்கள் அம்மாகிட்டையும் ரக்கிட்டையும் நான் சொல்லவா அப்படின்ட்டு மொட்டை கேட்க, அதுக்கு நம்ம மீனா இருந்துட்டு அப்போனா நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம மட்டும் இருந்துட்டு இல்லை நான் சொல்லவே இல்லை, நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பேன்ல, எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு நம்ம மொட்டை கேட்க, ஆனால் நம்ம மீனா இருந்துட்டு ஆனால் எங்கள் அம்மா கிட்ட நான் இது வரைக்கும் எந்த ஒரு பொய்யுமே சொல்றதில்ல, எனக்கு இதை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்ட்டே தெரியல, நான் செய்கிறது சரியா தப்பான்ட்டு கூட எனக்கு தெரியல அப்படின்ட்டு நம்ம மொட்கிட்ட அப்படியே புலம்பி தள்ளிட்டு இருக்கா. அதுக்கு மொட்டு வந்து நம்ம மீனா கிட்ட இங்கே பாரு மீனா, நீ ஏன் இதை பற்றி அவங்க 2 பேர்கிட்ட சொல்ல தயங்குறேன்ட்டு எனக்கு தெரியல அப்படின்ட்டு மொட்டு சொல்ல, அதுக்கு நம்ம மீனா இருந்துட்டு ஏன்னா நான் இதை பற்றி அவங்க கிட்ட சொன்னேன்னா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க, போன தடவை இதை பற்றி சொல்லும் போதேவோ அங்கிள் மொட்டும் எங்கள் அம்மாவும் ரொம்ப கவலைப்பட்டாங்க, இது எல்லாமே தாத்தாவோட பிளான்ன்ட்டு எனக்கு தெரியாம போயிடுச்சு, இதை பற்றி நான் எப்பயுமே அவங்க கிட்ட சொல்லவே மாட்டேன், இது நான் செய்கிறது எல்லாமே சரியா தப்பான்ட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்ட்டு மீனா ஒரு பக்கம் அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ நம்ம மொட்டு வந்து மீனாவை பார்த்து இங்க பார் மீனா, நீ இந்த மாதிரி சொல்றதுனால நீ வந்து ஹாப்பியா இருக்கியா? இல்ல இல்ல, உங்க அங்கிளும் இதை வந்து விரும்ப மாட்டாரு, நீ இந்த மாதிரி டல்லா இருக்கிறத, அவர் எப்பயுமே நீ ஹாப்பியா இருக்கணும்னு தான் நினைப்பாரு, எல்லா குழந்தைகளும் மாதிரி நீயும் ஹாப்பியா விளையாடணும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவர் நினைப்பாரு, நீ இந்த மாதிரி டல்லா இருக்கிறத வந்து அவர் பார்த்தாருன்னா இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ட்டு அவர் மேலேயே பழிய போட்டுப்பாரு, இந்த மாதிரி நடக்கிறத தான் நீ விரும்புறியா மீனா? உங்க அங்கிள் இதை நினைச்சு கவலைப்பட்டாருன்னா அவரை சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம எல்லாருமே இருக்கோம், அதனால நீ இதை நினைச்சு கவலைப்பட வேணாம், நீ இதை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிடு அப்படின்ட்டு நம்ம மட்டும் வந்து மீனா கிட்ட சொல்ல, நம்ம மீனாவை சிரிச்சுக்கிட்டு சரிங்க அங்கிள் நான் இதை பத்தி சொல்றேன், சரி வாங்க இப்பயே நம்ம போலாம், இதை பத்தி அங்கிள் ரக்கிட்டையும் எங்க அம்மா கிட்டயும் சொல்லலாம், எங்க தாத்தா என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, வாங்க போய் சொல்லலாம், எங்க அங்கிள் ஃபீல் பண்ணாருன்னா அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு தான் நாங்க எல்லாரும் இருக்கோம் இல்லையா, சரி வாங்க போயிடலாம், எங்க கார் நிப்பாட்டி இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம மீனா வந்து நம்ம மொட்டுக்கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு நான் இன்னைக்கு காரே கொண்டு வரல மீனா, ஏன்னா உங்க அங்கிள் தான் காரை எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொல்ல, அதுக்கு மீனா வந்து அப்படியே சோகமாயிட்டு அப்போ நான் இங்க இருந்து நடந்தே போகணுமா அப்படின்ட்டு நம்ம மீனா வந்து மொட்டுக்கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு ரொம்ப தூரம்லாம் நடந்து போ வேணாம், நம்ம ஸ்கூல் கேட்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனா வெளிய ரோட்ல டாக்ஸி வரும், அங்க இருந்து நம்ம ஏறி போலாம் அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொல்ல, அதுக்கு நம்ம மீனா இருந்துட்டு ஓ அப்படி அப்பனா நான் இங்க இருந்து ஓடி போறேன், என்ன வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து அங்க இருந்து அப்படியே ஓடி போறா. நம்ம மொட்டு வந்து பின்னாடியே நில்லு மீனா ஓடாத என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டு பின்னாடியே அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கான். இப்படி இவங்க கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் நம்ம மீனா வந்து மொபைல் எடுத்து பார்த்தா வீகிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கு போல, அதை வந்து நம்ம மொட்கிட்ட சொல்லிட்டு நான் வந்து திரும்ப கால் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம மீனா சொல்ல, நம்ம மொட்டும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி பார்த்தா யாரோ 2 பேர் இவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அதை வந்து மொட் பார்த்துட்டு மீனா கையை பிடிக்கவோ, அதுக்கு நம்ம மீனா இருந்துட்டு என்னாச்சு அங்கிள் அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம மொட் வந்து மீனாவை பார்த்து என் முதுகு பின்னாடி ஒளிஞ்சுக்க அப்படின்ட்டு நம்ம மீனாவை வந்து சேஃபா அப்படியே ஒளிய வச்சுக்கிறா. அப்ப நம்ம மீனா வந்து யார் இவங்கெல்லாம் அப்படின்ட்டு நம்ம மீனா கேட்க, அதுக்கு நம்ம மொட் வந்து நான் இங்க இருந்து சொல்லும் போது நீங்க இருந்து ஓடிரு அப்படின்ட்டு நம்ம மீனா கிட்ட நம்ம மொட் சொல்ல, அதுக்கு நம்ம மீனா இருந்துட்டு ஆனா இவங்கெல்லாம் யாரு என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம மீனை கேட்க, அப்போ ஒருத்தன் வந்து அவன் பின்னாடி வந்து கட்ட வச்சிருப்பான் போல, அதை எடுத்து அடிக்க வர்ற மாதிரி அவனுக்கு ஓங்கவும் நம்ம மட்டும் வந்து மீனவை அங்க இருந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அப்படியே இவங்க எல்லாம் செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம முட்டை அங்க இருக்கிற 2 பேத்தையும் போட்டு தூக்கி போட்டு பந்தாடிட்டு இருக்கான். எனக்கு இதுல வந்து ஒரு ஃபைட் சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சேம் டைம் இவன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நம்ம வி கூட ஒர்க் பண்ற ஒரு ஆளையும் தான் காட்டுறாங்க. நம்ம வி வந்து அந்த ஆளுகிட்ட ரொம்ப தேங்க்ஸ், என் கார் அங்கதான் இருக்கு, என் கூட இவ்வளவு தூரம் நடந்து வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல, அந்த பையன் இருந்துட்டு பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இதுக்கு பதில் லஞ்ச் மட்டும் வாங்கி தாங்க அப்படின்ட்டு அந்த பையன் சொல்ல, நம்ம வி சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டேவும் நம்ம மீனாக்கு வந்து நம்ம வி வந்து கால் பண்றா. ஆனா நம்ம மீனா வந்து போனை எடுக்கவே இல்லை. நம்ம வி இருந்து என்ன இந்த பொண்ணு போனை எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனையே பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம மீனா வந்து அங்க இருந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு கத்திக்கிட்டே வரும். இதை வந்து நம்ம வி பார்த்துட்டு மீனா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, நம்ம மீனாவும் ஓடி வந்துட்டு ஆன்டி வி அங்க வந்து அங்கிள் மொட்டை யாரோ அடிக்கிறாங்க வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு நம்ம மீனா வந்து அங்க இருந்து போயிடுறா. அப்ப அங்க போய் பார்த்தா நம்ம மொட் வந்து அவங்க எல்லாரையும் அடிச்சு கொட்டு செம்ம ஹாயா அப்படியே உட்காந்துருக்கா. நம்ம மீனா பாப்பா வந்து நம்ம வியும் அந்த ஆளையும் கூட்டு வந்துட்டு இதை இங்கதான் இருக்காரு அப்படின்ட்டு நம்ம அங்க குதிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நம்ம மொட் காமெடி பண்ண, நம்ம வீக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டு நான் ஒன்னும் காமெடி பண்றதுக்காண்டி இங்க வரல அப்படின்ட்டு நம்ம வி வந்து அப்படியே டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம மொட் வந்து இங்க பாரு நான் நல்லா தான் இருக்கேன், என்ன பார்த்து எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, நம்ம மீனா வந்து அப்படியே நம்ம மொட்டையே பார்த்தா கையில வந்து சின்னதா காயம் பட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு போல. அதை பார்த்த நம்ம மீனா வந்து அங்கிள் மொட் நீங்க என்னை விட்டு போயிருவீங்களா, இறந்து போயிருவீங்களா, என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்ட்டு நம்ம மீனா சொல்ல, அதுக்கு நம்ம மொட் வந்து நம்ம மீனாவை பார்த்து சிரிச்சிட்டு இது வெறும் சின்ன காயம் தான், எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இறந்தெல்லாம் போக மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொல்லிட்டு சரி வாங்க போலான்ட்டு எந்திரிச்சுலான்னு போனா நம்ம மொட்டோட போன் இந்த சண்டையில வந்து கீழே வந்து உடஞ்சு போயிடுச்சு, ஏன்னா வண்டி ஏறிடுச்சு. இதை பார்த்து நம்ம மொட்டுக்கு வந்து செம்மையான டென்ஷன், என்னடா இப்படிலாம் நடந்துச்சுன்ட்டு எப்படியோ ஒரு வழியா நம்ம மொட்டை வந்து வி தான் வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு காருக்குள்ள நம்ம வி வந்து நம்ம மொட்கிட்ட கேட்க இதை பத்தி நீ எப்படி ரக்கிட்ட சொல்ல போற அப்படின்ட்டு நம்ம வி கேட்க, அதுக்கு நம்ம மொட்டு வந்து இதை பத்தி நான் அவங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிதான் ஆகணும், ஏன்னா நான் போய் சொன்னேன்னா அவன் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, நம்ம வி சரி ஓகேன்ட்டு சொல்லிட்டு
இதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்ட்டு நம்ம போன எபிசோட்லயே லாஸ்ட்ல பார்த்துப்போம் இல்லையா? நம்ம ரக் வந்து அப்படியே பயத்திலேயே வீட்டுக்கு வரேன். நம்ம வந்து நீ அமைதியா இரு ஒண்ணும் ஆகல அப்படின்ட்டு சொல்லவும், நம்ம ரக் இருந்துட்டு ஆனா நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? எங்க அப்பாவ பார்த்தேன். எங்க அப்பா வந்து அவர கொன்றுவேன்னு சொல்லி என்ன பயமுறுத்துறாரு அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து கத்திட்டே இருப்பா இல்லையா? அப்ப கூட நம்ம மொட்டு வந்து நம்ம ரக்க கட்டிப்பிடிச்சு சமாதானப்படுத்துவோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்ட்டு இப்ப காட்டுறாங்க. ஒரு வழியா நம்ம வந்து நம்ம ரக்க சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு கீழ வந்து பார்த்தா, கீழ வந்து நம்ம வந்து இன்னும் உட்காந்துருக்கா. வீட்டுக்கு போகல. நம்ம வந்து நம்ம மொட்ட பார்த்துட்டு, "அவன் எப்படி இருக்கா?" அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம மொட்ட இருந்துட்டு, "பரவாயில்ல. இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்கா." அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொல்ல, அதுக்கு நம்ம இருந்துட்டு, "ஸோ அப்பா இப்பதான்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கு." அப்படின்ட்டு நம்ம சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, "சரி அவனுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாரி ஆயிருக்கா?" அப்படின்ட்டு நம்ம கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம இருந்துட்டு, "அவனுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாரிலாம் ஆனதில்ல. ஆனா அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். இந்த மாரி ஒரு தடவ நடந்திருக்குன்ட்டு. இது அவனுக்கு செகண்ட் டைமா கூட இருக்கலாம்." அப்படின்ட்டு நம்ம சொல்ல, அதுக்கு நம்ம மட்டும் இருந்துட்டு, "சரி ஓகே. அப்பனா அந்த அங்கிள் டாக்டர்ன்னு சொல்றாரு இல்லையா? அவன் யாரு?" அப்படின்ட்டு நம்ம கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம இருந்துட்டு, "ஆ தெரியல. எனக்கு தெரியல." அப்படின்ட்டு நம்ம சொல்ல, அதுக்கு நம்ம மட்டும் இருந்துட்டு, "ஒரு வேள நம்ம ரக்க வளர்த்தவரா இருக்குமோ?" அப்படின்ட்டு நம்ம வந்து கிட்ட கேட்க, அதுக்கு வந்து யோசிச்சுட்டு, "இல்ல எனக்கு தெரியல." அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது யாரோ வர மாரி சவுண்ட் கேட்குது. யாருன்ட்டு பார்த்தா நம்ம மோக்கு தான். மோக்க பார்த்த உடனேவும் நம்ம வந்து எந்திரிச்சு போய் நம்ம மோக் பக்கத்துல சரி பேசலான்னு பார்த்தா, ஆனா நம்ம மோக் வந்து என்ன பேசுறேன்னு தெரியாம அவள அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இவங்க பண்ற எல்லாத்தையுமேவும் நம்ம மட்டும் பார்த்துட்டு தான் இருக்கான். நம்ம மூக் வந்து அப்படியே கண்டுக்காம அப்படியே நம்ம மொட்கிட்ட வந்து, "உனக்கு என்னாச்சு? நீ நல்லா தானே இருக்க?" அப்படின்ட்டு நம்ம மொட்கிட்ட நம்ம கேட்க, நம்ம இருந்துட்டு, "ஆமா நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகல. நீ கவலைப்படாத." அப்படின்ட்டு நம்ம கிட்ட நம்ம சொல்ல, அதுக்கு நம்ம இருந்துட்டு, "சரி அப்பனா ரக்க எங்க? அவருக்கு எதுவும் ஆகலல்ல? அவர் வந்து எனக்கு கால் பண்ணாரு. ஆனா நான் திரும்ப கால் பண்ண போம்போது அவருக்கு பிஸின்னு வந்துச்சு. அவருக்கு என்னாச்சு? அவருக்கு ஒண்ணும் ஆகலல்ல?" அப்படின்ட்டு நம்ம வந்து அப்படியே பதறிட்டே கேட்க, அதுக்கு நம்ம இருந்துட்டு, "இல்ல அவனுக்கு ஒண்ணும் ஆகல. அவன் வந்து மேல தூங்கிட்டு இருக்கான். இப்ப அவன் நல்லா தான் இருக்கா." அப்படின்ட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போதேவும் நம்ம வந்து அப்படியே வேக வேகமா பதறி அடிச்சுக்கிட்டு அப்படியே படியில இருந்து கீழ இறங்கி வரான். இத பார்த்த நம்ம வந்து டக்குன்ட்டு எந்திரிச்சு வந்து நம்ம ரக்கிட்ட, "என்னாச்சு ரக் உனக்கு ஏதாவது வேணுமா?" அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு நம்ம மொட்டை பிடிச்சிட்டு அப்படியே கண்ணும் கையும் எல்லாத்தையுமே தொட்டு பார்த்துக்கிட்டே, "உனக்கு ஒண்ணும் இல்லல்ல, நீ நல்லா தானே இருக்க?" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம இருந்துட்டு, "நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு என்னாச்சு? நீ ஏதாவது கெட்ட கனவு கண்டியா?" அப்படின்ட்டு நம்ம வந்து ரக்கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "இல்ல எனக்கு தெரியல." அப்படின்ட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். இத பார்த்த நம்ம வந்து சரி பையன் பயத்துல இருக்கான் அப்படின்ட்டு புரிஞ்சுகிட்டு, நம்ம கிட்டயும் நம்ம கிட்டயும் நம்ம இருந்துட்டு, "நான் இவன் கூட போய் தூங்குறேன். நீங்க கதவ பூட்டிருங்க." அப்படின்ட்டு நம்ம சொல்ல, நம்ம யும் நம்ம இருந்துட்டு, "சரி ஓகே." அப்படின்ட்டு அவங்க சொல்லவும், நம்ம இருந்துட்டு, ரக்க பார்த்து, "சரி வா நான் உன்ன கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக்க வந்து அப்படியே கை தாங்கலா மேல அப்படியே கூட்டிட்டு போறான் நம்ம அவங்க 2 பேரும் மேல போனதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்கு என்ன பேசுறேன்ட்டே தெரியாம 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படியே மூஞ்சியே பாத்துக்குறாங்க. அப்ப நம்ம இருந்துட்டு, "என்கிட்ட என்ன நடந்துச்சுன்ட்டு கேட்க மாட்டியா மூக்கு? இன்னுமா நீ என் மேல கோவமா இருக்க?" அப்படின்ட்டு நம்ம கேட்க, அதுக்கு நம்ம மூக்கு இருந்துகிட்டு, "இல்ல நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. நான் நாளைக்கு காலையில மொட்கிட்ட என்ன நடந்துச்சுன்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆனா நீங்க இங்கருந்து கிளம்புங்க. ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு காலையில ஷூட்டிங் இருக்கு. அதுக்கு நீங்க சீக்கிரமா போயே ஆகணும். ஏற்கனவே லேட் ஆயிருச்சு. நீங்க இங்கருந்து கிளம்புங்க. நான் இங்கருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். நான் நான் ரக்குக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் இங்கருந்து பாத்துக்கிறேன். நீங்க இங்கருந்து கிளம்புங்க." அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம அப்படியேவும் ஒரு வார்த்தை கூட பேச விடாம அவள அப்படியே வெளிய தள்ளி கதவ சாத்திட்டு, "பாத்து போங்க, சேஃபா போங்க." அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு அப்படியே வந்துடுறா. மேல போனா நம்ம ரக்கையும் மொட்டையும் தான் காட்டுறாங்க. நம்ம வந்து நம்ம மொட்டை கைய புடிச்சுக்கிட்டு, அந்த புண்ணையே பார்த்து "இது வலிக்குதா?" அப்படின்ட்டு நம்ம கேட்க, அதுக்கு நம்ம இருந்துட்டு, "இல்ல எனக்கு வலிக்கவே இல்ல." அப்படின்ட்டு நம்ம சொல்ல, அதுக்கு நம்ம இருந்துட்டு, "நிஜமாவே இது உனக்கு வலிக்கவே இல்லையா?" அப்படின்ட்டு நம்ம சொல்ல, அதுக்கு நம்ம இருந்துட்டு, "இல்ல எனக்கு வலிக்கவே இல்ல. நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்லணும்?" அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம இருந்துட்டு, என்கிட்ட சொன்னா உன்ன கத்தியால கிழிச்சுட்டாங்கன்ட்டு. அதனால தான் உனக்கு வலிக்குதா?" அப்படின்ட்டு நம்ம வந்து கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம இருந்துட்டு, "இல்ல எனக்கு வலிக்கல. இது வெறும் சின்ன காயம் தான். இதெல்லாம் பெருசாலாம் எனக்கு வலி ஏற்படல." அப்படின்ட்டு நம்ம வந்து கிட்ட சொல்ல, நம்ம வந்து அந்த காயத்த பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டேவும் நம்ம பார்த்து, "இது எல்லாமே என் தப்பு தான். என்னால தான் எங்க அப்பா உன்ன இந்த மாரிலாம் பண்ணாரு. என்ன மன்னிச்சிரு." அப்படின்ட்டு நம்ம வந்து கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம இருந்துட்டு, "இது எதுவும் உன் தப்பு கிடையாது. இத போட்டு நீ மனசுல குழப்பிக்காத. இத பெருசா எடுத்துக்காத. விட்டுரு." அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம கிட்ட சொல்ல, நம்ம சரின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து நம்ம அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே ஹக் பண்ணவும் நம்ம வந்து நம்ம பார்த்து சாரி அப்படின்ட்டு நம்ம வந்து அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். நம்ம நம்ம ஹக் பண்ணிட்டு, "உன்ன இந்த மாரி பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் யாரோ காலிங் பெல் அமுக்குற மாரி சவுண்ட் கேட்குது. நம்ம போய் மாடியில தான் காட்டுறாங்க. நம்ம வந்து என்னமோ வேலை செஞ்சுட்டு இருக்கான். நம்ம வந்து அப்படியே தூங்கிட்டு இருந்தவன் திடீர்னு எந்திரிச்சு உட்காரவும், நம்ம வந்து நம்ம பக்கத்துல போய், நீங்க நல்லா தானே இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல?" அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம இருந்துட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு, எங்க முட்டை காணோம்?" அப்படின்ட்டு நம்ம கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம இருந்துட்டு, வந்து கீழ இருக்கிறாரு." அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம கிட்ட சொல்ல, அதுக்கு இருந்துட்டு, சரி அப்படின்ட்டு எந்திரிச்சு விளையாண்டு பார்த்தா, நம்ம வந்து விடாம, "வேணாம் நீங்க எந்திரிக்காதீங்க. எந்திரிச்சீங்கன்னா உங்களுக்கு மயக்கம் வந்துரும். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் வேணா அவர போய் கூட்டிட்டு வரவா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அங்கருந்து போலான்னு பார்த்தா, நம்ம வந்து, "வேணாம். நான் நல்லா தான் இருக்கேன். அவன ஒண்ணும் கூப்பிட வேணாம்.
உன்னை தொந்தரவு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மூக்கு கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மூக்கு இருந்துட்டு, பரவாயில்ல நீங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு நம்ம மூக்கு வந்து நம்ம ரக் கிட்ட சொல்லவும், நம்ம ரக் இருந்துட்டு மூக்க பார்த்துட்டு, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றியா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மூக்கு கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம மூக்கு இருந்துட்டு, சொல்லுங்க எதா இருந்தாலும் நான் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம மூக்கு வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு மூக்கு இருந்துட்டு, சரி ஓகே எனக்கு புரிஞ்சது. நான் வந்து உங்களுக்காண்டி கீழ போய் சமைச்சு ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மூக்கு வந்து அங்கருந்து அப்படியே போயிடுறா. அவ போனதுக்கப்புறம் நம்ம ரக் வந்து என்ன பண்றான்னா, அவனோட அந்த ஆஃபீஸ்ல ஒரு சீக்ரெட்டா ஒரு மொபைல் ஃபோன் வச்சிருப்பான் இல்லையா? அந்த ஃபோன எடுத்து பார்த்தான்னா, அதுல வந்து நெறைய மெசேஜ் வந்திருக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து. என்ன மெசேஜ்னா, இந்த மாரி நான் உன்ன பார்க்கணும். நீ என்ன வந்து பாரு. அவனுக்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? அது அவன் எதுக்கு உன் வீட்ல இருக்கான்? அப்படி இப்படின்ட்டு நெறைய மெசேஜ் வந்து நம்ம ரக்குக்கு வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் பார்க்க நம்ம ரக்குக்கு வந்து ஒரு மாரி ஆயிட்டு, அவனுக்கு அப்படியே மயக்கம் வர மாரி ஆயிருது. அப்படியே கீழ விழுகலான்ட்டு போம்போது, டக்குனு அந்த சேர புடிச்சுக்கிட்டு, அப்படியே சேர்ல அப்படியே மெல்ல அப்படியே பொறுமையா உட்காந்துட்டு, அப்படியே யோசிக்கிறான் நம்ம ரக்கு. என்ன பண்ணலாம்? போலாமா? வேணாமா? அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு நம்ம ரக் வந்து அங்கருந்து அப்படியே போறான். இந்த பக்கம் காமிச்சான்னா, நம்ம மொட்டையும், குவானையும் தான் காட்டுறாங்க. என்ன பேசுனாங்க என்னான்ட்டுலாம் தெரியல. நம்ம மொட் வந்து ரொம்ப தேங்க்ஸ் என்கிட்ட இந்த விஷயம் எல்லாம் சொன்னதுக்கு அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல அதுக்கு குவான் இருந்துட்டு, நான் தான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். என்னால ரக்குக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே முடியல. ஆனா நான் எதிர்பார்த்தேன் இந்த மாரி யாராவது ஒருத்தவங்க அவனுக்காண்டி வருவாங்கன்ட்டு. அப்படின்ட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது, நம்ம மோக் வந்து அப்படியே கீழ இறங்கி வரா. நம்ம குவான பார்த்த உடனேவும் அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணவும், இவங்க 2 பேரும் இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு என்ன விஷயம் அப்படின்ட்டு நம்ம நம்ம மூக் கேட்க, அதுக்கு மொட்டு இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க ரக் அப்படின்ட்டு நம்ம முட் வந்து நம்ம மூக் கிட்ட கேட்க, அதுக்கு மூக்கு இருந்துட்டு அவர் இப்பதான் எந்திரிச்சாரு. அவருக்கு பசிக்குதுன்னு சொன்னாரு. அதான் ஏதாவது சமைச்சு கொண்டு போலான்ட்டு நான் கீழ வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூக்கு வந்து நம்ம மொட் கிட்ட சொல்ல, நம்ம மொட்டு இருந்துட்டு சரி அப்பனா நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, நம்ம மீனா பாப்பா இருந்துட்டு அப்பனா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிற குவானுக்கு வந்து செமையா ஹாப்பியா இருக்கா. அவங்களையே பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம முட் வந்து சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, நம்ம ரக்க வந்து சாப்பிட கூப்பிடலான்ட்டு மேல போய் பார்த்தா, அங்க வந்து ரக் இல்ல. நம்ம முட் வந்து எல்லா இடத்துலயும் நம்ம ரக்க தேடுறா. ரக் நீ எங்க இருக்க? எங்க இருக்க? அப்படின்ட்டு எல்லா இடத்துலயும் தேடி ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடிட்டு, நம்ம முட் வந்து கீழ வந்து எல்லார்கிட்டயுமே இந்த மாரி ரக் வந்து மேல இல்ல அப்படின்ட்டு சொன்னோனேவும் எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிருது. நம்ம மூக்குக்குள்ள இன்னும் ஷாக் ஆயிட்டு, அவளும் அப்படியே தேடி பார்க்குறா. தேடி பார்த்துட்டு வந்து, ஆமா அவரு இங்க இல்ல. எங்க போயிருக்காருன்னு தெரியல அப்படின்ட்டு நம்ம முட்கிட்ட நம்ம மூக்கு சொன்னோனேவும், நம்ம முட்டு இருந்துட்டு சரி அவனுக்கு கால் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னோனேவும், நம்ம முழுக்கும் கால் பண்ணி தர்றா. ஆனா நம்ம ரக் வந்து ஃபோன் எடுக்கவே இல்ல. இத பார்த்து நம்ம மொட்டுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிருது. இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கிற நம்ம குவானுக்கு வந்து இன்னும் பயமாயிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாரி பதறிட்டே இருக்கா. அப்ப நம்ம மொட் வந்து நம்ம குவான் கிட்ட போயிட்டு, அவர் எங்க இருக்காருன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து குவான் கிட்ட கேட்க, அதுக்கு குவான் இருந்துட்டு, இல்ல எனக்கு தெரியாது. அவர் எங்க இருக்காரு? யார் கூட இருக்காரு? என்ன பண்றாருன்ட்டு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ட்டு குவான் ஒரு மாரி அப்படியே பதறிட்டே சொல்லவும், நம்ம மொட்டுக்கு வந்து ஒரு மாரி டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. அவன் வந்து குவான பார்த்து பொறுமையா இருங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்க அப்பாவ தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தராவது இருக்கணும் இல்லையா? அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து குவான் கிட்ட கேட்க, குவானும் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா ஒருத்தருக்கு இருக்காங்க அம்மா அப்படின்னு சொன்னோனேவும், நம்ம மொட் வந்து சரி அவங்களுக்கு சீக்கிரமா கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோனேவும், நம்ம குவானும் அப்படியே கால் பண்றாங்க. அங்க அப்படியே கட் பண்ணா, இங்க வந்து நம்ம ஜாக் வீட்ல தான் காட்டுறாங்க. நம்ம ரக் வந்து அங்கருந்து ஜாக் வீட்டுக்கு தான் வந்திருக்கான். நம்ம ஜாக் வந்து நம்ம ரக்க பார்த்தோனேவும், "நீ இவ்ளோ சீக்கிரம் வருவேன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்ட்டு நம்ம ஜாக் வந்து ரக் கிட்ட சொல்லவும், நம்ம ரக் இருந்துட்டு டக்குன்ட்டு, "உங்களுக்கு என்ன வேணும்ப்பா சொல்லுங்க" அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க, அதுக்கு ஜாக் இருந்துகிட்டு எதுவும் சொல்லாம, "வா வந்து இங்க உட்காரு" அப்படின்னு சொன்னோனேவும், நம்ம ரக் இருந்துட்டு, "இல்ல பரவாயில்லன்னு" சொல்லவும், நம்ம ஜாக் இருந்துட்டு, "இங்க வந்து உட்காருன்னு சொன்னேன்ட்டு" ஒரு மாரி அதட்டுற மாரி சொல்லவும், நம்ம ரக்கும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அங்க உட்காந்துடுறான் அமைதியா. இத பார்த்த வந்து நம்ம ஜாக் வந்து, "பரவாயில்ல இன்னும் நான் சொல்ற பேச்ச தான் கேட்டுட்டு இருக்க" அப்படின்ட்டு நம்ம ஜாக் வந்து சொல்லிட்டு, நம்ம ரக்க பார்த்து ஜாக் வந்து, "சரி இப்ப நான் விஷயத்துக்கு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கும் அந்த மகாஷமுத்துக்கும் நடுவுல என்னதான் டீல் போயிட்டு இருக்கு? அத சொல்லு" அப்படின்ட்டு நம்ம ஜாக் சொல்ல, நம்ம ரக் இருந்துட்டு, "அவன விட்டுருங்கப்பா" அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு ஜாக் இருந்துட்டு, "நான் உன்கிட்ட அவனுக்கும் உனக்கும் என்ன டீல் தான் போட்டிருக்கேன்ட்டு கேட்டேன். அதுக்கு சொல்லு" அப்படின்ட்டு ஒரு மாரி கத்திக்கிட்டே சொல்லவும், நம்ம ரக் வந்து பயந்துகிட்டு அவன் கையில வரும்போதேவும் அந்த அக்ரீமெண்ட் பேப்பர் அவனோட ஷோல்டர்ல கைய வச்சு ஒரு மாரி தட்டி குடுத்துட்டே சொல்றான். இவன் இந்த மாரி பண்ணோனேவும் நம்ம ரக்குக்கு வந்து அவனோட சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. அப்பயும் ஒரு தடவ இவங்க அதாவது இவன் இந்த மாரி தான் சொல்லியிருப்பான் போல. "நீ இந்த மாரி பண்ணேன்னா எல்லாருக்குமே நல்லது. நான் வந்து உங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம்" அப்படின்ட்டு சொன்னதே தான் நம்ம ரக்குக்கு வந்து ஞாபகமா வந்துகிட்டே இருக்கு. அங்க அப்படியே கட் பண்ணா, இந்த பக்கம் நம்ம மொட் வந்து செம்ம ஸ்பீடா அப்படியே கார டிரைவ் பண்ணி வந்துட்டு இருக்கா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது நம்ம மொட்டுக்கு வந்து நம்ம ரக்கோட அம்மா பேசினது தான் அப்படியே ஞாபகமா வந்துட்டு இருக்கு. அவங்க அம்மா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாரி ரக் சின்ன வயசா இருக்கும்போது டாக்டர்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தான். அந்த டாக்டர் நம்ம ரக் மேல ரொம்ப பாசமா இருந்தாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த டாக்டர் வந்து கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. இத வந்து நம்ம ரக் வந்து என்ன நெனச்சுக்கிட்டான்னா, எங்க அப்பா தான் இந்த மாரி பண்ணிட்டாரு. என் கூட யார் குளோஸா இருந்தாலும் இந்த மாரி தான் பண்ணிருவாருன்ட்டு அவர் வந்து அவன நம்ப வச்சாரு. அதனால தான் அவன் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்டின்ட்டு நம்ம ரக்கோட அம்மா வந்து நம்ம முட்கிட்ட சொன்னது எல்லாத்தையுமேவும் நம்ம முட் வந்து அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு செம்ம ஸ்பீடா நம்ம ஜாக் வீட்டுக்கு அப்படியே வந்துகிட்டு இருக்கான். நம்ம முட் வந்து வந்த உடனே
உடனே ஜாக்க பார்த்து எங்க டொங்குறாக்கு அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஜாக் இருந்துட்டு, "நீ என்னடா லூசாடா? என்னோட பையன நான் என்னடா பண்ண போறேன்? அவன ஒண்ணும் பண்ணல" அப்படின்ட்டு ஜாக் சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு வந்து தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறான். இவன் இப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஜாக் பின்னாடி வந்துட்டு, "நீ இந்த மாரி என்னோட பர்மிஷன் இல்லாம என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் வந்து போலீஸ கூப்பிடுவேன்" அப்படின்ட்டு நம்ம ஜாக் வந்து பின்னாடி கத்திக்கிட்டே வரான். ஆனா நம்ம மொட்டு கண்டுக்காம எல்லா இடத்துலயும் தடவிட்டு இருக்கான். அப்படி தேடிட்டு இருக்கும்போது நம்ம ரக் வந்து ஒரு இடத்துல அமைதியா உட்காரவும், நம்ம மொட்டு அவன் பக்கத்துல போய் அவன பிடிச்சு, "நீ ஓகே தானே? உனக்கு எதுவும் ஆகலைல்ல? நீ நல்லா தானே இருக்க?" அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து கேட்க, அதுக்கு நம்ம ஜாக் வந்து பின்னாடி நின்னுட்டு, "நான் அவன எதுவும் பண்ணல. என்னோட பையன நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்ட்டு நம்ம ஜாக் சொல்ல, நம்ம மொட்டுக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, ஜாக்க பார்த்து, "நீ மொத வாய மூடுறா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டு வந்து நம்ம ரக்க பார்த்து, "ரக் நீ இப்போ ஓகே தானே? என்ன பாரு. நீ இப்ப நல்லா தானே இருக்க. என்கிட்ட பதில் சொல்லு" அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க, நம்ம ரக்கம் அவன அப்படியே நிமிர்ந்து பார்த்து, "நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நான் இதோட எல்லாத்தையுமேவும் நிறுத்திக்கிறலாம்னு நினைக்கிறேன்" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மொட்கிட்ட சொல்ல, நம்ம மொட்டு அப்படியே ரக்க பார்த்துட்டு, "நீ என்ன சொல்ற?" அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து ரக் கிட்ட கேட்க, அதுக்கு ரக் இருந்துட்டு சொல்றான், "ஆமா இதோட நான் எல்லாத்தையுமேவும் நிறுத்திக்கிறலாம்னு நினைக்கிறேன். நமக்குள்ள போட்ட கான்ட்ராக்ட்ட நான் இதோட முடிச்சுக்கிறலாம்னு நினைக்கிறேன்" அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பர அப்படியே கிழிச்சு போடவும், அப்படியே நம்ம ஜாக் இருக்கார் இல்லையா? அவன் வந்து சொல்றான், "இதோட நீ வந்து ரக் வீட்ல இருந்து போயிரு" அப்படின்ட்டு ஜாக் வந்து முட்கிட்டயே சொல்றான். நம்ம ரக்க பார்த்து, "நீ நல்ல வேலை செஞ்சடா" அப்படின்ட்டு நம்ம ரக்கிட்டயே சொல்லவும், நம்ம ரக் வந்து நம்ம மொட்ட பார்த்து, "நீ நாளைக்கே என் வீட்ட விட்டு போயிரு" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து முட்கிட்ட சொல்லவும், முட் வந்து அப்படியே ஜாக்க பார்த்துட்டு, நம்ம ரக்கிட்ட அவன் சொல்றான், "அப்பன்னா இந்த அக்ரீமெண்ட் முடிஞ்சிருச்சா? உனக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லையா?" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக்கிட்ட கேட்க, நம்ம ரக்கும் ஆமான்ட்டு சொல்லவும், நம்ம மொட்டு இருந்துட்டு, "அப்பன்னா இனிமே நான் நீ சொல்ற பேச்சு எதுவும் கேட்க கூடாதுல்ல" அப்படின்ட்டு நம்ம மொட் இருந்து நம்ம ரக்கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு ஆமான்னு சொல்லவும், நம்ம மொட்டு இருந்துட்டு, "சரி அப்பன்னா ஓகே. எனக்கு ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்றான்னா, நம்ம மொட் வந்து எந்திரிச்சு நம்ம ஜாக்கோட வாயிலேயோ அப்படியே பளீர்ன்ட்டு ஒரு அடி குடுக்குறான். அவன் ஒரு அடிக்கவும் நம்ம ஜாக் வந்து பொத்துட்டு கீழ விழுந்துட்டு, "என்னடா பண்ற? ஏன்டா என்ன அடிச்ச?" அப்படின்ட்டு நம்ம ஜாக் வந்து நம்ம மொட்கிட்ட கேட்கறான். மொட்டு இருந்துட்டு, "உன்ன நான் விடவே மாட்டேன்டா" அப்படிங்கிற மாரி போட்டு செம்மையா அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஜாக்க. ஜாக் வந்து ஒரு கட்டத்துல பயந்துட்டு ரக்க புடிச்சு கூப்பிட்டுட்டு இருக்கான். "ரக் எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஹெல்ப் பண்ணு. இவன் என்ன அடிக்கிறான்" அப்படிங்கிற மாரி நம்ம ரக் கிட்ட கேட்க, ரக் வந்து அப்படியே பயத்திலேயே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன பண்றேன்ட்டு தெரியாம. அப்புறம் ஒரு கட்டத்துல நம்ம மொட்ட பிடிச்சு, போதும் நிப்பாட்டு அவன அடிக்காத" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மொட் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, "நான் ஏன் நிப்பாட்டணும்? இப்போ ஒண்ணும் நான் நீ சொல்ற பேச்செல்லாம் கேட்க முடியாது. இது என்னோட இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன்" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "அவர் சொன்னத நீ கேட்டியா இல்லையா? நீ என்ன பண்றேன்ட்டு உனக்கு தெரியுதா இல்லையா? அவர் வந்து உன்ன கொன்றுவாரு" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மொட்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, "அவர் ஒண்ணும் அதெல்லாம் பண்ண மாட்டாரு" அப்படின்ட்டு நம்ம மொட்கி வந்து நம்ம ரக்கிட்ட சொல்ல, அதுக்கு ரக் இருந்துட்டு, "ஏன் அவரால பண்ண முடியாதா? அவர் கண்டிப்பா பண்ணுவாரு. அங்கிள் டாக்டர கொன்ன மாரி" அப்படின்னு சொல்லும்போதேவும் நம்ம மொட்டு இருந்துட்டு, "அவர் ஒண்ணும் அத பண்ணல. அவர் வந்து ஆக்சிடென்ட்ல தான் இறந்தாரு" அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து ரக்கிட்ட சொல்லவும், நம்ம ரக் வந்து அப்படியே ஆச்சரியமா அத அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம மொட்டு வந்து ரக்க பிடிச்சு, "அங்க பாரு அவர. உங்க அப்பாவால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னையும் சரி, உன்னையும் சரி, உன்னோட ஃபேமிலியும் சரி, அவரால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர பாரு நல்லா. அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு. அவர் பழைய பழைய ஆளா ஆயிட்டாரு. அவரால எதுவுமே பண்ண முடியாது. இவர பார்த்தா நீ பயந்துகிட்டு இருக்க. அவர் ஒண்ணும் என்ன கொல்ல மாட்டாரு. அப்படியே கொல்ல வந்தாலும் எனக்கு ஒண்ணும் அவர் மேலலாம் பயம்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் வந்தா வரட்டும். நான் பார்த்துக்கிறேன். என்னால அவர பார்த்துக்க முடியும்" அப்படின்ட்டு முட் வந்து நம்ம ரக்கிட்ட சொல்லிட்டு, நம்ம ரக்க பார்த்து, "ரக் இங்க பாரு. டாக்டர் இறந்ததுக்கு ஒண்ணும் உங்க அப்பா ஒண்ணும் காரணம் கிடையாது. அதே மாரி நீயும் காரணம் கிடையாது. அது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் தான். உனக்கு புரியுதா?" அப்படின்ட்டு நம்ம முட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, நம்ம ரக் வந்து அப்படியே மொட்ட பார்த்துட்டு, "நீ என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா?" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து முட் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம முட்டு இருந்துட்டு, "ஆமா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். அது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் தான். உங்க அப்பாவும் அதுக்கு காரணம் கிடையாது" அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஜாக் இருந்துட்டு நம்ம ரக் கிட்ட, "என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம ரக்குக்கு வந்து சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் ஒண்ணு ஞாபகம் வருது. இவன் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா, "உன்னால எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்குடா. என் லைஃப்ப விட்டு போயிரு. உன்ன பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில வச்சு அடிக்கிற மாரி நம்ம ரக்க அப்பயே பயன்படுத்தியிருப்பாரு. இதெல்லாமே நம்ம ரக் இப்ப நெனச்சு பார்த்துட்டு, "அப்பா உங்கள எனக்கு சின்ன வயசுல இருந்தே பயம்தான். இப்பயும் எனக்கு பயம்தான். அதுக்காண்டி உங்க பையன நீங்க இந்த மாரி பண்ணியிருக்க கூடாது. ப்ளீஸ் நீங்க எங்களோட லைஃப்ப விட்டு போயிருங்க. இனிமேல் எங்க லைஃப்லயே நீங்க வந்துராதீங்க. இனிமேல் உங்களுக்கு நான் பணமும் அனுப்ப மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து அங்கருந்து அப்படியேவும் வந்துர்றான். அப்புறம் நம்ம ரக் வீட்ல தான் காட்டுறாங்க. ரக் வந்து அவன் பெட்ல உட்காந்து என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப மொட்டை வந்து அவன் பக்கத்துல உட்காந்துட்டு, "நீ நல்லா இருக்கேன்ட்டு கீழ எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு வந்தேன்" அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, நம்ம ரக் வந்து மொட்டை பார்த்துட்டு, "நீ எங்க அம்மாகிட்ட ரொம்ப நாளா பேசிட்டு தான் இருக்கேன்" அப்படின்ட்டு நம்ம மொட்கிட்ட ரக் கேட்க, அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு, "இல்ல நான் அங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் உங்க அம்மாகிட்ட பேசினேன். குவான் தான் அவங்க நம்பர் குடுத்தாங்க. நான் அப்பதான் அவங்க கிட்ட பேசினேன்" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "எங்க அம்மாவும் இவ்வளோ நாளா இத நெனச்சு தான் பயந்துட்டு இருந்தாங்கன்ட்டு எனக்கு தெரியவே இல்ல. எங்க அம்மாவும் எங்க அப்பாவுக்கும் பணம் குடுத்துருக்காங்க. ஏன்னா, அவர் வந்து எங்க லைஃப்ப விட்டு விலகி போகணுன்ட்டு அவங்களும் நெனச்சிருக்காங்க. அவங்க எங்க லைஃப்க்கு வரக்கூடாது. அதனால தான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து முட்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு ரக்க பார்த்துட்டு, "நீங்க 2 பேரும் பேசிக்கிறது இல்லையா?" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட கேட்க, அதுக்கு ரக் இருந்துட்டு, "இல்ல நான் அவங்க கிட்ட பேசுறது இல்ல. அவங்க கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அத பார்த்த நம்ம மொட் வந்து அவன் பக்கத்துல போய் அவன் இடுப்புல கைய வச்சுட்டு, "நீ ஓகே தானே? நீ நல்லா இருக்கியா?" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக்கிட்ட கேட்க, அதுக்கு ரக் இருந்துட்டு, "நான் ஓகேவா இருக்கணும்னு தான் நான் நெனைக்கிறேன்" அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்லவும், அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, "நீ ஓகே இல்லாட்டி அத என்கிட்ட சொல்லிரு. நீ எப்படி இருக்கியோ அத என்கிட்ட சொல்லிரு" அப்படின்ட்டு நம்ம ரக் கிட்ட நம்ம மொட் சொல்ல, அதுக்கு ரக் வந்து நம்ம மொட்ட பார்த்துட்டு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்பாவுக்கு பணம் தரலாட்டி, அவர் மறுபடியும் குவானையும், மீனாவையும் ஏதோ கஷ்டப்படுத்துவாரோ எனக்கு பயமா இருக்கு. அங்கிள் சாவுக்கு நான் காரணம் இல்லனாலும், எனக்கு அத நெனச்சு கில்ட்டியா இருக்கு. என்னால அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியலையே அப்டின்ட்டும். அது மட்டும் இல்லாம, நான் வேணும்ட்டே அந்த கான்ட்ராக்ட்ட கேன்சல் பண்ணல. அப்பாவால தான் நான் அத கேன்சல் பண்ணேன். ஏன்னா, நான் அப்படி செய்யலன்னா, அப்பா உன்ன ஏதாவது பண்ணிருவாரோ எனக்கு பயமா இருந்துச்சு அப்டின்ட்டு நம்ம ரக் வந்து கொஞ்சம் ஓவராவே பயந்துகிட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணி சொல்லவும், இத பார்த்துட்டு இருந்த நம்ம மொட் வந்து விட்டா ஓவரா பேசுவான்னு நெனச்சுக்கிட்டு, அப்படியே அவனுக்கு வந்து பச்சுன்ட்டு இழுத்து வச்சு ஒரு கிஸ் பண்ணிர்றான். கிஸ் பண்ணிட்டு அவன அப்படியே பார்த்துக்கிட்டு, "போதும் நிறுத்து. இது எதுவுமே உன் தப்பு கிடையாது. எல்லாத்தையுமே நீ ஏத்துக்காத. இது எதுவுமே உன்னால வந்தது கிடையாது." அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு அப்படியே ரக்க ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு அவன் கைய பார்த்துட்டு, எனக்கு வலிக்குது. இந்த காயம் வந்து ரொம்ப வலிக்குது. இதுல போட்டுருக்கிற ஸ்டிச் கலண்டுருமோன்ட்டு நான் நெனைக்கிறேன்." அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, நம்ம ரக் வந்து அப்படியே அவன பார்த்து அவன் கைய புடிச்சு, "இது ரொம்ப வலிக்குதா உனக்கு? நம்ம வேணா போய் டாக்டர் கிட்ட போலாமா?" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட கேட்க, அதுக்கு மொட் வந்து அவன பார்த்து சிரிச்சுட்டு, "இது வெறும் சின்ன காயம் தான். இந்த காயத்துல நீ கிஸ் பண்ணா சரியா போயிரும்" அப்படின்னு சொல்லிட்டு, எங்க கிஸ் பண்ணு அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து கைய நீட்டிட்டே இருக்கான். ஆனா நம்ம ரக் வந்து அவன அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நம்ம மொட் வந்து, வலிக்குது, வலிக்குது" அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருக்கான். ஆனா நம்ம ரக் வந்து அவன அப்படியே பார்த்துட்டு, "சரி போனா போய் தொல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைய பிடிச்சு அவன் கையில ஒரு கிஸ் பண்ணிர்றான். கிஸ் பண்ணிட்டு மறுபடியும் 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹக்கிங் மொமெண்ட்ஸ் கொஞ்சம் கியூட்டாவே போயிட்டு தான் இருக்கு. அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்புறம் ஹக்கிங் மூமெண்ட்லாம் முடிச்சுட்டு நம்ம மொட் வந்து கீழ வந்தா, நம்ம மோக் வந்து இன்னும் போகாம அங்கேயே தான் உட்காந்துருக்கு. இவன் கீழ வந்தோன்னேவும் நம்ம மோக் வந்து எங்க மொட்டு? அவர் எங்க? அப்டின்ட்டு கேட்க, நம்ம மொட்டு இருந்துகிட்டு, அவன் நல்லா தான் இருக்கான். தூங்கிட்டு இருக்கான். நீ இப்ப வீட்டுக்கு போ. நான் அவன இங்கருந்து பார்த்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடு அப்டின்ட்டு நம்ம மொட் வந்து மோக் கிட்ட சொல்ல, நம்ம மோக் வந்து போகாம அங்கேயே தான் நின்னுட்டு இருக்கா. அப்புறம் நம்ம மோக் வந்து நம்ம மொட் கிட்ட கேட்கிறா, "சரி இது எல்லாமே எதுக்கு நீ பண்ண?" அப்டின்ட்டு நம்ம மோக் வந்து மொட் கிட்ட கேட்க, நம்ம மொட்டு இருந்துட்டு, "என்ன பண்ணேன்?" அப்டின்ட்டு நம்ம மொட் கேட்க, அதுக்கு மோக் இருந்துகிட்டு, எல்லாமே தான். ரக்காண்டி இது எல்லாத்தையும் எதுக்கு பண்ண? அப்டின்ட்டு நம்ம மூக்கு வந்து மொட்கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு சொல்றான், "இது எல்லாமே பண்ணதுனால இப்ப எல்லாருமே நல்லா இருக்காங்க இல்லையா? இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இத விடு." அப்டின்ட்டு நம்ம மொட்டு வந்து மூக்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மூக்கு இருந்துகிட்டு, சரி ஓகே. அவளுக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் விஷயம் தெரிஞ்சிருக்கு போல. அதாவது கிழிச்சுட்டான் இல்லையா? அது தெரிஞ்சிருக்கு போல. அத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மூக்கு வந்து மொட்கிட்ட சொல்றான், "நீ இங்க இருந்து போகாத. நீ ரக் கூடயே இரு. அவர் கூட இருந்தா அவர் இன்னும் நல்லா இருப்பாரு." அப்டின்ட்டு நம்ம மூக்கு வந்து நம்ம மொட்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு வந்து யோசிச்சுட்டு, "இது எதுவுமே என் கையில இல்ல. இது எல்லாமே ரக்கோட விருப்பம் தான். ரக் இங்க இருன்னு சொன்னா தான் என்னால இருக்க முடியும். அவன் வேணான்னு சொல்லிட்டான்னா, நான் இங்க இருந்து போய் தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டு வந்து ஒரு பக்கம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இத பார்த்தா நம்ம மூக்குக்கு ஒரு மாரி ஃபீலிங்கா தான் இருக்கும். அவளே அப்படியே ஒரு மாரி ஃபீலிங்கா பார்த்துட்டே தான் இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம மொட் வந்து அவனோட தம்பி கிட்ட தான் ஃபோன் பேசிட்டு இருக்கான். அவன் தம்பி வந்து என்ன சொல்றான்னா, "டேய் அண்ணா உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாது? போய் எவ்வளோ நாள் ஆச்சு? இன்னுமா இங்க வர காணோம்? நவம்பர் மாசமே வந்துருச்சுடா. எப்படா இங்க வர்ற? இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தேன்னா, நானும் இந்த கடைய மூடிட்டு எங்கேயாவது போயிருவேன் பாத்துக்க. சீக்கிரமா வந்து தொலடா. எப்படா வருவ?" அப்படின்ட்டு அங்கருந்து அவன் ஒரு பக்கம் கத்த, நம்ம மொட் வந்து, "இங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கொஞ்சம் வேலை எல்லாத்தையுமேவும் நான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்கே நான் வரதுக்கு பாக்குறேன். நெக்ஸ்ட் வீக் நான் கண்டிப்பா வந்துருவேன்னு நெனைக்கிறேன்." அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, அவனோட தம்பியும் இருந்துட்டு, "சரி ஓகே சீக்கிரமா வந்து தொல" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே வச்சுடுறான். அப்படி வச்சதுக்கப்புறம் நம்ம மொட் கையில ஒரு பிரேஸ்லெட் மாரி இருக்கு. அத பாத்துக்கிட்டு நம்ம மொட் வந்து அப்படியே கொஞ்சம் ஓவரா ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு குட்டி சைட் ஸ்டோரி தான். சைட் ஸ்டோரில வந்து நம்ம மொட் வந்து வெளிய உட்காந்து பிரேஸ்லெட் செஞ்சுட்டு இருக்கான். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம ரக் வந்து பின்னாடி வரவும், நம்ம மொட் வந்து அந்த பிரேஸ்லெட் எல்லாத்தையுமே எடுத்து பில்லோக்கு அடியில ஒளிச்சு வச்சுட்டு நம்ம ரக் கிட்ட, "நீ ஏன் இங்க வந்த? இங்க வந்து கொசு கடிக்கும். நீ போய் உன்னோட ரூம்ல தூங்கு" அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, நம்ம ரக் இருந்துட்டு, "இல்ல நான் இங்கேயே தூங்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்து அப்படியே உட்காந்து படுத்துக்கிறான். அப்படி படுத்துக்கிட்டு நம்ம ரக் வந்து கேட்கறான், "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, நம்ம மொட் இருந்துட்டு, "ஒண்ணும் இல்ல. நான் சும்மா ரிவல் தான் பார்த்துட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லவும், நம்ம ரக் இருந்துட்டு, "நீ உன்னோட வீட்ட ரொம்ப மிஸ் பண்றியா?" அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க மட்டும் இருந்துட்டு அவன அப்படியே பார்த்துட்டே இருக்கவும், நம்ம ரக் இருந்துட்டு, என்னோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஐலேண்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு மட்டும் இருந்துட்டு அவன பார்த்துட்டு, "நீ நிஜமாவே சொல்றியா? என் கூட வருவியா?" அப்படின்ட்டு நம்ம முட் கேட்க, அதுக்கு ரக் இருந்துட்டு, "ஏன் என்னால வரக்கூடாதா?" அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க, அதுக்கு நம்ம மட்டும் இருந்துட்டு, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கண்டிப்பா என் கூட வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முட் வந்து நம்ம ரக்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இதோட இந்த எபிசோட் 9 வந்து இங்க கம்ப்ளீட் ஆகுது. லவ் சி எபிசோட் 10 அதாவது ஃபைனல் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லேயும் நம்ம மொட்டையும் ரக்கையும் தான் காட்டுறாங்க. நம்ம ரக் வந்து எங்கேயோ ரெடி ஆகி போறதுக்கு கிளம்பிட்டு இருக்கான். எங்கன்னு பார்த்தா அவங்க அம்மா கூட லஞ்சுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கான். அவங்க அம்மா கூப்பிட்டுருப்பாங்க போல. நம்ம ரக் வந்து ரெடி ஆயிட்டு மொட்கிட்ட, "நீயும் வரையா?" அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, "இல்ல நான் வரல. உங்க அம்மாவ நீ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். நீ போய் இப்ப சாப்பிடு" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட சொல்ல, நம்ம ரக்கும் யோசிச்சுட்டு, "சரி ஓகே. இப்ப நான் போறேன். நெக்ஸ்ட் டைம் நீயும் என் கூட வரணும்" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்ல, நம்ம மொட்டும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ரக்க அப்படியே வெளிய கொண்டு போய் விட்டு கதவ சாத்திட்டு நம்ம மொட்டு வந்து உள்ள வந்துடுறான். அப்புறம் நம்ம ரக் வந்து டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரும்போதேவும் நம்ம ரக் இருந்துட்டு முட் முட் அப்படின்னு கத்திக்கிட்டே தான் வரான். நம்ம மொட் வந்து இங்க கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். நான் இங்க இருக்கேன்னு சொன்னோனேவும் நம்ம ரக் வந்து நம்ம மொட்ட அப்படியே
ஹக் பண்ணிட்டு நம்ம மொட் வந்து சொல்றோம், "நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க போல" அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, நம்ம ரக் இருந்துட்டு, "ஆமா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட பேசுனாங்க. அவங்க கூட டீல் போட்டிருக்காங்க. எங்க அம்மாவே எல்லா விஷயத்தையுமே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எங்க அப்பாவோட எல்லாத்தையுமேவும். அதே மாரி பிரேம பத்தி எல்லா விஷயத்தையுமே அவங்களே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இனிமேல் நான் எதையும் நினைச்சு பயப்பட வேணாம். எல்லாத்தையுமே எங்க அம்மாவே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எங்க அப்பா இனிமேல் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா, அவங்கள தூக்கி ஜெயில்ல போட்டுருவாங்க. அந்த கிளிப்பும் கூட" அப்படின்ட்டு நம்ம மொட் கிட்ட நம்ம ரக் சொல்ல, நம்ம மொட்டுக்கு வந்து ஷாக்கா இருக்கு. "என்ன கிளிப்?" அப்படின்ட்டு கேட்க, அதாவது என்னன்னா, எங்க அப்பா வீட்ல யாருக்கும் தெரியாம நெறைய இடத்துல நெறைய கேமரா வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே எங்க அம்மா கண்டுபிடிச்சு எங்க அப்பா கிட்ட பேசியிருக்காங்க. இந்த மாரி நீ ஏதாவது தப்பு பண்ணேன்னா, நான் இத போலீஸ்ல குடுத்து உன்ன ஜெயிலுக்கு அனுப்பிருவேன் அப்டின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட சொல்ல, நம்ம மொட் வந்து யோசிச்சுட்டு, எப்படிதான் ஒரு அப்பாவால தன் பையனுக்கு இந்த மாரிலாம் பண்ண முடியுது அப்டின்ட்டு நம்ம மொட் வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "விடு இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. எங்க அம்மா எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க" அப்டின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. நெக்ஸ்ட் மந்த் எங்களோட ஃபேமிலி டின்னர் இருக்கு. அதுக்கு வந்து எங்க அம்மா உன்னையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீயும் என் கூட கண்டிப்பா வரணும் அப்டின்ட்டு நம்ம ரக் சொல்ல, நம்ம மொட்டோட ஃபேஸ் வந்து அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருது. அவன் ஒரு மாரி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் இந்த மாரி ஒரு மாரி டல்லா இருக்கிறத நம்ம ரக் வந்து பார்த்துட்டு, "என்ன விஷயம் சொல்லு" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்து ஃபீல்லாம் பண்ணிட்டு, நம்ம மொட் வந்து ரக் கிட்ட, "நான் உன்கிட்ட ஒண்ணு தரணும். நீ கொஞ்சம் கண்ண மூடு" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட சொன்னோனேவும், நம்ம ரக்குக்கும் புரியுது இவன் என்னமோ சொல்லப் போறான் அப்படின்ட்டு. அவனும் அப்படியேவும் பயத்திலேயேவும் அப்படியே கண்ண மூடிக்கிறான். கண்ண மூடுனோனேவும் நம்ம மொட் வந்து என்ன பண்றான்னா, அவன் கையில அப்படியே ஒரு பிரேஸ்லெட் எடுத்து அப்படியே போட்டு விடுறான். அப்படி இவன் போட்டு விட்டு முடிச்சோனேவும் நம்ம ரக் வந்து கேட்கறான், "இப்ப நான் கண்ண திறக்கவா?" அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க, நம்ம மொட்டும், "இப்ப கண்ண திறந்து பாரு" அப்படின்ட்டு சொன்னோனேவும், நம்ம ரக்கும் அப்படியே கண்ண திறந்து பார்த்தா, அவன் கையில அந்த பிரேஸ்லெட் இருக்கு. அந்த பிரேஸ்லெட்ட பார்த்தோனேவும் நம்ம ரக்குக்கும் செமையா ஹாப்பியா இருக்கு. அத அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்ப நம்ம மொட் வந்து சொல்றான், "உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் அப்ப சொன்னேன் இல்லையா? நான் ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. அந்த ப்ராஜெக்ட் தான் இது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். நான் அத சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சுட்டேன்" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ஒரு மாரி அதாவது ஹாப்பியும் அந்த சேட் ஃபீலிங்கும் கலந்து ஒரு மாரி ஹாப்பியா இருக்கான். அத வந்து நம்ம ரக் பார்த்துட்டு, "இத வந்து நீ சேல்ஸ் பண்ண போறியா?" அப்படின்னு கேட்க, நம்ம மொட்டு இருந்துட்டு, "இல்ல நான் இத சேல்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். இதுதான் இந்த உலகத்திலேயே இருக்கிற ஒரே ஒரு பிரேஸ்லெட். இது வந்து நீயும் நானும் மட்டும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்ல ஒரு காயின் மாரி இருக்கு. அந்த காயின காமிச்சு, "இது வந்து நீ. இந்த கன் மாரி இருக்கிறது இது வந்து நான். இது வந்து நம்மள ரெப்ரசன்ட் பண்ணுது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்லிட்டு, "இது வந்து நம்மளோட லைஃப். இது நம்ம 2 பேரோடது" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து சொல்லிட்டு, "அப்புறம் இந்த பிரேஸ்லெட்ட பாரு நீ. இதுல வந்து பாதி ஹார்ட் வந்து மிஸ் ஆகுது இல்லையா? அது வந்து என்னோடையது. என்னோட ஹார்ட் மாரி தான் இந்த பிரேஸ்லெட்ல இருக்கிற அந்த சிம்பலும். என் ஹார்ட் எப்பயுமே அது உன்ன சுத்தி தான் இருக்கும்" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்லவும், நம்ம ரக்குக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாரி ஃபீல் ஆயிட்டு தான் இருக்கு. நம்ம மொட் வந்து அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்ல வரும்போது, நம்ம ரக் இருந்துட்டு, "போதும் நிப்பாட்டு. இதோட எதுவும் சொல்லாத. என்ன ஹர்ட் பண்ணாத" அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு நம்ம மொட் இருந்துட்டு, "இல்ல நான் உன்கிட்ட இத சொல்லியே தான் ஆகணும். அதுக்கு இதுதான் சரியான டைமு" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, நம்ம ரக் இருந்துட்டு, "போதும் இதோட நிறுத்திக்க. நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேணாம். என்ன காயப்படுத்தாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து அங்கருந்து அவன தள்ளி விட்டுட்டு அப்படியே மேல போயிடுறான். நம்ம மொட் வந்து கீழ நின்னுட்டு, என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் ஒரு மாரி அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். நம்ம ரக் வந்து அப்படியே மேல வந்து அவனோட லேப்டாப்ல என்னத்தையோ ரொம்ப டென்ஷனா அப்படியே தேடிட்டே இருக்கான். நம்ம மொட்டும் பின்னாடி வந்துட்டு அவன புடிச்சு, "என்ன இப்ப பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "நான் அந்த அக்ரீமெண்ட்ட தான் தேடிட்டு இருக்கேன். அது வந்து லேப்டாப்ல இன்னொரு காப்பி இருக்கும். அத எடுத்து நம்ம மறுபடியும் அக்ரீமெண்ட் போட்டுக்கலாம்" அப்படின்ட்டு நம்ம மொட் கிட்ட நம்ம ரக் சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "இல்ல எனக்கு அந்த அக்ரீமெண்ட் எதுவும் வேணாம். நான் மறுபடியும் அந்த அக்ரீமெண்ட்ல சைன்லாம் பண்ண மாட்டேன். அந்த அக்ரீமெண்ட் எனக்கு வேணாம்" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "ஆனா எனக்கு வேணும்" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து சொல்ல, அதுக்கு நம்ம மொட் இருந்துட்டு, "நான் சொல்றத கொஞ்சம் கேளு டொங்ராக்" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "நான் சொல்றத நீ கேளு" அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்லக்குள்ளேயேவும் நம்ம மொட் இருந்துட்டு, "ஐ லவ் யூ" அப்படின்ட்டு சொல்லிடுறான். இத கேட்ட நம்ம ரக் வந்துக்கு என்ன சொல்றதுன்ட்டு தெரியாம அப்படியே அவனையே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே பார்த்துட்டே இருக்கவும் நம்ம ரக் இருந்துட்டு மொட் கிட்ட சொல்றான், "உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா?" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, "அப்பனா சொல்லு. எனக்கு புரியிறபடி நீ என்கிட்ட சொல்லு" அப்படின்ட்டு நம்ம மொட்டும் சொல்ல, நம்ம ரக்குக்கு வந்து என்ன பேசுறதுன்ட்டு தெரியாம அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். யோசிச்சுக்கிட்டு என்ன சொல்றான்னா, "நம்ம மறுபடியும் அந்த கான்ட்ராக்ட்ட ஆரம்பிக்கலாம்" அப்படின்ட்டு அவன் வெறும் அந்த அக்ரீமெண்ட் ஆரம்பிக்கிறதே தான் நம்ம ரக் இருக்கான். இவன் இந்த மாரி சொல்லவும் நம்ம மொட்டுக்கு டென்ஷன் ஆயிட்டு அவன் மொபைல் எடுத்து நம்ம ரக்குக்கு வந்து அப்படியே பணமா அனுப்பி தள்ளிட்டு இருக்கான். இவன் இந்த மாரி பணம் அனுப்ப அனுப்ப நம்ம ரக்குக்கு வந்து என்ன ஞாபகம் வருதுன்னா, அதாவது செகண்ட் எபிசோட்ல நம்ம ரக் வந்து மொட்டுக்கு பணம் அனுப்பியிருப்பான் இல்லையா? இவன் கம்பெனி குடுக்கறதுக்காண்டி. அந்த ஞாபகம் எல்லாமேவும் இப்ப ரக்குக்கு வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கு. இவன் இந்த மாரி பணம் அனுப்ப அனுப்ப அவன் டோட்டலா ஒரு மாரி சேஞ்ச் ஆயிடுறான். நம்ம ரக்குக்கு வந்து அப்படியே டென்ஷன் ஆயிட்டு, "போதும் நிப்பாட்டு. இந்த மாரி பண்ணாத" அப்படின்ட்டு நம்ம மொட் கிட்ட நம்ம ரக் வந்து அப்படியே கத்திக்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம மொட்டு இருந்துட்டு நம்ம ரக் கிட்ட சொல்றான், "சொல்லு உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? நீ என்ன லவ் பண்றதுக்கு சொல்லு. என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் உனக்கு சென்ட் பண்றேன்" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட சொல்லிட்டு, நம்ம ரக் வந்து அவன அப்படியே பார்த்துட்டே இருக்கவும், நம்ம மொட் வந்து சொல்றான், "நீ என்ன நெனச்ச? உன்னோட இந்த பணத்துக்காண்டி தான் நான் உன் கூட வந்தேன்ட்டு நெனச்சியா? எனக்கு உன்னோட பணம் எதுவுமே தேவையில்ல. நீ மட்டும் தான் எனக்கு வேணும். உன்னோட லவ் மட்டும் தான் எனக்கு வேணும்" அப்படின்ட்டு நம்ம ரக் கிட்ட சொல்லிட்டு, "சொல்லு நீ என்ன லவ் பண்றியா?" அப்படின்ட்டு மொட் வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "இல்ல நான் லவ் பண்ணல. நான் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன். நீயும் என்ன லவ் பண்ணாத. என்னை யாரும் ஹர்ட் பண்றது எனக்கு பிடிக்காது" அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்லிட்டு, அந்த பிரேஸ்லெட்ட கழட்டி, "இதுவும் எனக்கு வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்ட தூக்கி அப்படியே எறிஞ்சிடுறான். அந்த பிரேஸ்லெட் வந்து அப்படியே கீழ விழுகவும், அத பார்த்த நம்ம மொட்டுக்கு வந்து கொஞ்சம் ஓவராவே ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. அவன் மனசே அப்படியே உடைஞ்சு போயிருச்சு. அத வந்து அவன் அப்படியே கீழ குனிஞ்சு எடுத்துட்டு, "எனக்கு தெரியும். நீ யாரையும் லவ் பண்ண மாட்டேன்ட்டு எனக்கு தெரியும். ஆனா இது வந்து என்னோட ஃபீலிங்ஸ். நான் நான் உன்ன எப்பயுமே லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வந்து எனக்கு வேணாம். இத நீயே வச்சுக்கோ" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து சொல்லிட்டு, அந்த பிரேஸ்லெட்ட நம்ம ரக் கையிலேயே குடுத்துட்டு, "நான் உன்கிட்ட கடைசியா ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். நீ என்ன லவ் பண்றியா?" அப்படின்ட்டு
அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு இல்ல நான் லவ் பண்ணவே இல்ல அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்லவும் நம்ம மொட் மனசு டோட்டலா உடைஞ்சு போயிட்டு அங்கிருந்து அப்படியே போனவன் அப்படியே போய் நின்னுட்டு டொங்ராக் மகாசுமுத் இதுக்கு இதுதான் அர்த்தம். நான் எப்பயுமே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீ லவ் பண்ணலாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து அங்கிருந்து அப்படியே போயிடுறான். அங்கிருந்து வந்தவன் கீழே டைம் டேபிள் உட்காந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கான். இவன் இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டேவோ விடிஞ்சும் போயிடுச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மொட் வந்து சரி இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நம்ம ரக் இருக்கல அவன் ரூம் முன்னாடி நின்னுட்டு சாரி உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிரு நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து அங்கிருந்து அப்படியே வந்துடுறான். அவன் எங்க வரானா நம்ம வீயை பாக்குறதுக்காண்டி வீ வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அங்க வந்தானா மூக்கும் அங்கதான் இருக்கா. நம்ம மூக்கு உட்காந்துருக்க வீ வந்து அவளுக்கு காஃபி போட்டு அவ கையில கொடுத்துட்டு அவளும் அவன் பக்கத்துல உட்காந்துட்டு என்ன ரொம்ப நேரமா என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு நம்ம வீ வந்து கேட்க அதுக்கு நம்ம மூக்கு இருந்துட்டு ஆமா நான் மொட்டையும் ரக்கையும் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு வழியா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. ஆனா இவங்க லவ் ஸ்டோரி வந்து நாவல்ல நடக்கிற மாதிரியே இருக்கு. 2 எதிர் எதிர் திசையில இருந்தவங்க ஒருத்தரை கண்டுபிடிச்சு இப்படி லவ் பண்ணுவாங்கன்ட்டு யாருமே நினைச்சு பார்க்கல அப்படின்ட்டு நம்ம மோக் வந்து நம்ம வீ கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம வீ வந்து அவளை பார்த்து சிரிச்சுட்டு நீ உண்மையை தானே சொல்ற அவ என்ன லவ் பண்றான்ட்டு நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு நம்ம வீ வந்து நம்ம மூக் கிட்ட சொல்ல நம்ம மூக்கு இருந்துட்டு ஆமா அது உண்மைதான். மொட் வந்து ரக்க லவ் பண்றாரு. நம்ம ரக்கும் மொட்டை லவ் பண்றாங்க. 2 பேருமே லவ் பண்றாங்க. இது லவ் தானே அப்படின்ட்டு நம்ம வீ கிட்ட நம்ம மோக் சொல்ல அதுக்கு நம்ம வீ இருந்துட்டு சரி உனக்கு தான் மொட்டை பிடிக்காது இப்ப என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு நம்ம வீ கேட்க அதுக்கு மோக்கு இருந்துட்டு நான் ஒன்றும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணலப்பா நான் எப்பயுமே டொங்கராக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன் நான் எப்பயுமே அவர் சைடு தான் அப்படின்ட்டு நம்ம மோக் வந்து நம்ம வீ கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம வீ இருந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே நம்ம மோக்கு மேல அப்படியே சாஞ்சிக்கிறவ சாஞ்சிக்கவும் நம்ம மோக்குக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே வெக்கப்பட்டுட்டே உட்காரவும் நம்ம வீ வந்து அவகிட்ட சொல்றா சரி நீ எப்ப என் சைடு வருவ அப்படின்ட்டு இவங்க பேசிட்டே இருக்கும்போது யாரோ காலிங் பில் அமுக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. நம்ம மூக்கு இருந்துட்டு நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வெளியே பார்த்தா வந்திருக்கிறது நம்ம மொட்டை தான். மொட்டை பார்த்தோன்னே மூக்கு செமையா ஹாப்பி ஆயிருது. நம்ம மூக்கு வந்து நம்ம மொட்டை பார்த்தா நம்ம மொட்டை வந்து கையில அப்படியே லக்கேஜ் கையுமா வந்து இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம மூக்குக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு அவனை அப்படியே உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. நான் உங்ககிட்ட குட் பை சொல்லிட்டு போகலான்னு தான் இங்க வந்தேன். ஏன்னா நான் இப்போ போனாதான் ஈவினிங் பஸ் ஏற முடியும். காலையில என்னோட ஐலாண்டுக்கு போய் சேர முடியும் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம வீகிட்டையும் நம்ம மூக்கிட்டையும் சொல்ல அதுக்கு நம்ம மூக்கு இருந்துட்டு நீ என்ன சொல்ற நீ இருந்து போறியா ப்ளீஸ் நீ இருந்து போகாத நீ இருந்து போனேன்னா ரக் வந்து ரொம்ப கவலைப்படுவாரு அவரை தனியா விட்டுட்டு நீ இருந்து போகாத நீ என்ன பண்றேன்ட்டு உனக்கு புரியுதா அப்படின்ட்டு நம்ம மூக்கு வந்து நம்ம மொட்டை பிடிச்சு கத்த அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு எனக்கு தெரியும் அவனை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவனை ப்ளீஸ் எப்பயுமே தனியா விடாதீங்க. அவன் வந்து தனியா இருக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான். ப்ளீஸ் அவனை அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்காதீங்க. நீங்க போய் அவன் கூடயே இருங்க. அவன் வந்து வீட்டுல இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அவன் ரொம்ப அமைதியா இருப்பான். அவனுக்கு வந்து காஃபின்னா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு காஃபி எப்பயுமே கொடுங்க. அவன் காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் ரீஃபில் கூட பண்ணி குடிக்க மாட்டான். நம்ம பண்ணி கொடுத்தாதான் அவன் குடிப்பான். அவனை ட்ரிங்க்ஸ் பண்ண விடாதீங்க. அவனுக்கு எப்பயுமே காஃபி தான் ரொம்ப பிடிக்கும். காஃபி அவனை கொடுத்துட்டே இருங்க. அவன் சாப்பிட மாட்டான்னு சொன்னானா காஃபி கொடுங்க. அப்புறம் அவன் ஒரு வழியா எப்பயுமே சாப்பிட்டுருவான் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து இங்க சொல்லிட்டே இருக்க நம்ம மூக்குக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டே இருக்கு. நீ என்னதான் சொல்ற அப்படின்ட்டு நம்ம மூக்கு வந்து சொல்ல அதுக்கு நம்ம மொட் வந்து மூக்கை பார்த்து சிரிச்சிட்டு நீங்க அவனை ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க ப்ளீஸ் அவன் கூடயே இருங்க. அவனை எப்பயுமே தனியா விட்டுறாதீங்க அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம வீகிட்டையும் மூக்கிட்டையும் அப்படியே சொல்றாங்க. நம்ம மொட் வந்து அங்க பேசி எல்லாம் முடிச்சுட்டு இங்க மீனாவையும் குவானையும் பாக்குறதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்காங்க. நம்ம மொட் வந்ததும் மீனாக்கு செம ஹாப்பி ஆயிட்டு என்னோட மாமா வந்துட்டாரு என்ன பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா போய் நம்ம மொட்டை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் நம்ம குவான் இருந்துட்டு நம்ம மொட்கிட்ட உனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணவா மொட்டை அப்படின்ட்டு நம்ம குவான் கேட்க அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு இல்ல வேணாம் நான் சும்மா மீனாவை பார்த்துட்டு போலான்ட்டு தான் இங்க வந்தேன் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து குவான் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம மீனா இருந்துட்டு ஆமாம்மா அவர் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு. நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் எடுத்தேன்னா அவர் வந்து எனக்கு டெசர்ட் வாங்கி தரேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்ட்டு நம்ம மீனா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்ல அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு ஓ அப்படியா அது வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆனாதான் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்ல அதுக்கு மீனா இருந்துட்டு ஆமா நான் 1 2 சப்ஜெக்ட்ல தான் நல்ல மார்க் வாங்கல மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்துலயும் நல்ல மார்க் தானே வாங்கினேன் அப்படின்ட்டு நம்ம மீனா சொல்ல அதுக்கு குவான் இருந்துட்டு ஓ ஆமா ஆமா அதான் நீ வாங்கினீங்க 8 மார்க் அப்படின்ட்டு நம்ம குவான் சொல்ல அதுக்கு மீனா இருந்துட்டு ஆமா நான் மற்ற சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கேன். 8ங்கிறது ஒன்றும் அவ்வளோ சின்ன விஷயம் எல்லாம் கிடையாது. மற்ற சப்ஜெக்ட்ல எல்லாம் நல்ல மார்க் வாங்கியிருக்கனால ஒருவேளை எனக்கு மற்ற சப்ஜெக்ட் நல்லா வருமோ என்னமோ அப்படின்ட்டு நம்ம மீனா சொல்ல அதுக்கு குவான் இருந்துட்டு ஆமா ஆமா அதான் வாங்கியிருக்கேன் 30க்கு 8 மார்க் எல்லாத்துலயுமே சேர்த்து அப்படின்ட்டு மீனா கிட்ட குவான் சொல்லி அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. மட்டும் சிரிக்கிறவனா அப்படி சிரிச்சிட்டு இருந்தவ டக்குட்டு அவனோட அந்த ரியாக்ஷனை சேஞ்ச் பண்ணுவான் பாருங்க. செம சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அந்த ரியாக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி டல் அப்படியே ஃபேஸை சேஞ்ச் பண்ணுவோம். இதை வந்து குவான் நோட் பண்ணிட்டு என்னாச்சு மொட்டை என்ன விஷயம் அப்படின்ட்டு நம்ம குவான் வந்து மொட்டையிட்ட கேட்க அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் இந்த 8ங்கிற நம்பரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை வந்து நம்ம மீனா கிட்ட மீனா உங்க அங்கிளுக்கும் இந்த நம்பர் ரொம்ப பிடிக்கும் உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு நம்ம மொட்டை வந்து மீனா கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம குவான் இருந்துட்டு ஆமா ட்ரக்குக்கும் இந்த நம்பர் ரொம்ப பிடிக்கும் 8 அவனோட ஃபேவரட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவான் வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு டிராகன் ஸ்டோரி மாதிரி இருக்கு. அந்த ஸ்டோரி வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம குவானும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லி அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மீனா வந்து கேட்கிறா ஆனா இந்த ஸ்டோரிக்கும் இந்த நம்பருக்கும் என்னமா சம்பந்தம் அப்படின்ட்டு நம்ம மீனா வந்து நம்ம குவான் கிட்ட கேட்க அதுக்கு குவான் இருந்துட்டு சொல்றாங்க உங்க மாமாவை பொறுத்த அளவுக்கு 8ங்கிறது வெறும் நம்பர் மட்டும் கிடையாது அது ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படின்ட்டு நம்ம மீனா கிட்ட நம்ம குவான் வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா
உங்க மாமாவுக்கு சின்ன வயசுல இருந்து ரேட்டிங் பண்ற பழக்கம் இருக்கு. அவனுக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா, அவன் வந்து நம்பரால தான் அந்த விஷயத்த அவன் வெளிப்படுத்துவான் அப்டின்ட்டு நம்ம குவான் சொல்ல, நம்ம மட்டும் யோசிச்சு பார்க்குறான். இவன் வந்து 10க்கு எனக்கு எத்தன மார்க் போடுவ அப்டின்ட்டு அப்ப கேட்டுப்பான் இல்லையா 6க்கு. அப்ப கூட நம்ம ரக் வந்து 8 மார்க்ன்னு சொல்லியிருப்பா இல்லையா? இதெல்லாம் நம்ம மொட்டு வந்து அப்டியே நெனச்சு பார்த்துட்டு, அப்படியே வாய் விட்டு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். இவன் அழுகுறத பார்த்தோனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. ரொம்ப பாவமா இருந்துச்சு அப்படியேவும். கதறி கதறி அழுகுறான். இதெல்லாம் பார்த்தா மீனா வந்து நம்ம மொட்டிட்ட போய், "அங்கிள் மொட்டு என்ன ஆச்சு? ஏன் அழுகுறீங்க? நீங்க நல்லா தானே இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து நம்ம மொட் பக்கத்துல நின்னு நம்ம மொட்ட கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதே சேம் டைம் இந்த பக்கம் ரக்க தான் காட்டுறாங்க. ரக் வந்து ஒரு மூலையில அப்படியே உட்கார்ந்திருக்கா. அந்த இடத்துக்கு வந்து வி வந்துட்டு, "நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்றேன்னு உனக்கு புரியுதா?" அப்படின்னு நம்ம வி வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "இப்ப நீ ஏன் என் வீட்டுக்கு வந்து இந்த மாரிலாம் கத்திட்டு இருக்க?" அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க, அதுக்கு வி இருந்துட்டு, "மொட்டு இங்க இருந்து போயிட்டான்" அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு நம்ம ரக் வந்து அப்படியே ஷாக்கா எந்திரிச்சு நின்னுட்டு, "நீ என்ன சொல்ற?" அப்படின்ற வி அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம வி கிட்ட கேட்க, அதுக்கு வி இருந்துட்டு, "ஆமா மொட் வந்து அவனோட ஐலாண்டுக்கே திரும்ப போயிட்டான்" அப்படின்ட்டு வி சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "நீ ஒண்ணும் என்கிட்ட விளையாட வேணாம்" அப்படின்ட்டு நம்ம வி கிட்ட நம்ம ரக் சொல்ல, அதுக்கு நம்ம வி இருந்துட்டு, "நான் ஒண்ணும் உன்கிட்ட விளையாடல. மொட் வந்து என்ன பார்க்கறதுக்கு என் வீட்டுக்கு வந்திருந்தான். என்கிட்டயும் மோக்கிட்டயும் குட் பை சொல்லிட்டு போறதுக்காண்டி" அப்படின்ட்டு நம்ம வி சொல்லிட்டு ரக்க பார்த்து, "ரக் இப்பயும் டைம் இருக்கு ரக். நீ போய் அவன பாரு. இந்த மாரி அவன போக விடாத" அப்படின்ட்டு நம்ம வி வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் வந்து, "அவன் போனா போகட்டும். அவன் போனது நல்லது தான்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரேஸ்லெட்டையே ஒரு மாரி பார்த்துட்டே இருக்கா. அப்ப வி வந்து நம்ம ரக் கிட்ட, "ரக் நீ இந்த மாரி பண்ணாதடா ப்ளீஸ்" அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "இந்த லவ் எப்பயுமே பெயின மட்டும் தான் தரும். அதனால எனக்கு இந்த லவ் வேணாம்" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம வி கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம வி இருந்துட்டு, "இல்ல ரக், லவ் வந்து எப்பயுமே பெயின சரிதான் செய்யும். நீ லவ் பண்ணி பாரு" அப்படின்ட்டு நம்ம ரக் கிட்ட நம்ம வி சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல லவ் எப்பயுமேவும் பெயின மட்டும் தான் தந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் கையில வச்சிருப்பா இல்லையா? அந்த பிரேஸ்லெட்ட வந்து அப்படியே டஸ்ட்பின்ல அப்படியே போட்டுடுறான். அப்படி போட்டுட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே நிக்கவும், நம்ம வி வந்து சரி இவ ஃபீல் பண்றா அப்படின்னு நெனச்சுட்டு, நம்ம வி வந்து அப்படியே நம்ம ரெக்க வந்து ஹக் பண்ணிட்டு ஒரு மாரி சமாதானம் செஞ்சுகிட்டு இருக்கா நம்ம வி. முட் வந்து ஒரு வழியா ஐலாண்டுக்கும் வந்துட்டா. ஐலாண்டுக்கு வந்தோனேவும் நம்ம ப்ளம்மோட ஹேப்பிய பார்க்கணுமே. "டேய் அண்ணா வந்துட்டியாடா? இப்ப தான்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ வந்தத இந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நான் போய் சொல்லப் போறேன் பாரு. நாளைக்கு காலையில எல்லாருமே உன்ன தான் பார்க்க வரப்போறாங்க. நீ ரொம்ப செலிபிரிட்டி ஆயிட்டடா" அப்படின்ட்டு நம்ம ப்ளம் வந்து ஒரு பக்கம் ஹேப்பியா சொல்லிட்டு இருக்கா. நம்ம முட் வந்து எதையும் கண்டுக்காம அப்படியே ஒரு மாரி டல்லாவே நடந்து வரவும், நம்ம ப்ளம் வந்து மொட்ட பார்த்துட்டு, "டேய் அண்ணா நான் உன்கிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன். ஏதாவது பதில் சொல்றா" அப்படின்ட்டு நம்ம ப்ளம் வந்து சொல்ல, அதுக்கு நம்ம முட் வந்து எதையும் சொல்லாம அப்படியே தான் நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப வந்து நம்ம ப்ளம் இருந்துட்டு, "சரி உன்னோட ஃபோன் எங்க? நான் உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா உன் கால் வந்து போகவே இல்ல. நாட் ரீச்சபிள்ன்ட்டே வந்துச்சு. எங்க உன்னோட ஃபோன்?" அப்படின்ட்டு நம்ம ப்ளம் வந்து மொட் கிட்ட கேட்க, அதுக்கு மொட் வந்து, "என்னோட ஃபோன் வந்து உடைஞ்சு போயிருச்சு" அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, அதுக்கு ப்ளம் இருந்துகிட்டு, "சரி அப்பனா எப்புட்றா எனக்கு கால் பண்ண?" அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துகிட்டு சொல்றான், "நான் வந்து வேற மொபைல் வாங்கி தான் கால் பண்ணேன். ஆனா இப்ப வரும்போது அந்த மொபைல் அங்க குடுத்துட்டு வந்துட்டேன்" அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, அதுக்கு ப்ளம் இருந்துகிட்டு, "டேய் அப்பனா அங்க இருந்து வெறும் கையோட தான் வந்திருக்கியா? எதுவுமே வாங்கிட்டு வரலையாடா?" அப்படின்ட்டு நம்ம மொட் கிட்ட ப்ளம் சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, "ஆமா நான் அங்கருந்து எதுவுமே எடுத்துட்டு வரல. ஒரு ஃபோட்டோ கூட கொண்டு வரல" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கவும், நம்ம ப்ளம் இருந்துட்டு, "சரி, சரி விட்றா நீ எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டியே அதுவே ரொம்ப சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி குடு உன்னோட இந்த பேக்க நான் போட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்க வாங்கி அப்படியே நம்ம ப்ளம் போட்டுக்கிட்டு அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மொட் வந்து நம்ம ப்ளம் கிட்ட கேட்கறான், "டேய் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா?" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ப்ளம் கிட்ட கேட்க, அதுக்கு ப்ளம் இருந்துட்டு, சொல்றா அண்ணா என்ன விஷயம்?" அப்படின்ட்டு நம்ம ப்ளம் கேட்க, அதுக்கு மொட்டு இருந்துட்டு, "உனக்கு இங்க யாரையாவது டேட்டூ ஆர்டிஸ்ட் தெரியுமாடா?" அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம ப்ளம் இருந்துட்டு, "என்னடான்னா நீ டேட்டூ போட போறியா?" அப்படின்ட்டு கேட்டுட்டேவும் நம்ம மொட்டும் நம்ம ப்ளம்மும் அப்படியே கார்ல ஏறி அங்கருந்து போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ரக் வீட்ல தான். ரக் வந்து வழக்கம் போல ஒர்க் பண்றேன்னு பேர்ல அந்த லேப்டாப்ப போட்டு நொட்டு நொட்டுன்னு தட்டிட்டு இருக்கவும், நம்ம வீக்கு வந்து டென்ஷன் ஆயிருது. நம்ம வியும் மூக்கும் நம்ம ரக் வீட்ல தான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம விக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டு மூக்கிட்ட, "இவன் எத்தன நாளா இங்கேயே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா?" அப்படின்ட்டு நம்ம வி வந்து மூக்கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம மூக்கு இருந்துட்டு, "5 நாள் ஆச்சு வி. 5 நாளா அவர் இங்க தான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த சைட் ஸ்டோரிய முடிக்கணும்னு நெனைக்கிறாரு. ஆனா அவரால முடிக்க முடியல. டைப் பண்றாரு, டெலீட் பண்றாரு. இதே வேலையா தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இத வந்து நான் எப்படி சார் கிட்ட சொல்லப் போறேன்ட்டு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு மூக் வந்து ஃபீல் பண்ணிட்டு ரக்க பார்த்து, "ரக் போதும் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க" அப்படின்ட்டு நம்ம மூக் சொல்ல, நம்ம ரக் வந்து அப்புறம் எங்கள பார்த்து டென்ஷனா, "நான் தான் வொர்க் பண்றேன்ட்டு உங்களுக்கு தெரியுதுல்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து சொல்லிட்டு, அப்படியே கீழ குனிஞ்சு அந்த டஸ்ட்பின பார்த்தா, அந்த டஸ்ட்பின்ல வந்து இவன் போட்ட பிரேஸ்லெட் இருக்கு இல்லையா, அத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் வொர்க் பண்ணலான்னு பார்த்தா, அவனால வொர்க் பண்ண முடியல. அப்படியே கிளாஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ரக்கு. இவன் இந்த மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம மோக்கும், வியும் பார்த்துட்டு, அவங்க 2 பேரும் ஒரு மாரி தனியா நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா நம்ம ரக்க எப்படியோ அந்த ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, நம்ம மொட் வந்து தங்கியிருந்தா இல்லையா, அந்த ரூமுக்கு வந்து பார்த்தா, நம்ம மொட் வந்து இவன் வாங்கி கொடுத்த எல்லாத்தையுமே அங்கேயே தான் வச்சுட்டு போயிருக்கான். இது எல்லாத்தையுமேவும் நம்ம ரக் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே ஒரு மாரி அழுகுற மாரி அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு தான் இருக்கான். இவன் இந்த மாரி தனியா இருந்து ஃபீல் பண்றதுக்கு விட, அவன லவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் 2 பேருமே ஒண்ணா இருந்து சமாளிக்கும்போது அந்த வரும் பாருங்க ஒரு ஹாப்பினஸ், அந்த மாரி ஹாப்பினஸ் எதுலயுமே வராது. இவன் இந்த மாரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கும்போது, நம்ம ரக்குக்கு வந்து சாகிட்ட இருந்து தான் ஃபோன் கால் வருது. இந்த மாரி ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டீங்களா? அப்படின்ட்டு சாக் கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "இல்ல என்னால பண்ண முடியாது. என்னால இப்ப பண்ற மாரி ஐடியாவும் எனக்கு இல்ல.
எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இப்ப இல்ல. என்னால எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து ஒரு மாரி கத்திக்கிட்டேவும், அப்படியே கீழ பார்த்தா அந்த டஸ்ட்பின்ல வந்து இவன் போட்ட பிரேஸ்லெட் வந்து அங்க இல்ல. அத பார்த்துட்டு நம்ம ரக்குக்கு அப்படியே டென்ஷன் ஆயிட்டு, எங்க காணோம் அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டு, கீழ வந்து நம்ம மோக் கிட்ட நம்ம ரக் கேட்கிறேன். என்னோட பிரேஸ்லெட் அங்க டஸ்ட்பின்ல இருந்துச்சு. நீ அத பார்த்தியா? அப்படின்ட்டு நம்ம மோக் கிட்ட கேட்க, அதுக்கு மோக் இருந்துட்டு யோசிச்சுட்டு, அந்த டஸ்ட்பின தூக்கி நான் இப்ப தான் வெளிய போட்டேன் அப்படின்ட்டு நம்ம மோக் சொன்னோனேவும், நம்ம ரக் வந்து வேக வேகமா வெளிய போய் அந்த டஸ்ட்பின்ல பார்த்தா, அந்த டஸ்ட்பின்ல வந்து ஒண்ணுமே இல்ல. நம்ம ரக் வந்து எங்க இதுல ஒண்ணுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்த்தா, அந்த குப்பை எடுத்துட்டு போற வேன் வந்து அங்க போயிட்டு இருக்கு. அத பார்த்துட்டு நம்ம ரக் வந்து அந்த வேன் பின்னாடியே அப்படியே போயிட்டே இருக்கான். நில்லுங்க, நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டேவும் அந்த வேன் பின்னாடி அப்படியே போயிட்டே இருக்கான். இவன் இப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம ரக்குக்கு வந்து நம்ம முட் கூட இருந்த எல்லா விஷயமே சின்ன சின்ன மூவ்மெண்ட் கூட எல்லாமேவும் நம்ம ரக்குக்கு வந்து அப்படியே ஞாபகமா வந்துட்டே இருக்கு. அப்படி வந்துகிட்டே இருக்கவும் நம்ம ரக் வந்து நில்லுங்க, நில்லுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே போனவன் ஒரு கட்டத்துல முடியாம அப்படியே கீழ உட்காந்து அழுகவே ஆரம்பிச்சுட்டான். அப்படியே அழுதுகிட்டேவும் என்ன மன்னிச்சிடு மகாசமோத். ப்ளீஸ் நீ என்கிட்டயே திரும்ப வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து ரொம்ப அழுதுகிட்டு எப்படியோ ஒரு வழியா வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வெளியில தான் நம்ம வி வந்து அப்படியே நின்னு இருக்கா. விய பார்த்துட்டு நம்ம ரக் வந்து அப்படியே நிக்கவும், நம்ம வி வந்து அவன பார்த்து, "நீ இத தானே தேடிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் எடுத்து காட்டவும், நம்ம ரக் வந்து அத பிடுங்க போம்போது, நம்ம வி வந்து தராம, அவன அப்படியே பார்த்துட்டு நம்ம ரக் வந்து கேட்கறான், "குடு அது என்கிட்ட. அது வந்து என்னோடது." அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு வி இருந்துட்டு, "இல்ல நான் தரமாட்டேன். நீ வேணான்ட்டு தானே தூக்கி போட்ட. இப்ப நான் மறுபடியும் இத உன்கிட்ட குடுத்தா, நீ வேணான்ட்டு தான் மறுபடியும் தூக்கி போடுவ. இதுக்கு எதுக்கு நான் உன்கிட்ட தரணும்?" அப்படின்ட்டு நம்ம வி வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க, அதுக்கு ரக் இருந்துட்டு, "இல்ல நான் தூக்கி போட மாட்டேன். அத என்கிட்ட குடுத்துரு. அது என்னோடது." அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு நம்ம வி இருந்துட்டு, "இல்ல நான் தரமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப நீ என்னதான் பண்ண போற? என்னதான் உன்னோட பிளானு? அத சொல்லி தொலடா" அப்படின்ட்டு நம்ம வி வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் வந்து அப்படியே யோசிச்சுட்டு, "எனக்கு தெரியல. எனக்கு சுத்தமாவே எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. அவன் வந்து என்கிட்ட சொல்லும்போது எனக்கு என்ன பண்ணணுன்ட்டு சுத்தமா எனக்கு தோணவே இல்ல. நான் பயந்து போயிட்டேன். இது எப்படி முடியுன்ட்டு எனக்கு தோணல. இதனால தான் எங்க அம்மாவோட லைஃப்பும், எங்க அக்காவோட லைஃப்பும், அப்புறம் என் கூட இருக்கிறவங்களோட லைஃப்பும் ஒரு மாதிரி கஷ்டத்துல போயிட்டுருக்கு. இத நான் எப்படி சமாளிக்க போறேன்ட்டு எனக்கு தெரியல. நீயே சொல்லுவி. நான் என்ன பண்ணணும்?" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து ஒரு மாரி பேனிக் ஆகிக்கிட்டேவும் நம்ம வி கிட்ட கேட்க, நம்ம வியும் புரிஞ்சுக்கிறா. இவன் பயத்துல இருக்கான். இவன் குழப்பத்துல இருக்கான். என்ன பண்றோன்னு தோணல அப்படின்ட்டு. நம்ம வியும் புரிஞ்சுகிட்டு, நம்ம வி வந்து நம்ம ரக்க அப்படியே ஹக் பண்ணிட்டு, "இங்க பாரு லவ்வுல எல்லாமே இருக்கும். ஹேப்பியும் இருக்கும், சேடும் இருக்கும். அது எல்லாத்தையுமேவும் நம்ம கடந்து வர பழகிக்கிறணும். இந்த மாரி சின்ன குழந்தை மாரி நீ அடம் பிடிக்காத" அப்படின்ட்டு நம்ம ரக் கையில அந்த பிரேஸ்லெட்ட குடுத்துட்டு, நம்ம வி வந்து ரக்க பாத்து, "இங்க பாரு ரக், முட் வந்து உன் பக்கத்துல வரும்போது, நீ அவன உன் பக்கத்திலேயே வரவிடல. இப்ப இது உன்னோட டர்ன். நீ தான் என்ன பண்ணணுன்ட்டு முடிவெடுக்கணும். இது உன்னோட சாய்ஸ். நீ தான் அவன் பக்கத்துல போணும்." அப்படின்ட்டு நம்ம வி சொல்றா. அவ வந்து என்ன சொல்றான்னா, "இன்னும் ஏன்டா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க? அவன தேடி அவனோட ஐலேண்டுக்கு போடா" அப்படின்ட்டு நம்ம வி சொல்றா. இத நம்ம ரக்கும் புரிஞ்சுகிட்டு, நம்ம விய வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. நம்ம வியும் அவகிட்ட லவ் பண்றா. லவ் பண்ணான்னா இந்த மாரி ஹர்ட்லாம் வராது. உனக்கு ஹேப்பி தான் வரும் அப்படின்ட்டு, நம்ம வியும் நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு தேவையான ஒரு அட்வைஸ் வந்து நம்ம ரக்குக்கு குடுத்துட்டு, நம்ம வியும் அப்படியே ரக்க அப்படியே ஹக் பண்ணி அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நம்ம வி ஒரு பக்கம் சமாதானம் செஞ்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் மொட்ட தான் காட்டுறாங்க. மொட் வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது, இவன் கூட எப்பயுமே ஒரு ஆன்டி சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த ஆன்டி வந்து நம்ம மொட்ட பார்த்துட்டு, "யார் இந்த பையன்? இந்த ஹேண்ட்சம் பையன் யாரு? இந்த பையன எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே!" அப்படின்ட்டு நம்ம ஆன்டி சொல்ல, அதுக்கு நம்ம மொட்ட இருந்துட்டு, "எனக்கு தான் எந்த ஒரு வேலையும் இல்ல. உங்களுக்கு தான் நெறைய வேலை இருக்குல்ல. போய் வேலைய பாருங்க. எனக்கு கடுப்பா இருக்கு." அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, அதுக்கு அந்த ஆன்டி இருந்துட்டு, "அட பாவி! சிட்டிக்கு போயிட்டு வந்திருக்கானே! எப்படி இருக்கணுமோ என்னமோன்ட்டு கேட்டா, நீ என்ன நெனச்சு இப்படி பொறாமப்பட்டுட்டு இருக்கியாடா?" அப்படின்ட்டு அந்த ஆன்டி சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு அந்த ஆன்டிய பார்த்துட்டு, "ஆமா, இப்ப நான் ரொம்ப பொறாமையில தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மொட் வந்து அங்கருந்து போலான்னு பார்த்தா, ஆனா அந்த ஆன்டி வந்து போக விடாம, "டேய் டேய் நில்லு நில்லு. ஏன் இவ்வளோ ஸ்பீடா போற? பொறுமையா இரு. நான் உன்கிட்ட கொஞ்சம் கேள்வி எல்லாம் கேட்கணும். அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு இங்கருந்து போ." அப்படின்ட்டு அந்த ஆன்டி சொல்ல, நம்ம மொட்டு இருந்துட்டு, "என்ன சொல்லுங்க, என்ன விஷயம்?" அப்படின்ட்டு நம்ம மொட் கேட்க, அதுக்கு அந்த ஆன்டி இருந்துட்டு, "சரி, சரி, எங்க அவன் கூட அந்த பையன் வரலையா?" அப்படின்ட்டு அந்த ஆன்டி கேட்க, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, "அவன்லாம் என் கூடலாம் வரல. அவன் அவனோட வீட்ல இருக்கான். நான் மட்டும் தான் இங்க வந்தேன்." அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, அதுக்கு அந்த ஆன்டி இருந்துட்டு, "என்னடா சொல்ற? நிஜமாவே நீ அவன் கூட்டிட்டு வரலையா? ஆனா நீ அவன் கூட தானே போன?" அப்படின்ட்டு அந்த ஆன்டி கேட்க, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, "இப்ப என்ன? அவன் என் கூட வரணுன்ட்டு நீங்க நெனைக்கிறீங்களா?" அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்லிட்டு அங்கருந்து போலான்ட்டு பார்த்தா, இந்த ஆன்டி மறுபடியும் விடாம, "டேய் நில்லுடா! நான் உன்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன். நில்றா! அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போடான்ட்டு" இந்த ஆன்டி கத்த, நம்ம மொட்டுக்கு டென்ஷன் ஆயிட்டு, "என்ன சொல்லுங்க?" அப்படின்ட்டு கேட்கவும், நம்ம ஆன்டி இருந்துட்டு, "இது என்ன புதுசா இருக்கு கழுத்துல?" அப்படின்ட்டு நம்ம ஆன்டி கேட்க, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வயசானவங்களுக்கெல்லாம் இத பத்தி ஒண்ணும் தெரியாது." அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, அதுக்கு அந்த ஆன்டி இருந்துட்டு நம்ம மொட்ட பிடிச்சு அடிக்கிற மாரி, "ஏன்டா அதுக்காண்டி என்ன வயசாயிருச்சுன்ட்டாடா சொல்ற?" அப்படின்ட்டு நம்ம மொட்ட பிடிச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மொட்ட அப்படியே சிரிச்சுக்கிட்டு அங்கருந்து அப்படியே வந்துடுறா. சிரிச்சுட்டு அப்படியே மொட் வந்து கார்ல ஏறி உட்காந்துட்டு, அந்த கார் மிரர்ல அந்த டேட்டோவ அப்படியே பார்க்குறான். அந்த டேட்டோ வந்து அந்த இன்ஃபினிட்டி டேட்டோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டேட்டோவ தான் நம்ம மொட் வந்து போட்டிருக்கான். அத பார்த்துட்டு நம்ம மொட் வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். அவன ஞாபகப்படுத்துற வகையில என்கிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்ல. இந்த ஒண்ண தவிர அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மொட் வந்து அப்படியே கார் எடுத்துக்கிட்டு அங்கருந்து போறான்.
அப்படியே ஆப்போசிட்ல இன்னொரு கார் வருது. வந்தது யாருன்ட்டு பார்த்தா நம்ம ரக்கு தான். பயப்புள்ள வந்தோடனே எங்க போறான்னா, நம்ம மொட்டையோட வீட்டு வாசல் முன்னாடியே போய் அப்படியே குத்த வச்சு உட்காந்துட்டு, எங்க இன்னும் அவன ஆள காணோம் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து அப்படியே தேடிட்டே இருக்கா. அப்படியே தேடிக்கிட்டு அவன் வந்தான்னா, நான் அவன்கிட்ட என்னதான் சொல்ல போறேன்னு அப்படின்ட்டு அப்படியே மனசுக்குள்ளயே அப்படியே புலம்பிட்டு இருக்கான். இவன் இப்படி உட்காந்துருக்கிறத நம்ம ப்ளம் பார்த்துட்டு, ஹேண்ட்ஸம் ப்ரோ என்ன தெரியுதா நான் யாருன்ட்டு? நான் தான் நம்ம மொட்டையோட தம்பி ப்ளம் அப்படின்ட்டு சொன்னோன்னேவும் நம்ம ரக்குக்கு வந்துச்சே பாருங்க சிரிப்பு. வேக வேகமா போய் அவன் கைய பிடிச்சிட்டு அவன் மூஞ்ச பார்த்துட்டு நம்ம ரக் வந்து அப்படியே சிரிக்கிறான். அவன் கிட்ட கேட்டுப்பான் போல எங்கடா உங்க அண்ணா இருக்கான்ட்டு. அதுக்கு நம்ம ப்ளம்மும் சொல்லியிருப்பான் போல. அவன் வந்து அந்த பீச்ல உட்காந்து ஸ்டார்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பான். போய் அவன பாரு அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ரக் வந்து சரின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடிட்டு ஒரு வழியா நம்ம மொட்டை கண்டுபிடிச்சிட்டு அவன் அப்படியே மனசுக்குள்ளேயே பேசுறான். உன் பெயரை சொல்றது கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அப்படியே மெல்ல மெல்ல மொட்டை அப்படின்ட்டு கூப்பிட நம்ம மொட்டும் யாரா அது நம்மளை கூப்பிடுறது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா வந்திருக்கிறது நம்ம ரக்கு. நம்ம ரக்க பார்த்தோன்னேவும் நம்ம மொட்டோட மூஞ்சில இருக்கிற அந்த ரியாக்ஷனை பார்க்கணுமே, செம்மையா இருந்துச்சு அந்த ரியாக்ஷனு. அப்படியே எந்திரிச்சு நின்னுட்டு நீ இங்க என்னடா பண்ற அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் வந்து அவன் கையில இருக்கிற அந்த பிரேஸ்லைட்டை கழட்டி அப்படியே நீட்டிடுறான். நீட்டிட்டு நம்ம ரக் வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்றான், இதை நீ எனக்கு போட்டு விடு, இதை நீ போட்டு விட்டேன்னா நான் உனக்கு பதில் சொல்றேன், நான் உன்கிட்ட கண்டிப்பா சொல்றேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அப்படியே நீட்டிகிட்டே இருக்கான். நம்ம மொட் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி அழுகழுகையா வருது. அவனோட கண்ணீர் எல்லாத்தையுமே அப்படியே தொடச்சிட்டு நம்ம ரக் கையில இருக்கிற அந்த பிரேஸ்லைட் அப்படியே டக்குன்ட்டு எடுத்துறான். எடுத்துட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக்கா பார்த்துட்டு நீ இந்த மாதிரி என்ன ஹர்ட் பண்றத காட்டி தான் இங்க திரும்ப வந்தே அப்படின்ட்டு நம்ம மட்டும் இந்த ரக்கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு இல்ல நான் அப்படியெல்லாம் இல்ல அப்படின்ட்டு நம்ம ரக்ஸ்ல நம்ம மட்டும் இருந்துட்டு அப்புறம் எதுக்கு நீங்க திரும்ப வந்த என்ன ஹர்ட் பண்றத காண்டி தான் நீங்க வந்த அப்படி என்னோட ஃபீலிங்கோட உனக்கு விளையாடுறது உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ அதுல ஜெயிச்சிட்டடா விடுறா, நீ அதுல ஜெயிச்சிட்ட, நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் இது என்னோட ஃபீலிங் என்னோட ஹர்ட்ன்ட்டு அப்படி இருந்து இதை நீ திரும்பி தர்றதுக்கு தானே நீங்க வந்திருக்க, எனக்கு தெரியுது இது வந்து உனக்கு வேணான்ட்டு அதனால தானே நீ இந்த ஐலாண்டுக்கு இங்க வந்திருக்க அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக்கிட்ட சொல்லிட்டு இத என்கிட்ட திரும்பி தரல உனக்கு அவ்வளோ ஆர்வமா அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் வந்து அவனை பார்த்துட்டு இல்ல அப்படியெல்லாம் இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்ம மொட்கிட்ட நம்ம ரக் சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு அப்பனா எதுக்கு இங்க வந்த அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக்க பிடிச்சி அப்படியே கத்திக்கிட்டே இருக்கான். நம்ம ரக்குக்கு வந்து என்ன பதில் சொல்றேன்ட்டு தெரியாம அவனை அப்படியே பார்த்து அழுதுகிட்டே தான் இருக்கான் நம்ம ரக்கு. இதை பார்த்த நம்ம மொட்டுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிட்டு நம்ம ரக்க பார்த்து அப்புறம் ஏன்டா இங்க வந்த, நான் இன்னும் எத்தனை நாளைக்கு உன்னை நினைச்சு இங்க கவலைப்பட்டுட்டு இருக்கேன்ட்டு என்ன பாக்குறதுக்காண்டி இங்க வந்தியா அப்படின்னு எங்க பாக்குறதுக்கு தான் இங்க வந்தேன்னா நீ பாரு நல்லா பாரு நான் எப்படி இருக்கேன்ட்டு, எனக்கு ஒண்ணு இந்த பிரேஸ்லைட் தேவையில்ல, உனக்கு இந்த பிரேஸ்லைட் தேவையில்லைன்னா இதை தூக்கி போட்டுரு, அப்படி இல்லாட்டி நான் தான் இதை தூக்கி போடணும்னு நீ நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம முட் வந்து நம்ம ரக்கிட்ட சொல்லிட்டு அந்த பிரேஸ்லைட் அப்படியே தூக்கி வீசிடுறான் கடல்ல. இதை பார்த்தா நம்ம ரக்கு இருந்துட்டு முட்கிட்ட ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம முட்டு இருந்துட்டு நீ ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ற, உனக்கு தான் யாரும் வேணாம்னு சொல்லிட்டே இல்ல, நானும் வேணாம்னு சொல்லிட்டு என்னோட லவ்வும் வேணாம்னு சொல்லிட்டேன், அப்புறம் ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஓ ஒருவேளை மறுபடியும் நீ என்கிட்ட டீல் போடலான்ட்டு வந்திருக்கியா, அப்படி வந்திருந்தேன்னா சாரி என்னால அது முடியாது மறுபடியும் உங்ககிட்ட டீல் போடுறதுக்கு, நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் உன் கூட மறுபடியும் வரமாட்டேன்டா, ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன், ஆனா நீ தான் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேல, அப்புறம் ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ இங்க இருந்து போயிரு, அப்படி ஒருவேளை உனக்கு ஆள் வேணும்னா இந்த உலகத்துல எத்தனையோ பசங்க இருக்காங்கடா, போய் அவங்கள போய் நீ சூஸ் பண்ணி என்ன விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் இந்த ஹோம் டவுனை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முட் வந்து அங்க இருந்து அப்படியே போறான். நம்ம ரக் வந்து போகாதட்டு கையை பிடிக்கவும் நம்ம முட் வந்து அவன் கையை தட்டி விட்டுட்டு அங்க இருந்து போறான். அப்படி போனவே திரும்ப வந்து நம்ம முட் வந்து அவனோட கையில அந்த பிரேஸ்லைட்டை வச்சுட்டு எனக்கு இது வேணாம், எனக்கு இதை தூக்கி போடுறதுக்கும் மனசு இல்ல, உனக்கு இது வேணாம்னா நீ இதை தூக்கி போட்டுரு என்னோட மனசையும் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கையில அந்த பிரேஸ்லைட்டை கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடறான். நம்ம ரக் வந்து அப்படியே அழுதுகிட்டேயும் அங்கேயே ஃபீல் பண்ணி அப்படியே உட்காந்துருக்கான். அப்புறம் நம்ம ரக் அழுதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வீ கிட்ட தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். நம்ம வீ வந்து கேட்கற என்னடா நீ அழுகுறியா அப்படின்னு கேட்டா நம்ம ரக் இருந்துட்டு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது ரொம்ப ரொம்ப எனக்கு வலிக்குது, அவன் வந்து என்ன நான் அவனை கஷ்டப்படுத்திட்டேன்ட்டு என்ன சொல்றான், எனக்கு என்ன பண்றதுன்ட்டே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வீ இருந்துட்டு என்ன நீ அவன்கிட்ட உன்னோட மேட்ரை சொன்னியா இல்லையா அப்படின்ட்டு நம்ம வீ சொல்ல, அதுக்கு நம்ம ரக்கு இருந்துட்டு எங்க அவன் தான் என்னை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுறானே, எங்க இருந்து நான் அவன்கிட்ட சொல்றது, அவன்கிட்ட எப்படி சொல்றேன்ட்டே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம வீ இருந்துட்டு ஒரு ஐடியா பண்றேன், இங்க பாரு ரக் உனக்கு வேணும்னா நீ தான் அவன்கிட்ட சொல்லி ஆகணும், அவன் உன்னை எவ்வளவு திட்டினாலும் நீ தாண்டா அவனை சமாதானப்படுத்தணும், உன்னோட லவ்வுக்காண்டி நீ தான் இது எல்லாத்தையுமே பண்ணி ஆகணும், அப்புறம் உன்னோட லவ்வுக்காண்டி இது எல்லாத்தையுமே நான் தான் பண்ண முடியும், நீ தான் பண்ணி ஆகணும், உனக்கு அவனோட லவ் வேணும்னா நீ இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வி வந்து நம்ம ரக் கிட்ட சொல்லவும் நம்ம ரக் வந்து அதையே நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங்ல இருந்து நம்ம ரக்கோட வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்னன்னா நம்ம மொட் வந்து எங்க போனாலும் அவன் என்ன பண்ணாலும் அவன் பக்கத்துல போய் நின்று உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து கேட்கறதே அவனோட வேலையா இருக்கு. இவனை பார்த்தாலேவும் நம்ம மொட் வந்து அவனை அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போறதுக்கு தான்
நம்ம மொட்டு வந்து ட்ரை பண்றான். அப்படி போயிட்டு ஒரு பீச்ல அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். நம்ம ரக்கு அப்படியே பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கா. இத பார்த்த நம்ம மொட்டு வந்து நம்ம ரக்க பார்த்துட்டு, "என் பின்னாடி வராத, என்னை விட்டு போயிரு" அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து சொல்லிட்டு அங்கருந்து போயிர்றான். நம்ம ரக் வந்து அவன அப்படியே பார்த்துட்டு, "இவன எப்படிதான் சமாதானப்படுத்த போற தெரியலையோ" அப்படின்ட்டு அவன் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நைட் வந்து அந்த பீச்ல ஒரு பாலத்துக்கு மேல அப்படியே நடந்து போயிட்டு, அப்படியே ஒரு இடத்துல நின்னு வானத்த பார்த்துட்டு, "இன்னும் ஒரே ஒரு தடவ தான். இன்னும் ஒரு தடவ மட்டும் நான் சொல்றத கேளு. அதுக்கப்புறம் உன்ன நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். இங்கருந்து நான் போயிர்றேன்" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து அந்த வானத்த பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இங்க நின்னு இருக்கான். சேம் டைம் நம்ம மொட்டும் அன்னைக்கு அவன் இங்க உட்காந்துருக்கும்போது ரக் வந்திருந்தான்ல, அந்த இடத்துக்கு நம்ம மொட்டு வந்து நின்னுட்டு அவன் வந்திருக்கானா என்னான்ட்டு பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கான். அவன் வரலன்னு தெரிஞ்ச உடனேவும் நம்ம மொட்டு வந்து ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு, "நான் என்ன லூசா? அவன் இங்க வரமாட்டான்னு தெரிஞ்சும் நான் இங்க வந்திருக்கேன். நான் லூசு தான்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மட்டும் அப்படியே அந்த இடத்துலயே உட்காந்து, அவனும் அந்த வானத்தையே பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம மொட்டு வந்து என்னமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அவனோட தம்பி அங்க வந்துட்டு, "டேய் அண்ணா என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ட்டு நம்ம ப்ளம் கேட்க, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, "நீ இங்க என்ன பண்ற? நான் தான் உனக்கு இன்னைக்கு லீவ் குடுத்துருந்தேன்ல. இங்க என்ன பண்ற?" அப்படின்ட்டு நம்ம மொட்டு கேட்க, அதுக்கு நம்ம ப்ளம் இருந்துட்டு, "அது ஒண்ணும் இல்ல. அந்த ஹேண்ட்சம் பாய் இருக்கார்ல, அவர் வந்து உன்கிட்ட என்னமோ பேசணுமா" அப்படின்ட்டு நம்ம ப்ளம் சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, "அவன்கிட்டலாம் என்னால பேச முடியாது" அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொல்ல, அதுக்கு நம்ம ப்ளம் இருந்துட்டு, "டேய் அண்ணா அவர் உன்கிட்ட கடைசியா என்னமோ உன்கிட்ட பேசணுமான்டா. போய் அவர் என்னான்ட்டு தான் போய் பாரேன்" அப்படின்ட்டு நம்ம ப்ளம் சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, "முடியாது, முடியாது" அப்படின்ட்டே சொல்லிட்டு இருந்தான். முடியாதுன்னு சொன்னவன் கடைசியில எங்க போய் நிக்கிறான்னா, அவனோட ரூம் வாசல் முன்னாடி தான் போய் நிக்கிறான் நம்ம மொட்டு. நம்ம மொட் வந்து எப்படியோ தைரியத்துல வர வச்சுட்டு, நம்ம ரக்கோட டோர் முன்னாடி அப்படியே போய் நிக்கிறான். நின்னுட்டு அந்த ஸ்பேர் கீய எடுத்து அப்படியே யோசிச்சு பார்க்குறான். என்னன்னா, நம்ம ரக் இங்க வந்த புதுசுல நம்ம மொட்ட ரூம்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னபோது, நம்ம மொட் வந்து ஸ்பேர் கீ வச்சு தானே உள்ள வந்திருப்பான். அதெல்லாம் நெனச்சு பார்த்து இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, ஒரு வழியா டோர ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்த்தா, உள்ள எதுவுமே இல்ல. நம்ம மொட் வந்து உள்ள பார்த்துட்டு, "இங்க ஒண்ணுமே இல்ல. இங்கருந்து போயிரலாம்" அப்படின்ட்டு அங்கருந்து போலான்ட்டு பார்க்கும்போது, அங்க சைடுல ஒரு இடத்துல வந்து ஒரு பென்னும், ஒரு டிவைஸும், அப்புறம் ஒரு ஸ்டிக்கி நோட் மாரி என்னமோ எழுதியிருக்கு. அத பார்த்துட்டு நம்ம மொட் வந்து அந்த ஸ்டிக்கி நோட்ட எடுத்து பார்த்தா, "சாரி உன்கிட்ட நான் எப்படி சொல்றதுன்ட்டே எனக்கு தெரியல. அதனால தான் இதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இத மட்டும் கேட்டுட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கி நோட்ல எழுதியிருக்கு. நம்ம மொட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிப்ப எடுத்து அந்த டிவைஸ்ல போட்டு அப்படியே கேட்குறான். அதுல வந்து என்ன இருக்குன்னா, எடுத்த உடனே முதல்ல "ஐ அம் சாரி மகாசிமுத். என்ன மன்னிச்சிரு. உன்ன நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். இது எல்லாத்துக்குமே காரணம் நான் செல்ஃபிஷா இருந்தது மட்டும் தான். என்னால உன் முகத்த பார்த்து கூட மன்னிப்பு கூட கேட்க முடியல. அதுக்கு கூட நான் தகுதி இல்லாதவனா ஆயிட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் நீ பண்ணு. இந்த ரெக்கார்டர நீ ஃபுல்லா கேளு. அது மட்டும் போதும். நான் சின்ன வயசா இருக்கும்போதிலிருந்தே எல்லாருமே இந்த லவ்வால வெறும் கஷ்டம் மட்டும் தான் பட்டுருக்காங்க. என்னோட அம்மாவா இருக்கட்டும், என்னோட அக்காவா இருக்கட்டும், இல்ல என்ன சுத்தி இருக்கிறவங்க யாரா வேணா இருக்கட்டும், இந்த லவ்வால வெறும் கஷ்டம் மட்டும் தான் பட்டுருக்காங்க. யாருமே இதால ஹேப்பியா இல்ல. அதனால தான் நானும் இத நெனச்சு பயந்து போனேன். எங்க நான் உன்ன லவ் பண்ணி நீ என்ன விட்டு போனதுக்கப்புறம், அதுலருந்து வர்ற அந்த கஷ்டம், அத எனக்கு எப்படி அத தாண்டி வரதுன்ட்டு எனக்கு தெரியல. அதனால தான் நீ என்கிட்ட லவ் சொல்லும்போது நான் அத வேணான்ட்டு உன்ன விட்டு நான் தள்ளி போனேன். நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நீ லவ் சொன்ன பாத்தியா? அப்ப வந்து எனக்குள்ளார அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதனால நான் ரொம்ப ஹேப்பியா இருந்தேன். டெய்லி நான் காலையில தூங்கி எந்திரிக்கும்போதும் நீ என் கூடயே இருக்கணும். அதே மாரி நைட்டு நான் தூங்க போம்போதும் நீ என் கூடயே தான் தூங்கணும். அது மட்டும் இல்லாம நான் உன்கிட்ட கேட்கணும். "நீ டயர்டா இருக்கியா? உனக்கு பசிக்குதா? உனக்கு வேற ஏதாவது வேணுமா?" அப்படின்ட்டு நான் உன்கிட்ட கேட்கணும். இவன் இந்த மாரி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மொட்டால அங்க ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியல. நம்ம மொட் வந்து எடுத்தேன் பாரு ஓட்டங்கிற மாரி அவன் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுட்டான். இந்த பக்கம் நம்ம ரக்க உட்காந்துக்கிட்டு, "நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கணும்னு தான் நான் நெனச்சேன். நான் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்னு தான் நெனச்சேன். எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் ஓவராவே பேசுறேன்ட்டு. ஆனா இருந்தாலும் ஐ அம் சாரி. என்ன மன்னிச்சிரு. இத நான் உன்கிட்ட சொல்றதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டேன்" அப்படின்ட்டு நம்ம ரக் ஒரு பக்கம் சொல்ல, நம்ம மொட் வந்து சேம் டைமு இவன் எங்க இருக்கான்ட்டு ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு அங்கேயும் ஓடி வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி ஓடி வந்து அவன் முன்னாடி நிக்கவும், அவன் வந்து அவனோட லவ்வ சொல்லவும் கரெக்ட்டா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. "மகாசமுத் ஐ லவ் யூ" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து கடைசியா அந்த ரெக்கார்ட்ல முடிச்சிருப்பான். இவனும் கரெக்ட்டா வந்து அவன் முன்னாடியே நிக்கிறான். ரக் வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவன், யார்றா அது நம்ம பக்கத்துல வந்து நிக்கிறதுன்ட்டு திரும்பி பார்த்தா வந்திருக்கிறது மொட்டு. மொட்ட பார்த்தோன்னேவும் நம்ம ரக்குக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு அப்படியே எந்திரிச்சு நிக்கவும், நம்ம மொட் வந்து அப்படியே வேகமா நம்ம ரக்க அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். இவன் இந்த மாரி ஹக் பண்ணுவான்ட்டு நம்ம ரக் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இவன் இந்த மாரி ஹக் பண்ணவும் நம்ம ரக் அப்படியே ஷாக் ஆயிட்டு, மகாசமுத் மகாசமுத்துன்ட்டு அவன் பேர மட்டும் தான் சொல்றான். நம்ம மொட் வந்து அவன அப்படியே அவன் கன்னத்த புடிச்சு, "ஆமா நான் தான் வந்திருக்கேன்" அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு அவன பார்த்து மகாசமுத் அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு மொட் வந்து நம்ம ரக்க பார்த்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக்க அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஹக் எல்லாம் பண்ணி முடிக்கவும், நம்ம ரக் இருந்துட்டு மொட்ட பார்த்துட்டு, "ஆனா ஆனா ஐ அம் சாரி. நான் உன்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். எல்லாத்துக்குமே சேர்த்து என்ன மன்னிச்சிரு" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து அப்படியே ஒரு மாரி லூஸ் மாரி கத்திக்கிட்டே இருக்கவும், நம்ம மொட்டு இருந்துட்டு அவன் கன்னத்த அப்படியே புடிச்சிட்டு, "இங்க பாரு, நான் சாரி கேட்கறதுக்கெல்லாம் ஒண்ணும் இங்க வரவே இல்ல" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "அப்பன்னா சொல்லு. நான் என்ன சொல்லணும்? நீயே சொல்லு. நீ எது சொன்னாலும் நான் சொல்றேன்" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, "உன்னோட ஃபீலிங்க என்கிட்ட ஷேர் பண்ணு. நீ சொல்லு.
உனக்கு என்ன தோணுதோ அத நீ என்கிட்ட சொல்லு. அதுவும் என் ஃபேஸ பார்த்து சொல்லு. நீ என்ன லவ் பண்றேன்ட்டு சொல்லு அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட கேட்க, நம்ம ரக் வந்து அப்படியே யோசிச்சுட்டு, ஐ லவ் யூ அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து சொன்னோனேயும் நம்ம மொட் ஃபேஸ்ல இருக்கிற அந்த சிரிப்ப பார்க்கணுமே, செம்ம கியூட்டா இருந்துச்சு. சிரிச்சுட்டு, ஆமா நானும் உன்ன லவ் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து சொன்னோனேமோ, நம்ம ரக் வந்து அவன அப்படியே ஹக் பண்ணிட்டு, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்ட்டு நம்ம ரக் வந்து அப்படியே கத்திக்கிட்டே இருக்கான். நம்ம மட்டும் அப்படியே அவன பிடிச்சு டைட்டா ஹக் பண்ணிட்டு, அப்புறம் நம்ம மொட் வந்து டேட்டூ போட்டிருப்பான் இல்லையா? அந்த டேட்டூவ வந்து நம்ம ரக் கிட்ட காட்ட, நம்ம ரக் வந்து அந்த டேட்டூவ அப்படியே தொட்டு பார்த்துட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு, நம்ம மொட்டும் ரக்கும் அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கிஸ்ஸிங் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா 2 பேரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சண்டைக்கு அப்புறம் வர இந்த கிஸ்ஸிங் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு மாரி ஃபீல்ஃபுல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்புறம் ரூம்ல பார்த்தா இவங்க 2 பேத்துக்கு நடுவுல சின்னதா மேட்ரு போயிருக்கும் போல. மேட்ரு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மொட் வந்து தான் முதல்ல கண் முழிக்கிறான். பின்னாடியே நம்ம ரக்கும் அப்படியே கண் முழிக்கிறான். நம்ம ரக் வந்து கண் முழிக்கும்போதும் பக்கத்துல நம்ம மொட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இவன் சொல்லியிருப்பா இல்லையா, நான் தூங்கி எந்திரிக்கும்போது உன்னோட முகத்த தான் நான் பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட அந்த ரெக்கார்ட்ல சொல்லியிருப்பா இல்லையா. அதே மாரி இவன் பக்கத்துல இருக்கவும் நம்ம ரக்குக்கு வந்து செம்ம ஹாப்பி ஆயிருது. நம்ம மொட் வந்து அவன் கைய பிடிச்சு அப்படியே கிஸ் பண்ணவும், நம்ம ரக்கு இருந்துட்டு அவன் இன்ஃபினிட்டி டேட்டா போட்டிருப்பான் இல்லையா, அந்த டேட்டாவ அப்படியே தொட்டு பார்த்து ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இத பார்த்த நம்ம மொட் வந்து அவன் கைய அப்படியே புடிச்சுட்டு அவன்கிட்ட கேட்கறான். "நீ நல்லா தூங்குனியா? உனக்கு நல்ல கனவு வந்துச்சா?" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "ஆமா, உனக்கு எப்படி?" அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க, அதுக்கு மொட்டு இருந்துட்டு அவன பார்த்துட்டு, எனக்கும் தான்" அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, அதுக்கு ரக் இருந்துட்டு, "சரி கனவுல என்ன வந்துச்சு?" அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க, அதுக்கு மொட்டு இருந்துட்டு, "என்னோட கனவுலயா? நீ தான் வந்த" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் வந்து செம கியூட்டா இருந்துச்சு. அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ரக் இருந்துட்டு, "சரிடா போதும் வா எந்திரிக்கலாம்" அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு மொட்டு இருந்துட்டு, "இல்ல, இல்ல அதெல்லாம் முடியாது. இன்னும் 5 நிமிஷம் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் மேல ஏறி படுத்துக்கிட்டு அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணி அப்படியே விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பிரேஸ்லெட் வந்து குத்திருக்கும் போல. நம்ம மொட் வந்து என்னடா அது அப்படின்ட்டு பார்த்தா கையில பிரேஸ்லெட். அந்த பிரேஸ்லெட் வந்து நம்ம ரக்கோட கையில இருக்கிறத பார்த்தோன்னேவும் நம்ம மொட்டுக்கு வந்து செம்மையான ஹாப்பி. நம்ம மொட் வந்து அவன பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் நம்ம ரக்கும் மொட்டும் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் பீச் ஓரமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம மொட் வந்து சொல்றான், "என்னால உன் கூடலாம் வர முடியாது" அப்படின்ட்டு. நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "நீ என்ன பேசுற? அப்ப உன்னால என் கூட பேங்காக்கு வர முடியாதா?" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட சொல்ல, அதுக்கு மொட் வந்து யோசிச்சுட்டு, "இல்ல என்னால வர முடியாது. எனக்கு டைம் கிடைக்கும்போது மட்டும் தான் என்னால உன் கூட வர முடியும்" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் வந்து யோசிச்சுட்டு, "அப்பன்னா நீ 6 மாசம் அங்க இருப்ப, 6 மாசம் இங்க இருப்ப அப்படிதானே?" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மொட் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம மொட்டு இருந்துகிட்டு, "ஆமா, என்னோட வேலை அந்த மாரி. ஆனா என்னோட வேலைய விட்டுட்டு இங்க வர முடியாது. இதுதான் என்னோட வீடு. இதுதான் என்னோட இடமும் கூட. இதுதான் இந்த ஐலேண்ட் தான் என்னோட லைஃபு. இத விட்டுட்டு என்னால எப்பயுமே வர முடியாது" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் வந்து அப்படியே மொட்ட பார்த்து யோசிச்சுட்டு, "சரி, நீ வரலாட்டி என்ன? நான் வந்து இங்க உன் கூட தங்குறேன். உன்னால அங்க வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பண்ண முடியாது. ஆனா என்னால எங்க வேணாலும் இருந்துகிட்டு என்னோட ஒர்க்க பண்ண முடியும். என்னோட ரைட்டிங் வேலையெல்லாம் பண்ண முடியும். என்னோட லவர் எங்க இருக்காரோ அங்க தான் நானும் இருப்பேன்" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட இந்த மாரி சொன்னோன்னேவும், நம்ம மொட்டுக்கு வருதே பாருங்க சிரிப்பு. எப்பா செம்ம கியூட்டா சிரிக்கிறான் நம்ம மொட்டு. இவன் லவ்வருன்ட்டு சொன்ன உடனேவும். சிரிச்சுட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்றான், "நீ இந்த மாரி என்ன லவ்வருன்னு சொல்லிட்டே இருந்தேன்னா, நான் உன்ன டீச் பண்ணிட்டே இருக்க போறேன்" அப்படின்ட்டு. நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்லிட்டு, "சரி நீ எப்படி இங்க இருப்ப? உன்னோட கிளினிக்கெல்லாம் போகாம இங்க இருந்துருவியா?" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "அதான் நீ 6 மாசம் என் கூட வந்து பேங்காக்ல இருக்க போறல்ல, அப்ப நான் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மொட் கிட்ட சொல்ல, அப்ப நம்ம மொட்டு இருந்துட்டு, "சரி ஓகே. நீ இங்க தான் இருக்க போற" அப்படின்ட்டு நம்ம மொட் கேட்க, "ஆமா நான் இங்க தான் இருக்க போறேன். ஆனா எங்க இருக்க போற?" அப்படின்ட்டு நம்ம மொட் கேட்க, நம்ம ரக் இருந்துட்டு, "உன்னோட வீட்ல தான். வேற எங்க?" அப்படின்ட்டு நம்ம மொட் கிட்ட நம்ம ரக் சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "நிஜமாவே நீ என் வீட்ல தான் இருக்க போற?" அப்படின்ட்டு நம்ம மொட் கேட்க, நம்ம ரக் இருந்துட்டு, "ஆமான்டா. அதுல என்னடா உனக்கு சந்தேகம்? நான் உன் வீட்ல தான்டா இருக்க போறேன். ஏன் நான் உன் வீட்லலாம் இருக்க மாட்டேனா?" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட சொல்ல, அதுக்கு மொட்டு இருந்துட்டு, "ஒருவேள நீ வேணா ரெஸ்டாரண்ட்ல போய் தங்கிக்கிறியா?" அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, அதுக்கு ரக் இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் உன் கூட தான் வந்து தங்குவேன்" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட சொல்ல, அதுக்கு மொட்டு இருந்துட்டு, "சரி, சரி ஓகே. இதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறலாம். இப்ப காஃபி குடிக்கிறதுக்கு டைம் ஆயிருச்சு. வா இங்கருந்து போலாம். போய் காஃபி குடிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கைய பிடிச்சு அப்படியே இழுத்துட்டு அங்கருந்து அப்படியே போயிடுறான். அப்புறம் நம்ம மொட் வந்து என்னமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ரக்கு வேக வேகமா ஓடி வந்து "மகா சுமுத்" அப்படின்ட்டு கத்திக்கிட்டேவோ அவன் பக்கத்துல வந்து அப்படியே உட்கார்றான். இவன் இந்த மாரி மூச்சு வாங்கிட்டே வந்து உட்காரவும், நம்ம மொட்டு இருந்துட்டு, "பொறுமையா இரு, என்ன விஷயம்?" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன்" அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு மொட்டு இருந்துட்டு, "சரி அப்பனா சொல்லு, என்ன விஷயம்?" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் வந்து அவன் கையில ஒரு என்வலப் மாரி இருக்கு. அந்த என்வலப்பையேவோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்ம ரக்கு. இவன் கிட்ட குடுத்து இவன் என்ன நெனைப்பானோ அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து அத அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இவன் பார்க்கிறத நம்ம மட்டும் பார்த்துட்டு அவனும் அந்த என்வலப்ப பார்க்குறான். என்வலப்ப அவன் பார்த்த உடனேவும் நம்ம ரக் வந்து அந்த என்வலப்ப அப்படியே பின்னாடி அப்படியே மறைச்சு வச்சுக்கிறான். அப்ப இவன் மறைச்சு வைக்கவும் நம்ம மட்டும் இருந்துட்டு அவன பார்த்து,
டொங்ராக் அப்படின்ட்டு அவன் பேரை சொன்ன உடனே அவன் பயந்துகிட்டு அந்த என்வலப் எடுத்து அவன் கையில கொடுக்குறான். இவன் அதை வாங்கிட்டு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு பிரிச்சு பார்க்கறான். அப்ப நம்ம ரக்கு இருந்துட்டு சொல்றான், நீ கோவப்படாத, நான் இதை உனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காண்டி மட்டும் தான் வாங்கினேன், வேற ஒண்ணும் இல்ல, நீ என் மேல கோவப்படாத அப்படின்ட்டு நம்ம ரக் ஒரு மாதிரி சொல்றான் பாவமா. அப்ப நம்ம ரக்க பார்த்து கேக்குறான், எதுக்காண்டி நீ இந்த வீட்டை வாங்கின அப்படின்ட்டு நம்ம கேட்க, அதுக்கு ரக்கு இருந்துட்டு, ஏன்னா நான் அவங்க கூட தங்கணும்னு நினைச்சேன், அது மட்டும் தான், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு நம்ம ரக் முட்கிட்ட சொல்ல, அதுக்கு மட்டும் இருந்துட்டு, நீ வாங்கினது தப்பு இல்ல, அதை என்கிட்ட கேட்டுட்டு வாங்கியிருக்கலாம்ல அப்படின்ட்டு நம்ம சொல்ல, அதுக்கு ரக்கு இருந்துட்டு, ஏன்னா நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்காண்டி தான் நான் இப்படி பண்ணேன், உங்ககிட்ட சொல்லிட்டு செஞ்சு அதுக்கு பேர் சர்ப்ரைஸ் இல்லைல்ல அப்படின்ட்டு நம்ம ரக் அப்படியே ஒரு மாதிரி டல்லா சொல்றான். இவன் இந்த மாதிரி டல்லா ஃபேஸ வச்சிருக்கிறத நம்ம பார்த்துட்டு அவன் அப்படியே சிரிச்சுட்டு அவன் பக்கத்துல போய், நான் ஒன்றும் கோவமாலாம் இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லவும் நம்ம ரக்குக்கு அப்படியே ஹாப்பி ஆயிடுது. அப்ப கேட்டேன்ல, நீ என் மேல கோவமா இருக்கே அப்படின்ட்டு ரக் கேட்டிருப்பான் அப்ப. அதனால நம்ம கோவம் இல்லைன்னு சொன்னோடனேவும் நம்ம ரக் இருந்துட்டு மொட்டை பார்த்துட்டு, நீ நிஜமா தானே சொல்ற என் மேல கோவம் இல்லைல்ல அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு மட்டும் இருந்துட்டு, நான் ஏன் கோவப்படணும், நான் எதுக்காண்டி உன் மேல கோவப்படணும், நீ நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கணும்காண்டி தானே நீ இந்த மாதிரிலாம் பண்ண, நீ நம்மளோட ஃபியூச்சரை நினைச்சு தானே நீ இந்த மாதிரிலாம் பண்ண, ஸோ அதுக்காண்டி நான் ஏன் உன் மேல கோவப்படணும், நான் உன் மேல கோவம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு நம்ம நம்ம ரக்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு அவனை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். நம்ம ரக் சிரிச்ச உடனேவும் நம்ம மொட்டுக்கு அப்படியே சிரிப்பு வந்துடுது. இவங்க 2 பேரும் இப்படி சிரிச்சு ஹாப்பியா பேசுறதோட லவ்ஸி எபிசோட் 10ல டோட்டலாக கம்ப்ளீட் ஆகுது. இந்த லவ்ஸியோட ஸ்பெஷல் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லேயும் நம்ம மட்டும் தான் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு அவன் பக்கத்துல இருக்கிற மொபைலை பார்த்தா, அந்த மொபைல்ல அக்டோபர் 7, 2025 இருக்கு. இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு போல. நம்ம அதை எல்லாத்தையும் பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு போய் வெளியே போய் நின்னா அந்த வியூஸ் பார்த்து அப்படியே ரசிச்சிட்டு இருக்கான். வியூஸ் பார்க்கறதுக்கு செம சூப்பரா இருக்கு அங்க இருக்கிற வியூஸ் எல்லாமே. அதை பார்த்து நம்ம மட்டும் அங்க சிரிச்சுட்டு இருக்க, இவனோட அந்த டேட்டோ இருக்கு இல்லையா, அந்த டேட்டோவை அப்படியே ஜூம் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு. யாரா அதுன்னு பார்த்தா பயபுள்ள நம்ம ரக் தான் இந்த டேட்டோவை அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துட்டு அவன் மனசுக்குள்ளேயே அப்படியே பேசிட்டு இருக்கான். நான் என்னோட லைஃப்ல சின்ன வயசுல இருந்து எல்லாத்துக்குமே பயந்துதான் ஓடிக்கிட்டு இருந்தேன். என்னை யாரோ காயப்படுத்திடுவாங்களோ, அப்படி இல்லாட்டி நான் யாரையோ லவ் பண்ணி அதனால எனக்கு ஏதோ காயமாயிருமோ அப்படின்ட்டு நான் பயந்துகிட்டே தான் இருந்தேன். ஆனா ஒரு நாள் என் லைஃப்ல ஒருத்தன் வந்தான். அவன் தான் எனக்கு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எல்லாத்தையுமே கத்து கொடுத்தான் அப்படின்ட்டு நம்ம ரக் அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அந்த டேட்டோவை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு இருக்கான் நம்ம ரக்கு. இவன் ஒரு பக்கம் உட்காந்து இப்படி சிரிச்சிட்டு இருக்கா, நம்ம சாவு மேடம் பக்கத்துல உட்காந்துட்டு அவன் எழுதி கொடுத்த அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்துட்டு, பரவாயில்லையே, ஒரு வழியா சீக்கிரமா ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சிட்ட போல அப்படின்ட்டு நம்ம சாவு கேட்க, அதுக்கு நம்ம ரக்கு இருந்துட்டு, ஆமா நாங்கெல்லாம் யாரு சும்மா விட்டுருவோமா, அதெல்லாம் எழுதிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ரக் கையை கட்டிக்கிட்டு நம்ம சாவை பார்க்க, அதுக்கு நம்ம சாவு இருந்துட்டு, சரி சரி இவ்வளவு சீக்கிரமா முடிச்சுட்டு எங்க போற, வீட்டுல யாரையோ பார்க்க போறதுக்கு போற போல அப்படின்ட்டு நம்ம சாவு கேட்க, அதுக்கு நம்ம ரக்கு இருந்துட்டு, ஆமா எப்ப பார்த்தாலும் நான் என்ன பண்றேன்ட்டு அதையே பார்த்துட்டு இருங்க அப்படின்ட்டு நம்ம ரக் அப்படியே நம்ம சாவை பார்த்துக்கு கேட்க, அதுக்கு நம்ம சாவு இருந்துட்டு, நீ தானப்பா சொன்ன ஒரு ரைட்டர் எங்க இருந்தாலும் போய் ஒர்க் பண்ணலான்ட்டு, அப்புறம் என்ன அங்க போயும் ஒர்க் பண்ணு அப்படின்ட்டு நம்ம ட்ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக்கு இருந்துட்டு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அங்க போய் ஒர்க்கா பண்ண போறேன், அங்க போன உடனே கதவை சாத்தினா 3 நாளுக்கு அப்புறம் தான் கதவையே திறப்பேன் அப்படின்ட்டு நம்ம ரக் நம்ம சாவு கிட்ட சொல்லிட்டு, ஆனா நான் உங்ககிட்ட உண்மையா ஒண்ணு சொல்லவா, அங்க போனா என்னால ஒர்க் பண்ண முடியும்ட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம ரக் சா கிட்ட கேட்க, அதுக்கு சார் இருந்துட்டு, ஆமா ஆமா நீ தான் 6 மாசம் இங்கே 6 மாசம் அங்கன்ட்டு இருக்கே, அப்புறம் எப்படி உன்னால ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம சாவு சொல்ல, அதுக்கு ரக்கு இருந்துட்டு, ஆமா நீங்க சொல்றதும் சரிதான், வீடுங்கிறது நான் இருக்கிற இடத்த பொறுத்து இல்ல, நான் யார் கூட இருக்கேனோ அதை பொறுத்துதான், அவன் அவன் எங்க இருக்கானோ அங்கதான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இப்ப அங்க போறேன் என்னோட வீட்டுக்கு, பை பை நான் உங்களை அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் அங்க இருந்து எந்திரிச்சு அப்படியே ஹாப்பியா போயிடுறான். நம்ம சாவும் அதை பார்த்துட்டு ஹாப்பியா உட்காந்துருக்காங்க. அப்புறம் நம்ம விய தான் காட்டுறாங்க. வி செட்ல எல்லார்கிட்டயும் தேங்க்யூ, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே விஷ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தா, நம்ம ஜா தங்கத்த காட்டுறாங்க. ஜா தங்கத்த பார்த்து எத்தன நாள் ஆச்சு, நம்ம ஜா செம கியூட்டாவே இருக்கான். நம்ம விய பார்த்தோனே, "ஓ! நீ கிளம்பிட்டியா?" அப்படின்ட்டு நம்ம ஜா கேட்க, நம்ம வி இருந்துட்டு, "ஆமா, என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சுச்சு. நான் அதனால கிளம்பிட்டேன்." அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு ஜா இருந்துட்டு, "ஓ! அப்படியா? நான் இருக்கிற வரைக்கும் நீ என் கூட கொஞ்சம் இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா? எனக்கு நெறையா இருக்குப்பா இன்னும் ஷூட்டிங்க்கு." அப்படின்ட்டு நம்ம ஜா சொல்ல, அதுக்கு வி இருந்துட்டு, அதெல்லாம் நீ நடிச்சிருவப்பா. உன்ன பத்தி எனக்கு தெரியும். நீ எவ்ளோ பெரிய ஆக்டர் அப்டின்ட்டு நம்ம ஜாகிட்ட சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல நான் ரொம்ப பிஸி. நான் இப்ப வீட்டுக்கு போணும். வீட்டுக்கு போய் என்னோட பேக்கேஜிங்லாம் எடுத்து வைக்கணுமே அப்டின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு நம்ம ஜா இருந்துட்டு, ஏன் நீ எங்கேயாவது வெளிய போறியா என்ன? அப்டின்ட்டு நம்ம ஜா கேட்க, அதுக்கு நம்ம வி இருந்துட்டு, ஆமா நான் வெளிய போறேனே என்னோட லீவ என்ஜாய் பண்றதுக்கு. நான் என்னோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட நான் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேன். என்னோட ஷெட்யூல்ஸ் எதா இருந்தாலும் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிருங்க. அடுத்த 2 வாரத்துக்கு நான் ரொம்ப பிஸி. நான் போய் என்னோட லீவ என்ஜாய் பண்ண போறேன் அப்டின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு நம்ம ஜா இருந்துட்டு, சரி ஓகே எப்டியோ போய் தொல. போய் நல்லா உன்னோட லீவ என்ஜாய் பண்ணு. வரும்போது என்ன மறந்துறாத. எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு. நம்ம ஜாத்தவங்க அங்க இருந்து சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம வி இருந்துட்டு மூக்கு கால் பண்ண உடனே நம்ம மூக்கு மூஞ்சில சிரிப்பா பார்க்கணுமே அப்படியே சிரிச்சுக்கிட்டு, சொல்லுங்க வி அப்படின்ட்டு நம்ம மூக்கு கேட்க, அதுக்கு வி இருந்துட்டு, சரி எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டியா அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம மூக்கு இருந்துட்டு, நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு நம்ம மூக்கு கேட்க, வி இருந்துட்டு, நானா நான் ஒருத்தரை நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்ம மூக்கு இருந்துட்டு, ஓ அப்படியா மொட்டை தானே நினைச்சிட்டு இருக்கீங்க, நானும் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன், போய் அவனை சீக்கிரமா பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம வீக்கு டென்ஷன் ஆயிட்டு,
சும்மா இரு மூக்கு எதையாவது சொல்லிட்டு இருக்காது அப்படின்ட்டு நம்ம சொல்ல அதுக்கு நம்ம மூக்கு இருந்துட்டு இல்ல நான் சும்மா தான் உங்களை கிண்டல் பண்ணேன், நான் உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூக்கு ஒரு பக்கம் அப்படியே ஹாயா பேசிட்டு இருக்கா ஜாலியா. இவங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் கடலை போட்டுட்டு இருக்கா. நம்ம மொட்டை காட்டினா மொட்டை ஒரு பக்கம் உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்கா. நம்ம ரக்கூட மொட்டை இருந்துட்டு ரக்கிட்ட கேட்கறான், நீ சாவு கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டியா, வீட்டுக்கு போறேன்ட்டு, நீ எப்பதான் இங்க வருவேன், நான் இங்க வந்து 1 மாசம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம முட்டல அதுக்கு நம்ம ரக்க இருந்துட்டு அதுக்கு தான் நான் சொன்னேன், நான் வரும்போது நீ என் கூட வந்துடலாம், இல்ல நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், எனக்கு இங்க கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அதெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா நான் அங்க வரேன் அப்படின்ட்டு நம்ம ரக்ஸல் அதுக்கு மட்டும் இருந்துட்டு நான் என்ன பண்றது, எனக்கு இதான் ஷாப் ஓப்பனிங் காண்டி நிறைய வேலை எல்லாம் இருந்துச்சு, அதுக்காண்டி நான் வந்துட்டேன், சீக்கிரமா நீங்க வா, உனக்காண்டி நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து நம்ம ரக்கிட்ட சொல்ல அதுக்கு ரக்க இருந்துட்டு நம்ம மொட்கிட்ட கேட்கறான், நீ என்ன மிஸ் பண்றியா அப்படின்ட்டு கேட்க அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு மிஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா மிஸ்டர் ஆத்தர் அப்படின்ட்டு கேட்க நம்ம ரக் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே போய் உட்காந்துக்கிட்டு அர்த்தம் இருக்கே, அது கேட்கறவங்க என்ன இன்ட்ரெஸ்ட்ல கேட்கறாங்களோ அதுக்கு பொறுத்து தான் ஆன்சர் எல்லாம் சொல்ல முடியும் அப்படின்ட்டு நம்ம ரக்ஸ் சொல்ல அதுக்கு மட்டும் இருந்துட்டு போதும் என்ன டீச் பண்ணிட்டே இருக்காத அப்படின்ட்டு நம்ம மட்டும் வந்து நம்ம ரக்கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம ரக்க இருந்துட்டு என்ன நீ என்னை பார்த்து என்ன பயப்படுறியா அப்படின்ட்டு கேட்க அதுக்கு நம்ம மட்டும் இருந்துட்டு இல்லப்பா நாளா ஏன் உன்னை பார்த்து பயப்படணும், நாளா உன்னை பார்த்து பயப்படல, சரி உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு கேட்க அதுக்கு நம்ம ரக்க இருந்துட்டு யோசிச்சுட்டு ஐ மிஸ் யூ அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு நம்ம பையன் இருந்துட்டு எவ்வளோ என்ன மிஸ் பண்ற அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ரக்க இருந்துட்டு மிஸ்க்கு அர்த்தமா இந்த உலகத்துல வேற என்னென்ன அர்த்தங்க இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் இதுக்கு ஈடா சொல்வேன் அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்லி இப்படி பேசிட்டு இருக்கும் போதேவும் நம்ம மொட்பையன் வந்து நம்ம ரக் பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி நம்ம ரக்குக்கு தோணுது. அவன் வந்து பக்கத்துல வந்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ட்டு மொட் சொன்னோடனேவும் நம்ம ரக்குக்கு வந்து அப்படியே சிரிப்பா வருது, அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி சிரிச்சுக்கிட்டு ரக்கும் மொட்டை ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு நம்ம மொட் சொன்னோடனேவும் நம்ம ரக் வந்து அப்படியே சிரிச்சுட்டு சரி அப்பனா சீக்கிரமா நீ இங்க வா, நான் உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் சீக்கிரமா இங்க வந்துரு அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இப்படி லவ்லி டவ்லியா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம மொட்டையும் நம்ம பிளம்மையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஏதோ ஒரு வீட்ல ஒர்க் பண்ணி ஆக்சுவலா அது வந்து நம்ம ரக் வாங்கின வீடுன்னு நினைக்கிறேன். அந்த வீட்ல வந்து நம்ம மொட்டை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவ ஒர்க் பண்றது பார்த்தாம நம்ம பிளம்மையும் கூப்பிட்டு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நம்ம பிளம் வந்து கூட்டி பெருக்கிட்டு இருக்கா. அவனுக்கு கடுப்பாயிட்டு டேய் அண்ணா அப்படின்ட்டு கூப்பிட்டா அதுக்கு நம்ம மொட்டை வந்து சொல்றா அப்படின்ட்டு கேட்க அதுக்கு நம்ம பிளம் இருந்துட்டு ஏன்டா டெய்லி இந்த வேலை பண்ண சொல்றேன், எனக்கு கடுப்பா இருக்கடா, நான்லாம் பண்ண மாட்டேன் போடா அப்படின்ட்டு அவன் சொல்ல அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு இங்க பாரு அது நல்ல விஷயம் தானே அப்படின்ட்டு இவன் சொன்னா அதுக்கு நம்ம பிளம்பர் இருந்துட்டு அது எப்பறம் நல்ல விஷயம் ஆகும், என்ன டெய்லி கூட்டம் சொல்றது நல்ல விஷயமாடா அப்படின்ட்டு கேட்க அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு ஆமாண்டா நீ ரக்குக்காண்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அது ரொம்ப நல்ல விஷயம் தானே, போ மறுபடியும் அந்த மாஃப் எடுத்துட்டு போய் ஒர்க் பண்ணு அப்படின்ட்டு இவன் சொல்ல அதுக்கு நம்ம பிளம் வந்து போகாம அங்கேயே நின்றுட்டு இருக்கவும் நம்ம மட்டும் வந்து அவனை பார்த்துட்டு இங்க பாரு நம்ம ரக்குக்கு வந்து கிளீனிங்கா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி வந்துச்சுன்ட்டு வச்சுக்க மாவனே உன் அந்த மாப்பாலேயே மூஞ்ச வச்சு தேய்ன்ட்டு தேய்ச்சிருவேன் பார்த்துக்க, மரியாதையா போய் ஒர்க் பண்றா அப்படின்ட்டு நம்ம முடிச்சல அதுக்கு நம்ம பிளம் இருந்துட்டு அவனை பார்த்து அப்படியே அவன் பின்னாடி அப்படியே அதாவது கிண்டலா சைகை காமிச்சிட்டு அவன் வந்து என்னெல்லாம் முடியாதடா இது உன் வீடு தானே நீ போய் ஒர்க் பண்ணு, நான் ஏன் ஒர்க் பண்ணணும்னு நம்ம பிளம் கேட்க அதுக்கு நம்ம மொட்டு வந்து கையில ஒரு போட்டோ மாதிரி எடுத்துட்டு அவன் பக்கத்துல போய் இங்க வாயேன் அப்படின்ட்டு கூப்பிடுற மாதிரி அவனை பார்த்துட்டு அவன் மண்டலியே அந்த போட்டோவை எடுத்து அடிக்க போற மாதிரி போறான். அப்ப நம்ம பிளம் இருந்து சரி சரி ஓகே நான் ஒர்க் பண்றேன், அப்பனா நான் ஒர்க் பண்றதுக்கு எனக்கு பணம் தருவியா அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு நீ பேசாம போய் ஒர்க் பண்ணேன்னா நீ பண்றதுக்கு நான் பணம் தரேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டு வந்து அங்க இருந்து போயிடுறான். பிளம் இருந்து சரி எப்படியோ பணம் வருதே பணம் வந்தா சரிப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளம் வந்து மறுபடியும் வேலை செய்யறதுக்காண்டி போயிட்டு அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவன் கண்ணில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் மாதிரி படுது. அதை பார்த்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பிளம் வந்து அதை எடுத்து அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிச்சுட்டு இருக்கான். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மொட்டு வந்து அவன் பக்கத்துல வந்து நின்று என்ன பண்ணிட்டு இருக்க உன்னோட மூஞ்சி அந்த பேப்பர்ல வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு நம்ம மொட்டை கேட்க அதுக்கு நம்ம பிளம் வந்து மொட்டை பார்த்துட்டு டேய் என்னடா இது இதுல ஆ ஊ அப்படிங்கிறலாம் சவுண்ட் எல்லாம் வருது என்னது இது அப்படின்ட்டு நம்ம பிளம் கேட்க அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு டே அது வந்து செக்ஸ் சீன்ரா அப்படின்ட்டு நம்ம மொட்டை அதுக்கு நம்ம பிளம் இருந்துட்டு டே அதை ஏன்டா ரக்கு உனக்கு அனுப்பிச்சான் அப்படின்ட்டு கேட்க அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு ஏன்னா எனக்கு ரிவ்யூ காண்டி அனுப்பிச்சிருக்காண்டா அப்படின்ட்டு அவன் சொல்ல அதுக்கு இவன் இருந்துட்டு இதையெல்லாமா உனக்கு ரிவ்யூ காண்டி அனுப்புறான் அப்படின்ட்டு இவன் கேட்டுட்டு ஆனா இது வந்து எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கா எங்கேயோ கேட்டது மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்டை மறுபடியும் அப்படியே படிக்கிறான். அவன் ஒரு இதும் அப்படியே படிக்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. படிச்சுட்டு அடைச்சி அப்படின்ட்டு அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை அப்படியே கீழே போட்டுறான். கீழே போட்டுட்டு மொட்டை பார்த்து டே அண்ணா இது உங்களோடதா இதையடா நான் படிச்சேன் அப்படின்ட்டு நம்ம பிளம் கேட்க நம்ம மொட்டை வந்து அவனை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சிரிச்சுக்கிட்டேவும் இங்க பாரு எப்படியோ நீ இதை படிச்சுட்ட, இதை மட்டும் நீ பப்ளிக் ஷாருக்கு முன்னாடியே படிச்சுட்டேன்ட்டு ரக்குக்கு தெரிஞ்சிச்சுன்ட்டு ரக்கு உன்னை கொன்றுவான் பார்த்துக்க, மரியாதையா போய் ஒர்க் பண்ணு, ஏன்னா அவன் இன்னைக்கு வந்துட்டு இருக்கான் ஒன்னும் அடுத்த மாசம் கிடையாது போய் ஒர்க் பண்றான், நான் போய் லாண்ட்ரிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து அங்க இருந்து போயிடுறான். நம்ம மொட் போனதுக்கப்புறம் நம்ம பிளம் இருந்துட்டு சரி ஒர்க் பண்ணுவோன்ட்டு வேலை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு அந்த ஆர்வம் தாங்க முடியாம அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்து சரி அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்ட்டு இவன் இப்படி படிச்சுட்டு இருக்கான். நம்ம மொட் வந்து அங்கிட்டு இருந்து போனவன் ஜன்னல் முன்னாடி வந்துட்டு என்ன பண்றான்னு பார்த்தா இவன் எடுத்து வந்து படிச்சுட்டு இருக்கானா டே பிளம் என்னடா பண்ணிட்டு இருக்க போய் ஒர்க் பண்ணு அப்படின்ட்டு நம்ம மொட் கத்த நம்ம பிளம் இருந்துட்டு அவனை பார்த்துட்டு ஓ அண்ணா ஏதோ போறேன்டா நீ போ அப்படின்ட்டு அவன் சொல்ல நம்ம மட்டும் இருந்து என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் வந்து அங்க இருந்து போயிடுறான். நம்ம பிளம்
ப்ளம் இருந்துட்டு அவன் போயிட்டானாமோ என்னமோன்ட்டு எட்டி பார்த்துட்டு அப்படியே அந்த சேர்ல உட்காந்து சாவகாசமா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுட்டான் நம்ம ப்ளம் அந்த ஸ்கிரிப்டை. ஒரு வழியா நம்ம ரக் வந்து ஐலாண்டுக்கு வந்துட்டான். நம்ம ரக்கோடையவும் நம்ம வீயும் நம்ம மூக்கும் வந்திருக்காங்க. நம்ம ரக் வந்து வேக வேகமா நடந்து போயிட்டு இருக்கான். இவன் இப்படி போறதை பார்த்துட்டு நம்ம வீ வந்து ரக்கிட்ட டேய் நில்றா அவன் கூட நாங்கெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீ சொல்ல இருக்கு. நம்ம ரக் வந்து நம்ம வீயை பார்த்து ஏன்னா நான் என்னோட ஹபியை பார்க்க போறேன். அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு சீக்கிரமா வாங்க. நான் தான் அவனை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது நீங்க என்ன திட்டுனீங்க. இப்ப நான் அவனை லவ் பண்றேன், நீங்க என்ன கிண்டல் பண்றீங்க அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம வீ கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம வீ இருந்துட்டு நான் ஒன்னும் உன்னை கிண்டல் பண்ணலடா, நீ அவன்கிட்ட இவ்வளவு நேர்மையா இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்ட்டு நம்ம வீ வந்து நம்ம மோக்க பார்த்து இல்ல மோக் நான் சொல்றது சரிதானே அப்படின்ட்டு நம்ம மோக் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம மோக் இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடையே நான் ஏன் இந்த மாதிரிலாம் சொன்னேன் ஆமான்ட்டு அப்படின்ட்டு நம்ம சொல்லி இவ இப்படி தனியா பேசிட்டு இருக்க. நம்ம வீ இருந்துட்டு நம்ம மோக் பக்கத்துல போய் மோக் நானும் ஒரு வருஷமா உன்னை கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு வயசாயிட்டு தான் இருக்கா. ஆனா நீ மட்டும் எனக்கு கரெக்ட் ஆகிற மாதிரியே தெரியலையே அப்படின்ட்டு நம்ம வீ வந்து நம்ம மூக் கிட்ட கேட்க அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு அதெல்லாம் இல்ல அவ வந்து உனக்கு கரெக்ட் ஆயிருவா பாரு அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல அதுக்கு நம்ம மூக் இருந்துட்டு பீராக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூக் சொல்லிட்டு இருக்கும் போதே டொங்கராக் அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் கேக்குது. வந்திருக்கிறது வந்து நம்ம மட்டும் தான். மொட்டை பார்த்தோன்னே நம்ம ரக்குக்கு வந்து செம்மையா ஹாப்பி ஆயிட்டு அவனை போய் அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு அவனை பார்த்து அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு நம்ம ரக்ஸ் எல்லாம் அதுக்கு நம்ம வீ இருந்துட்டு ஆமா ஒரு மாசத்துக்கு கழிச்சு பார்த்தா எப்படி மிஸ் பண்ணாம இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம வீ வந்து வேணும்ட்டே நக்கல் பண்றா. அதுக்கு நம்ம ரக் வந்து மொட்டை பார்த்துட்டு சரி நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து கேட்க அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு ஆமா ஏன் நீ வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிருச்சு அப்படின்ட்டு நம்ம மொட்டை வந்து கேட்க நம்ம ரக்குக்கு வந்து செம்மையா டென்ஷன் ஆயிட்டு தோ இவங்க இருக்காங்களே எல்லாம் இவங்களால தான் இவங்க பண்ண காரணத்தால தான் நான் வரதுக்கு லேட் ஆயிருச்சு. எந்த கடையை பார்த்தாலும் வண்டியை நிறுத்தி ஷாப்பிங் பண்ணணும் ஷாப்பிங் பண்ணணும் எனக்கு புரியவே இல்ல. தங்குற 2 வாரத்துக்கு எதுக்கு தான் இவங்க ஷாப்பிங் பண்றாங்களோ? நான் பேசாம கார் எடுத்துட்டு வரதுக்கு பதிலா ஃப்ளைட் எடுத்துட்டு வந்திருந்தா நான் சீக்கிரமாவே வந்திருப்பேன். இது மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவோ நடந்துச்சு தெரியுமா? இவங்க 2 பேரும் வண்டி ஏறுனதுலருந்து என்ன கண்டுக்கவே இல்ல. என்ன ஒரு பாஸா கூட இவன் மதிக்கவே இல்ல தெரியுமா? இந்த மோக்கு அப்டின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மோக்க கம்ப்ளைண்ட் பண்ணா. அதுக்கு நம்ம மோக்கு இருந்துட்டு, "என்ன நானா? நீங்க சொல்ற மாரிலாம் ஒண்ணும் இல்ல ரக். இது எவ்வளோ பெரிய அருமையான ஒரு டிரைவிங் தெரியுமா? இத எப்படி வேஸ்ட் பண்ண முடியும்? அதனால தான் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன்" அப்டின்ட்டு நம்ம மோக் சொல்ல. அதான் நீ உன்னோட ஹஸ்பண்ட பாத்துட்டல்லடா, இன்னும் ஏன்டா எங்கள திட்டிட்டு இருக்க? அமைதியா இருடா அப்படிங்கிற மாரி நம்ம வீ சொல்ல, அதுக்கு நம்ம ரக் வந்து மொட்ட பாத்துட்டு, நீ இவங்கள எதுவும் சொல்ல மாட்டியா? அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு நம்ம மொட் வந்து நம்ம ரக்க பாத்துட்டு, நீ எதையோ மறந்துட்ட போல, அதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, நம்ம ரக் வந்து அப்படியே புரிஞ்சுகிட்டு, நம்ம ரக்கும் மொட்டும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் வந்து செம சூப்பரா அப்படியே டீப்பா போயிட்டு இருக்கு. இவங்க இந்த மாரி கிஸ் பண்ணிக்கிறத வந்து நம்ம மோக் வந்து பாத்துட்டு, அவ அப்படியே கண்ண மூடிக்கிறா. கண்ண மூடிட்டு அவ அப்படியே பாத்துட்டு இருக்கா. நம்ம வீ வந்து அவ பக்கத்துல போய், இதே மாரி எனக்கு ஒண்ணு கிடைக்குமா? அப்படின்ட்டு கேட்டா, நம்ம மோக் இருந்துட்டு வீய பாத்துட்டு, கிடைக்கும் கிடைக்கும். கனவுல தான் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம மூக்கு வந்து வீ கிட்ட சொல்ல, இந்த பக்கம் இவங்க 2 பேர் கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரக் வந்து மொட்டை பார்த்துட்டு ரக் வந்து வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்ட்டு நம்ம ரக் சொன்ன உடனேயும் நம்ம மொட் வந்து அப்படியே நம்ம ரக்க டைட்டா ஹக் பண்ணிட்டு வெல்கம் டு ஹோம் அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல நம்ம வீ இருந்துட்டு ஆமா எங்களெல்லாம் கண்டுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்ட்டு நம்ம வீ சொன்ன உடனேயும் நம்ம மொட்டு இருந்துட்டு ஆஹா விடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கூட்டிட்டு போறான். நம்ம மொட் வந்து நம்ம ரக்க கை பிடிச்சு அப்புறம் 2 பேரும் ஒரு வழியா வந்து வீட்ல உட்காந்துருக்க, நம்ம மொட்டைய வந்து நம்ம ரெக்கைய பிடிச்சு, "நான் வந்து எவ்ளோ டயர்டா இருக்கேன் தெரியுமா?" அப்படின்ட்டு நம்ம ரெக்க வந்து மொட்கிட்ட சொல்ல, அதுக்கு மொட் வந்து நம்ம ரெக்க பார்த்துட்டு, "சரி, அப்பனா உனக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்?" அப்படின்ட்டு நம்ம மொட் கேட்க, அதுக்கு நம்ம ரெக் இருந்துட்டு, "எனக்கா? எனக்கு வந்து கிஸ் வேணுங்கிற மாரி அவன் லிப்ஸையே அப்படியே தொட்டு தொட்டு காமிச்சிட்டு இருக்கான். நம்ம மொட்டுக்கு புரியுது கிஸ் கேட்கறான்ட்டு. ஆனா நம்ம மொட் வந்து கொஞ்ச நேரம் அவன கெஞ்ச விட்டுட்டு, அப்புறமா நம்ம மொட் வந்து சிரிச்சுட்டு அவனுக்கு அப்படியேவும் லிப்ஸ்ல ஒரு கிஸ் பண்றான். கிஸ் வந்து கொஞ்சம் டீப்பா சூப்பராவே போயிட்டே இருக்கு. கிஸ் வந்து அப்படி கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட போய் நீ பாக்குறதுக்கு பெரிய பையன் மாதிரி இருந்தாலும் ஏன்டா இந்த மாதிரி சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிற அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு ஏன்னா நான் உன்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி நடந்துக்கிறேன் அதுல ஒன்றும் தப்பு கிடையாதே அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட சொல்லிட்டு நம்ம மொட்டை பார்த்துட்டு அம்மா நீ ஏன் இவ்வளோ டயர்டா இருக்க ஏன் உன்னோட ஸ்கின் எல்லாம் இப்படி கருத்து போயிருக்கு அப்படின்ட்டு நம்ம ரக்கு வந்து நம்ம மொட் கிட்ட கேட்க நம்ம மொட் வந்து அவன் ஸ்கின் எல்லாம் பார்த்துட்டு நிஜமாவா சொல்றேன் என் ஸ்கின் எல்லாம் டார்க்காவா இருக்கு அப்படின்ட்டு நம்ம மொட்டும் அவன் ஸ்கின் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டேவும் ஒரு வேளை இருக்கலாம். நான் டெய்லி கடல்ல டைவிங் பண்றேன் இல்லையா? அதனால கூட இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொல்ல, அதுக்கு நம்ம ரக் வந்து அப்படியே யோசிச்சுட்டு அவன் கையில ஒரு பார்சல் எடுத்து குடுத்துட்டு, "இத பிரிச்சு பாரு" அப்படின்னு சொல்ல, நம்ம மட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னு பிரிச்சு பார்த்தா, அதுல ஒரு ஹேட்டும் அதாவது ஹேட் பேண்டும் இருக்கு. கையில போடுற டேகும். அத பார்த்துட்டு நம்ம மொட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹேப்பியா இருக்கு. அத பார்த்துட்டு நம்ம ரக் வந்து அந்த ஹேட்ட எடுத்துட்டு, "இது வந்து உன்ன சன் கிட்ட இருந்து காப்பாத்தும். இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேட்ட எடுத்து அப்படியே போட்டு விட்டுக்கிறான். அப்படி போட்டு விட்டுட்டு அந்த டேக்க பார்த்து, "உன்கிட்ட ஆல்ரெடி இருந்த டேக் வந்து பழசாயிருச்சு. நான் அத பார்த்தேன். அதனால தான் உனக்கு புதுசா இத வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொன்னேன்னு நம்ம மொட்டுக்கு செமையா ஹாப்பி ஆயிடுச்சு. ஹாப்பி ஆயிட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் பக்கத்துல போய் எனக்கு உன்கிட்ட இருந்து இது எதுவுமே வேணாம். உன்கிட்ட இருந்து எனக்கு லவ் மட்டும் தான் வேணும். என் மேல இவ்வளோ கேரிங்கா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இத நான் ரொம்ப பத்திரமா என்னோட பொக்கிஷம் மாரி பார்த்துப்பேன். நான் எப்பயுமே இத தொலைக்க மாட்டேன். அப்படின்ட்டு நம்ம ரக் கிட்ட நம்ம மொட் சொல்லிட்டு அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்கவும் அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு அவனை பார்த்து ஆமா நான் எப்பயுமே உன் மேல கேரிங்கா தான் இருப்பேன். ஏன்னா நீ தானே என்னோட ஹபி அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மொட்கிட்ட சொன்னேன்னேவும் நம்ம மொட்டுக்கு வந்து செமையா ஹாப்பி ஆயிட்டு நம்ம மொட் வந்து
நம்ம ரக்கோட ஃபோர்ஹெட்ல அப்படியே செம ஸ்வீட்டா ஒரு கிஸ் பண்றான். கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அவனை பார்த்துட்டு, சரி உனக்கு என்ன வேணும், எங்க போகணும்னு சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து நம்ம ரக்கிட்ட சொல்ல. அதுக்கு நம்ம ரக்கு இருந்துட்டு, நான் எங்க போவேன்ட்டு உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல. அதுக்கு மட்டும் இருந்துட்டு, அது எனக்கு தெரியும். ஆனா உன் வாயால நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீயே சொல்லு அப்படின்ட்டு நம்ம முட்சல்ல அதுக்கு ரக்கு இருந்துட்டு, எனக்கு கடலுக்கு போகணும். நான் கடலை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். என்ன கடலுக்கு கூட்டிட்டு போறியா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்ல. நம்ம மட்டும் சிரிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. 2 பேரும் அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம ரக்குக்கு அந்த கிளாஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட கேட்கறான். எப்படி இருக்கேன் பாக்குறதுக்கு அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க. நம்ம மொட் வந்து சிரிச்சுட்டு, நீ பாக்குறதுக்கு செம்ம கியூட்டா இருக்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல. நம்ம ரக் வந்து அந்த கிளாஸை கழட்டிட்டு பட்டுன்ட்டு அவனை அடிச்சுட்டு, அது எனக்கே தெரியுமே நான் கியூட்ன்ட்டு. நான் கியூட் மட்டும் இல்ல ஹேண்ட்ஸம் அப்புறம் செக்ஸியும் கூட அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்ல. நம்ம மொட்டு இருந்துகிட்டு மீனா சொன்னாளா அப்படின்ட்டு கேட்க. அதுக்கு இவர் ரக் இருந்துட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ தானே இதை அவகிட்ட சொன்னியா இல்லையா அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க. அதுக்கு மொட்டு இருந்துட்டு, ஆமா சொன்னேன், இப்ப அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணலான்ட்டு அப்படியே பக்கத்துல போகவும் நம்ம பேம் பையன் சும்மா இல்லாம, டே அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க 2 பேரும் இப்படியே பிளாட் பண்ணிட்டு இருக்க போறீங்களா இல்ல டைவிங் பண்ணிட்டு இருக்க போறீங்களா, எதையாவது ஒண்ணு சீக்கிரமா முடிவு பண்ணுங்கடா அண்ணா, சூரிய வேற அப்படியே கொளுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம பிளம் சொல்ல. நம்ம மொட்டுக்கு அப்படியே டென்ஷன் ஆயிட்டு, ஐயோ இவ விட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பிளம், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கடா, இந்த இடம் பொருள் லெவல்னு சொல்லுவாங்களா, அது ஏதாவது உனக்கு தெரியுமாடா அப்படின்ட்டு நம்ம மொட்டை கேட்க. அதுக்கு பிளம் இருந்து யோசிச்சுக்கிட்டு, தெரியும்ட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டைம்க்கு TIM இன்ட்டு டைம் ஸ்பெல்லிங் சொல்லிட்டு, அப்புறம் அந்த இடத்துக்கு தான் என்ன வரும்ட்டு எனக்கு தெரியல அப்படின்ட்டு நம்ம பிளம் வந்து ஒரு மாதிரி நக்கல் அடிக்கிற மாதிரி பேச. அதுக்கு நம்ம ரக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டு, நான் எப்பயாவது இதை பத்தி உங்ககிட்ட கேட்டிருக்கேனா, இவனை வந்து நீ எங்க அடிக்க போற அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்டையிட்ட கேட்க. அதுக்கு நம்ம பிளம் இருந்துகிட்டு, இதோ இங்க அடி அப்படின்ட்டு அவனோட பெட்டக்ஸை காட்டுறான். நம்ம மட்டும் இருந்துட்டு அவனை எட்டி உதைக்கிற மாதிரி, மரியாதை இங்க இருந்து போயிடுடா அப்படின்ட்டு அவனை அப்படியே எட்டி உதைச்சிடுறான். நம்ம பிளம் அங்க இருந்து போயிடுறான். நம்ம பிளம் போனதுக்கப்புறம் நம்ம மட்டும் சரி கிஸ் பண்ணலான்ட்டு பக்கத்துல வந்தா நம்ம ரக்கு இருந்துட்டு, நான் டிரைவ் பண்ண போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக்கு அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் 2 பேரும் ஒரு வழியா டிரைவ் பண்றதுக்கு கடற்கரையே குதிச்சுட்டாங்க. கடலுக்குள்ள குதிச்சு 2 பேரும் அப்படியே செம சூப்பரா அப்படியே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அப்படியே டைவ் பண்ணிட்டேவும் அப்படியே செம சூப்பரா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. கடலுக்குள்ள வந்தாலே அந்த அண்டர் வாட்டர் கிஸ்ஸிங்ட்டு ஒண்ணு வரும். அது வராம எப்படியே எல்லா சீரீஸ்லயுமே அப்புறம் கடைசியா நம்ம முட்டோரக்கோ அந்த அண்டர் வாட்டர் கிஸ்ஸிங் வந்து செம சூப்பரா அப்படியே பண்ணிக்கிறாங்க. பாக்குறதுக்கு செம அழகா இருந்துச்சு. அந்த அண்டர் வாட்டர்ல கிஸ் பண்ணும்போது 2 பேரோட அந்த ஹேர் இதெல்லாமே செம்மையா அப்படியே பறந்துட்டு இருந்துச்சு. அப்படியே இவங்க டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, சேம் டைம் நம்ம வியையும் மொக்கையும் தான் காட்டுறாங்க. நம்ம மோக்கு உட்காந்து வெளியே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காளா, நம்ம வி வந்து மோக்க பார்த்துட்டு மோக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி வரா. நம்ம மோக்கு வந்து விய பார்த்த உடனே அவ குடிச்சிருந்த ஜூஸை கூட அப்படியே துப்பிட்டு, என்ன வி இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, முதல்ல ட்ரெஸ்ஸை கவர் பண்ணுங்க, இப்ப நம்ம வீட்டுல இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம மோக்ஸ் எல்லாம் அதுக்கு வி இருந்துட்டு, நான் ஏன் கவர் பண்ணணும், இங்க யாருமே இல்ல, நானும் நீயும் மட்டும்தான் இருக்கோம், பார்த்துட்டு போ அப்படின்ட்டு நம்ம வி சொல்லிட்டு நம்ம மோக்கோட ஷோல்டர்ல அப்படியே சாஞ்சிக்கிறா. சாஞ்சிக்கிட்டு எங்க ரக்கு அப்படின்னு கேட்க. அதுக்கு நம்ம மோக்கு இருந்துட்டு, நம்ம ரக்கும் மட்டும் காலையிலேயே வெளியே போயிட்டாங்க, அவங்க வர்றதுக்கு நைட் ஆயிரும் அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொல்லிட்டு, இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே நம்ம தான் சாப்பிட்டாகணும் அப்படின்ட்டு நம்ம மோக் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம வி இருந்துட்டு நம்ம மோக்க பார்த்து, ஏன்னா அவன் நம்ம 2 பேரை கழட்டி விட்டுட்டு அவனோட ஹாபி கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவன் வந்து 1 மாசத்துக்கு அப்புறம் வந்திருக்கான் இல்லையா, அதனால அவன் அவனோட ஹாபி கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு வி சொல்ல. அதுக்கு நம்ம மோக்கு இருந்துட்டு, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேனே, ஏன்னா அவங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கிறத பார்த்து நானும் ஹாப்பியா இருக்கேன். இதனால ரக் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காரு அப்படின்ட்டு நம்ம மோட் சொல்ல. நம்ம வி வந்து அவளை பார்த்துட்டு, அப்பனா நான் ஹாப்பியா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலையா, நானும் தான் ஹாப்பியா இருக்கேன், ஏன்னா நான் உன் கூட இருக்கேன் இல்லையா, அவங்க கூட ஜாலியா ஊர் சுத்துறேன் இல்லையா, அதனால நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ட்டு வி சொன்னேன்னு நம்ம மூக்குக்கு வந்து செமையா அப்படியே ஹாப்பி ஆயிருது. அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் பண்ணிட்டே இருக்கா. இவ இப்படி ப்ளஷ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம வி பார்த்துட்டு இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம வி வந்து நம்ம மூக்கோட ஷோல்டர்லயே அப்படியே சாஞ்சிக்கிறா. சாஞ்சிக்கிட்டே என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஊட்டி விடு அப்படின்ட்டு நம்ம வி வந்து நம்ம மூக்கு கிட்ட சொல்ல. அதுக்கு நம்ம மூக்கு இருந்துட்டு அவளை பார்த்துட்டு, என்னால முடியாது, நீங்களே எடுத்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு நம்ம மூக்கு சொல்ல. அதுக்கு வி இருந்துட்டு, நானும் சாப்பிட மாட்டேமா, நீ தான் எனக்கு ஊட்டி விடணும், நீ ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல. அதுக்கு மூக்கு இருந்துட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியா அப்படியே நம்ம வீக் வந்து நம்ம மூக்கு வந்து அப்படியே ஊட்டி விடுறா. இவங்க 2 பேரும் இப்படி ஊட்டி விட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அப்புறம் நம்ம ரக்கு மட்டும் டைவிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ரக் வந்து உட்காந்து தலையை துவச்சிட்டு இருக்கும்போது நம்ம மொட் வந்து அவன் பக்கத்துல நின்று, என்ன சார் இப்ப நீங்க திருப்தியா இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்க. அதுக்கு நம்ம ரக்கு இருந்துட்டு, நீ எதை பத்தி கேட்கற, டைவிங்கை பத்தி கேட்கறியா இல்ல அந்த கிசை பத்தி கேட்கறியா அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க. அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு, நான் அதை பத்தி கேட்கல, நான் நீ வீட்டுக்கு வந்ததை பத்தி கேட்கறேன் அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல. அதுக்கு ரக்கு இருந்துட்டு, அத பத்தி எப்படி சொல்றது அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க. அதுக்கு நம்ம மட்டும் இருந்துட்டு, நீங்க வர்ற ஒவ்வொரு தாட்டியும் என்ன டைவிங்க்கு தான் கூட்டிட்டு போக சொல்றேன், அதுவே உனக்கு பழக்கமும் ஆயிருச்சு, நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கிறத ஃபீல் பண்றதுக்காண்டி நீ இந்த மாதிரி டெய்லி டைவிங் போறியா அப்படின்ட்டு நம்ம மட்டும் வந்து ரக் கிட்ட கேட்க. அதுக்கு நம்ம ரக் வந்து கியூட்டா அவனை பார்த்து சிரிச்சுட்டு, வா இங்க வந்து உட்காருங்கிற மாதிரி அவன் கைப்பிடிச்சு உட்கார்ந்துட்டு அவனை பார்த்து, ஏன்னா நான் இங்க வந்த உடனே ஏன் இங்கெல்லாம் கூட்டிட்டு போக சொல்றேன்னா, இது எல்லாமே உனக்கு பிடிக்கும், நீ தான் என்கிட்ட சொல்லியிருக்க இந்த கடலை நான் ரொம்ப லவ் பண்றேன்ட்டு, இந்த இடம் தான் என்னோட வீடுன்ட்டு, அதனால தான் நானும் இது எல்லாத்தையுமே இது எல்லாமே லவ் பண்ணணும்னு நானும் நினைக்கிறேன், நீ எதெல்லாமே லவ்
பண்றியோ அது எல்லாத்தையுமே நானும் லவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கும் சொந்தமாகணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் உன்னை இங்க வந்த உடனேயும் டைவிங் கூட்டிட்டு போக சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல அவ்வளவுதான் அப்படின்ட்டு நம்ம ரக்ஸ் சொல்ல நம்ம மொட்டுக்கு வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே செம ஹாப்பி ஆயிருது. நம்ம மொட்டு வந்து அவனை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு, நான் அப்படி ஒன்றும் அதை மீன் பண்ணி எதுவும் சொல்லல. எனக்கு இது பிடிக்கும். அதனால நான் உன்னை லவ் பண்ணலன்ட்டு இல்ல. நான் இதை எவ்வளவு லவ் பண்றேனோ அந்த அளவுக்கு நான் உன்னையும் லவ் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொல்ல நம்ம ரக் வந்து அவனை அப்படியே டைட்டா ஹக் பண்ணிட்டு, சரி ஓகே இப்ப டைவிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க அதுக்கு மொட்டை இருந்துட்டு, இல்ல இன்னொரு இடம் பாக்கி இருக்கு உனக்கு காட்ட வேண்டியது அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொல்ல அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, இன்னும் எந்த இடம் அப்படின்னு ரக் கேட்க அதுக்கு நம்ம மொட்டை இருந்துட்டு பிளம்ம பார்த்து, டேய் பாம் போலாமா அப்படின்ட்டு கேட்க நம்ம பேம் இருந்து, எஸ் பாஸ் போலாமே வியூஸ் கூட சூப்பரா இருக்கு போலாமே அப்படின்ட்டு நம்ம பேம் சொல்ல நம்ம மொட்டை இருந்துட்டு, நீங்க வந்திருந்து நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்ட்டு உனக்கு தெரியல நான் இப்ப காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சூப்பரான ஒரு ரைட் போறாங்க. ஷிப்புக்கு மேல பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு அந்த வியூஸ் எல்லாமே. அப்புறம் 2 பேரும் ஒரு வழியா ரைட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்ப மொட்டு வந்து நம்ம ரக் கிட்ட கேக்குறான், உனக்கு இது பிடிச்சிருக்கா நீ சர்ப்ரைஸ் ஆனியா அப்படின்ட்டு கேட்க அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன் கூட அந்த ரைட் போனது, அப்புறம் கூட டின்னர் சாப்பிட்டது, அப்புறம் உன்னையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேனே அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்டு கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, அப்படி ஆனா நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டே அவன் வி வந்து என்கிட்ட சொன்னா, உன்னோட பர்த்டேக்கு யாரோ உன் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபுல்லா புக் பண்ணியிருந்தாங்களாம்ல, அது கூட இதை கம்பேர் பண்ணா இது வெறும் போட் ரைடுன்னு மட்டும்தான், இது உனக்கு பிடிச்சிருக்கா நீ இம்ப்ரெஸ் ஆனியா அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து கேட்க நம்ம ரக்குக்கு செம்மையா டென்ஷன் ஆயிட்டு, வாயை மூடு என்னடா பேசிட்டு இருக்க நீ நீ என்னோட பாய் ஃப்ரெண்டு, அவன் என்னோட ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான், அவன் கொடுத்த அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் டின்னரை விட உன் கூட இந்த நடுக்கடல்ல உட்காந்து சாப்பிட்ட டின்னர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு உன் கூட இருக்கும் போதுதான்டா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம மொட்டு கிட்ட நம்ம ரக் வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பேச நம்ம மொட்டு வந்து நம்ம ரக்க பார்த்துட்டு, ரக் நீ இந்த மாதிரி கியூட்டா பேசிட்டு இருந்துட்டு நாளைக்கு மட்டும் உனக்கு ஒர்க் இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுவடா அப்படின்ட்டு நம்ம மொட்டு எல்லாம் அதுக்கு நம்ம ரக்க இருந்துட்டு மொட்டை பார்த்துட்டு, ஓ அப்படியா ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம் எனக்கு ஒன்றும் பயம் எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு நம்ம மொட்டு கிட்ட நம்ம ரக் சொல்லிட்டு நம்ம மொட்டு வந்து என்ன பண்றான்னா அவன் பக்கத்துல போய் 2 பேரும் அப்படியே பேச அப்படியே ஒட்டி வச்சுட்டு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போய் கொஞ்ச நேரம் நம்ம ரக் வந்து மொட்டை அப்படியே செடியூஸ் பண்ற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான். நான் கூட நினைச்ச ஒரு கிஸ் வருமோ என்னமோன்ட்டு, ஆனா கிஸ் எல்லாம் வரல. அப்படியே நம்ம ரக் வந்து தள்ளி வந்துட்டு மொட்டை பார்த்து, இப்படி நான் உன்னை டீச் பண்றதை நிறுத்தலைன்னா பின்னாடி நான் தான் ரொம்ப அனுபவிப்பேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்டை பார்த்து சொல்ல நம்ம மொட்டு வந்து நம்ம ரக்க பார்த்து செம்ம கியூட்டா சிரிக்கிறான். சிரிச்சிட்டு நம்ம ரக் வந்து மொட்டுக்கிட்ட சொல்றான், அப்புறம் உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயம் சொல்லணும், நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் நான் ஃபர்னிச்சர்ஸ் அப்புறம் பெயிண்டிங் இதெல்லாமே நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்ற அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்டுக்கிட்ட கேட்க அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, ஓகே நீ முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்கிட்ட கேட்க மாட்டே இப்ப என்ன புதுசா என்கிட்ட எல்லாத்தையுமே கேட்கற அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து கேட்க அதுக்கு ரக்க இருந்துட்டு, ஏன்னா இது நம்ம வீடு அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்டுக்கிட்ட சொன்னோன்னே நம்ம மொட்டுக்கு வந்து அப்படியே செம்மையா சிரிப்பு வந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவ கையெடுத்து நம்ம ரக் தலையில அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டு, சரி ஓகே உனக்கு என்ன வேணுமோ நீ அது எல்லாத்தையுமே வாங்கிக்க அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொன்னோன்னே அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, சரி நான் கொஞ்சம் ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாமே வாங்கலான் இருக்கேன், அதை பத்தி இதுல இருக்கிற கடைகள்லயும் பேசிட்டு அவங்களே இங்க டெலிவரி பண்றேன்ட்டு சொல்லிட்டாங்க, அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் வாங்கியிருக்கேன், பெட்டும் வாங்கியிருக்கேன், நீ என்கிட்ட சொன்ன இல்லையா நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நான் விரும்பலன்ட்டு, அதனால புது பெட்டும் நான் வாங்கியிருக்கேன், ஏன்னா நீ சீக்கிரமா எந்திரிச்சிருவேன் நான் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால எனக்கு டிஸ்டர்ப் பண்றேன்ட்டு நீ சொன்னல அதனால நான் புதுசும் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு நம்ம மொட்டு கிட்ட நம்ம ரக் சொல்லிட்டு அவங்களே இங்க டெலிவரியும் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்லி கொஞ்சம் ஹாப்பியா பேசிட்டு இருக்கேன். நம்ம மொட்டு இருந்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு, சரி உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே வாங்கிக்கவா இப்ப இங்க இருந்து போலான்ட்டு நம்ம மொட்டு வந்து நம்ம ரக் கையை பிடிச்சி அப்படியே கூட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் விடிஞ்சிருச்சு போல நம்ம மொட்டு தான் முதல்ல எந்திரிச்சு வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ரக் வந்து அப்படியே புரண்டுகிட்டு, டைம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்க நம்ம மொட்டு வந்து நம்ம ரக்க பார்த்துட்டு 6 மணி தான் ஆகுது அப்படின்ட்டு அவன் பக்கத்துல போய், நீ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு ஏன்னா நைட் நீ தூங்குறதுக்கு லேட் ஆயிருச்சுல அப்படின்ட்டு நம்ம மொட்டு எல்லாம் அதுக்கு நம்ம ரக் வந்து அப்படியே கொட்டாயி விட்டுட்டே, நான் தான் ஆல்ரெடி எந்திரிச்சிட்டேனே அப்புறம் எங்க தூங்குறது அப்படிங்கிற மாதிரி மொட்டிக்கிட்ட ரக் சொல்ல அதுக்கு நம்ம மொட்டு வந்து அவனை அப்படியே பார்த்துக்கிட்டு, பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் தூங்கு நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டு வந்து நம்ம ரக் தலையில அப்படியே சாஃப்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு நம்ம மொட்டு வந்து குளிக்க போயிடுறான். இவன் இப்படி குளிக்க போனோடனேயும் நம்ம ரக் வந்து தூங்குவான்ட்டு பார்த்தா அப்படியே எந்திரிச்சு எங்கேயோ போறான். பயபுல எந்திரிச்சு போனவன் வேற என்ன பண்றான்னா கிளாஸ் எல்லாம் மாட்டிட்டு லேப்டாப்ல ஒர்க் பண்றதுக்கு உட்காந்துட்டான். இவன் இந்த மாதிரி உட்காந்துருக்கும் போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கே பாவம் மட்டும் அவன் இப்படிதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கானோ, இவன் இப்படி உட்காந்துருக்க நம்ம மொட்டு வந்து ரெடி ஆயிட்டு அவன் பக்கத்துல போய், நீ இந்த மாதிரி கிளாஸ் போட்டா எனக்கு பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, அப்படி எனக்கு தெரிஞ்சும் இந்த மாதிரி நீ கிளாஸ் போட்டிருக்கானா என்ன பைத்தியக்காரா இருக்க வைக்கிறதுக்காண்டி நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றியா அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து நம்ம ரக் கிட்ட கேட்க அதுக்கு நம்ம ரக் வந்து அவனோட அந்த கிளாஸை கழட்டிட்டு ஒரு மாதிரி அவனை செடியூஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு அவனை பார்த்துட்டு, ஏன்னா நான் லேப்டாப்ல ஒர்க் பண்றதுக்காண்டி வந்து அதனால கிளாஸ் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம மொட்கிட்ட ரக் சொல்ல அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, நிஜமாவா சொல்றேன் அப்படின்ட்டு கேட்க அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, ஏன்னா நான் ஒருத்தரை சீக்கிரமா வீட்டுக்கு வர வைக்கணும்னு நினைச்சேன் அதுக்காண்டி தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல மொட்டு வந்து செம கியூட்டா சிரிச்சிட்டு நம்ம ரக் வந்து அந்த கேப் எல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு நம்ம ரக் வந்து மொட்டை பார்த்துட்டு, சூப்பரா இருக்கு நீயும் சூப்பரா இருக்க அப்படின்ட்டு நம்ம மொட்கிட்ட நம்ம ரக் சொல்ல அதுக்கு நம்ம மொட்டு வந்து நம்ம ரக் பக்கத்துல போய், நீயே இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்ச இன்னும் கொஞ்சம் நேரம் நீ தூங்கலாம்ல அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து நம்ம ரக் கிட்ட சொல்லவா அதுக்கு ரக் இருந்துட்டு மொட்டை பார்த்துட்டு, ஏன்னா நீ ஒர்க்குக்கு போறதா நான் பார்க்கணும்னு நினைச்சேன் அப்புறம் இன்னொன்னு இருக்கு அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்டிட்ட சொல்லிட்டு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு இடத்துல கூப்பிட்டு போய், இங்க உட்காரு நான் இதோ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து அங்க இருந்து போயிடுறான். இவன் போனதுக்கு அப்புறம் எங்கடா போறான் அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து பார்த்துட்டே இருந்தான்.
நம்ம ரக் வந்து போய் ஒரு கையில சாப்பாடும், இன்னொரு கையில ஜூஸ எடுத்துட்டு வந்து நம்ம மொட் பக்கத்துல வச்சுட்டு, "நீ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இத சாப்பிட்டுட்டு போ" அப்படின்ட்டு நம்ம ரக்ஸ் எல்லாம் நம்ம மொட் வந்து அந்த சாப்பாட எடுத்துட்டு உத்து உத்து பார்த்துட்டு, "இத நீயே செஞ்சியா?" அப்படின்ட்டு நம்ம மொட் கேட்க, நம்ம ரக் இருந்துட்டு, "ம் ஆமா நானே செஞ்சேன். ஆனா இது வெறும் சிம்பிளா தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்குன்ட்டு." நம்ம ரக் சொல்ல, அதுக்கு மொட் வந்து அவன பார்த்துட்டு, "இதுக்கு நீ எத்தன நாளா ப்ராக்டிஸ் எடுத்த?" அப்படின்ட்டு நம்ம மொட் கேட்க, அதுக்கு ரக் இருந்துட்டு, "அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சாப்பிட்டு பாரு" அப்படின்னு சொல்ல, நம்ம மொட் இருந்துட்டு, "ப்ளீஸ் சொல்லு. எனக்காண்டி நீ இதெல்லாம் செஞ்சது எனக்கு ஹேப்பியா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் உன்னோட இந்த பிஸி ஷெட்யூல்ஸ்ல எனக்காண்டி டைம் ஒதுக்கி இந்த மாரி நீ செய்றதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ என்ன வேணும்ன்ட்டு என்கிட்ட சொல்லாத. நான் உனக்கு செய்றேன் அப்டின்ட்டு நம்ம மொட்செல்லாம் அதுக்கு ரக்க இருந்துட்டு, ஆனா நான் உனக்கு செய்யணும்னு நெனச்சேன் அப்டின்ட்டு நம்ம ரக்ஸலாக்கு மட்டும் இருந்துட்டு, சரி ஓகே அப்டின்ட்டு நம்ம மொட் சொல்லிட்டு, நம்ம மொட் வந்து ரக்க பாத்துட்டு, இந்த வீட்ட உன்னோட இஷ்டத்துக்கு நீ எப்டி வேணாலும் மாத்திக்க. அதுல ஒண்ணும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு சின்னதா ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கு அப்டின்ட்டு நம்ம மொட்செல்லாம் அதுக்கு ரக்க இருந்துட்டு, என்னது அது அப்டின்ட்டு கேட்க, நீ எப்பயுமே என்ன பாத்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் தான் அப்டின்ட்டு நம்ம மொட்செல்லாம் நம்ம ரக் வந்து கியூட்டா அவனோட ஃபோர்கெட்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு, அவன பாத்து இது வெறும் சென்ட் ஆஃப் கிஸ் மட்டும் தான் அப்டின்ட்டு நம்ம மொட் கிட்ட நம்ம ரக் சொன்னோனேவும், அதுக்கு நம்ம ரக் வந்து அவன பாத்துட்டு நீ என்ன பைத்தியமாக்க வைக்கிற தெரியுமா? போ நான் வேலைக்கே போகல அப்டின்ட்டு நம்ம மொட் சொல்ல, அதுக்கு நம்ம ரெக்க இருந்துட்டு, அப்புறம் என்ன பண்றது அப்டின்ட்டு கேட்க, நம்ம மொட் வந்து அவன அப்படியே பார்த்து அவன் லிப்ஸ்ல கைய வச்சுட்டு, நான் இப்ப வேலைக்கு போறேன். போயிட்டு சீக்கிரமா வந்துறேன். அதுவரைக்கும் நீ எனக்காண்டி வெயிட் பண்ணு அப்டின்ட்டு நம்ம மொட் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் வந்து நம்ம மொட்ட பார்த்துட்டு, சரி ஓகே. எப்படி வெயிட் பண்ணணும்னு சொல்லு. ஷர்ட் இல்லாமலயா? இல்ல பேண்ட் இல்லாமலயா? இல்ல அதுவும் இல்லாட்டி ஃபுல் நேக்கடா நிக்கணுமா? அப்டின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட கேட்க, நம்ம மொட் வந்து ஒரு மாதிரி ஆகுது. ஆயிட்டு அவன பார்த்து, இல்ல இல்லப்பா என்னால முடியாது. நான் மொத வேலைக்கு போறேன் அப்டின்னு சொல்லிட்டு மொட் வந்து அங்கருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம வியையும் நம்ம ரெக்கையும் தான் காட்டுறாங்க. நம்ம ரெக்க வந்து உட்காந்து என்னமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம வி வந்து பக்கத்துல உட்காந்துட்டு, "24 மணி நேரம் ஆச்சுடா உன்ன பார்த்து. இன்னும் கொஞ்ச நேரம் நீ காணாம போயிருந்துட்டு வையேன், நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்டே குடுத்துருப்பேன். இந்த மாரி என் கூட வந்திருந்தவன் காணோன்ட்டு." அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "நான் ஒண்ணும் காணாமலாம் போல. நான் என் ஹஸ்பண்ட் கூட போயிருந்தேன்." அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு நம்ம வி இருந்துட்டு ரெக்க பார்த்துட்டு, "யாரோ ஒருத்தன் லவ்வே வேணாம். லவ்வுனாலே பெயின் மட்டும் தான். நான் லவ்வே பண்ண மாட்டேன்." அப்படின்ட்டு சொல்லியிருந்தவன், இப்ப எப்படி இருக்கான்னு பாரு அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு நம்ம ரக் வந்து விய பார்த்து சிரிச்சுட்டு, "ஏய் நீ முட் கூட தானே இருக்க. எப்படி போயிட்டு இருக்கு? ஏதாவது செட் ஆச்சா?" அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க, அதுக்கு வி இருந்துட்டு, "எங்க அவ செட் ஆகுறா? ஒரு நாளைக்கு 2 நாள் குளிக்கிறா. அப்புறம் போய் அவளோட ஒர்க் பண்றா." அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு நம்ம ரக் வந்து விய பார்த்து சிரிச்சுட்டு டேப்ல என்னமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இத பார்த்த நம்ம வி இருந்துட்டு, "என்ன பண்ற?" அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "நான் என்னோட வீட்ட கொஞ்சம் ரெனோவேட் பண்ண போறேன். அதுக்காண்டி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமேட்டா மொட் வரவு இது எல்லாத்தையுமேவும் நான் மொட் கிட்ட காமிக்கணும்." அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அதுக்கு வி வந்து நம்ம பார்த்துட்டு, "நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா? உன்னோட ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?" அப்படின்ட்டு நம்ம வி கேட்க, அதுக்கு ரக் இருந்துட்டு, கொஞ்சம் ரிஸ்க் இல்லாம நல்லா தான் போயிட்டு இருக்கு." அப்படி அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம வி வந்து நம்ம ரக்க பார்த்து சிரிச்சுட்டு, "நீ ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டடா. டே பை டே உன்னோட லைஃப் வந்து செம சூப்பரா போயிட்டு இருக்கு. அத நினைச்சு எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நீ எதிர்பார்த்த உன்னோட ஃபியூச்சர் வந்து உன் கண் முன்னாடி இருக்குடா." அப்படின்ட்டு நம்ம வி வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் வந்து விய பார்த்துட்டு, "இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க மட்டும் இல்லன்னா என்னால இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது." அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, நம்ம வி வந்து சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக்க அப்படியே அடிச்சுட்டு நம்ம வி வந்து போலான்னு பார்த்தா, நம்ம ரக் வந்து எங்க போற அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம வி இருந்துட்டு, "நான் போய் என்னோட ஃபியூச்சர பார்க்க வேணாமா? அவள எப்படியாவது போய் கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன்." அப்படின்ட்டு நம்ம வி சொல்லிட்டு போலான்னு பார்த்தா, நம்ம ரக் இருந்துட்டு, "ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்னு சொல்ல, நம்ம வி இருந்துட்டு, உன் தேங்க்ஸ நீயே வச்சுக்க." அப்படிங்கிற மாரி, "பரவாயில்ல, பரவாயில்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி அங்கருந்து போயிடுறா. அப்புறம் நம்ம வியையும் மோக்கையும் தான் காட்டுறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, நம்ம மோக் வந்து என்னமோ மொபைல்ல நோண்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. இத பார்த்த நம்ம விக்கு டென்ஷன் ஆயிட்டு மொபைல புடுங்கவும், நம்ம மோக் இருந்துட்டு, நீங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம வி இருந்துட்டு, "இது ஒண்ணும் வொர்க் பார்க்க வேண்டிய டைம் கிடையாது. இது வந்து நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம்." அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு மோக் இருந்துட்டு, "ஆனா நான் மெசேஜ் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் இந்த மாரி பண்றீங்க?" அப்படின்ட்டு நம்ம மோக் சொல்ல, அதுக்கு நம்ம வி இருந்துட்டு அவள பார்த்துக்கிட்டு அவகிட்ட அப்படியே ரொமான்டிக்கா நம்ம வி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம மோக்குக்கு அவ பேச பேச கொஞ்சம் பிளஷிங்கா தான் வந்துட்டு இருக்கு. அப்படியே அவகிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாரி பேசிக்கிட்டே இருக்கவும், நம்ம மோக் வந்து அப்படியே அவள பார்த்துக்கிட்டேவும், அப்படியே பின்னாடி பார்த்தா, பின்னாடி வந்து என்னமோ இருக்கு போல. அத பார்த்துட்டு, அங்க பாருங்களேன், அங்க பாருங்க." அப்படின்ட்டு நம்ம மோக் சொல்ல, அதுக்கு நம்ம இருந்துட்டு, "நீ ஒண்ணும் டாபிக் சேஞ்ச் பண்ண வேணாம்." அப்படின்ட்டு நம்ம சொல்ல, அதுக்கு மோக் இருந்து, "நான் ஒண்ணும் டாபிக் சேஞ்ச் பண்ணல. நீங்க அங்க பாருங்க. நிஜமாவே அங்க இருக்கு." அப்படின்ட்டு நம்ம மோக் சொல்ல, அதுக்கு வந்து திரும்பி பார்த்தா, அங்க வந்து அந்த போட் ரைடிங் தான் இருக்கு. அத பார்த்த உடனேயும் நம்ம மோக்குக்கு வந்து செமையா ஹேப்பி ஆயிடுது. "எனக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு எப்படி போகணுன்ட்டு தான் தெரியாது." அப்படின்ட்டு நம்ம மோக் சொல்ல, அதுக்கு நம்ம இருந்துட்டு, "சரி வா உன்ன நான் கூட்டிட்டு போறேன். எனக்கு ரைட் பண்ண தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோக்கும் வியும் அதுல அப்படியே ஒரு ரைட் போறாங்க. நம்ம மோக்குக்கு வந்து அத எப்படி ரைட் பண்ணணும்னு தெரியல. ஆனா நம்ம வந்து செம சூப்பரா அப்படியே ரைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. நம்ம மோக் வந்து உட்காந்து ரசிச்சுட்டு நம்ம வீக் வந்து ஹார்டின் காட்டுறது, இந்த மாரி சின்ன சின்ன சிம்பிள்ஸ் எல்லாம் காட்டி அப்படியே செம சூப்பரா போயிட்டு இருக்கு அந்த ரைடு. ஒரு வழியா 2 பேரும் ரைட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போலான்னு பார்த்தா, நம்ம வந்து மோக் கைய பிடிச்சுட்டு, "இரு எங்க போற?" அப்படிங்கிற மாரி அவ கைய அப்படியே டைட்டா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறா. இவ இந்த மாரி பண்ண உடனேவும் நம்ம மோக்குக்கு வந்து செம ஹாப்பி ஆயிடுது. அவள அப்படியே பார்த்துக்கிட்டா, "செம சூப்பரா நீங்க போட் ரைட் பண்ணீங்கண்ணா. இதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும் போல." அப்படின்ட்டு நம்ம புக் சொல்லிட்டு விய பார்த்துட்டு, "நீங்க உண்மையிலேயே செம சூப்பர்." அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம வந்து மோக்க பார்த்துட்டு, "அப்பனா நீ என்ன லவ் பண்றியா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம மூக்கு இருந்து யோசிச்சு பார்த்துட்டு, "அது எனக்கு தெரியலையே." அப்படின்ட்டு நம்ம மோக் சொல்ல, அதுக்கு இருந்துட்டு, "நீ என்ன பிடிக்காத மாரி நடிக்காத." அப்படின்ட்டு நம்ம
வீசல. அதுக்கு மூக்கு இருந்துட்டு உண்மையா தான் சொல்றேன், எனக்கு அது தெரியலையே. சரி வாங்க பேசிட்டே நடந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி மூக்கு போக நம்ம இருந்துட்டு எங்க போறாங்க மாதிரி அவ கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கடலுக்கு வந்தா நனைஞ்சிட்டு தான் போகணுமா, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அப்படியே தரன்னு கடல்ல போய் தள்ளி விட்டு அப்படியே 2 பேரும் செம்ம சூப்பரா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டெல்லாம் முடிச்சிட்டு 2 பேரும் போலான்னு பார்த்தா 2 பேருமே தொப்பல் தொப்பலாம் நனைஞ்சிட்டாங்களா. அதனால நம்ம மூக்கு வந்து வி ஹேரை சரி பண்ணி விடுறதும், நம்ம வி வந்து மூக்கு ஹேரை சரி பண்ணி விடுறோம். இந்த மாதிரி அப்படியே 2 பேரும் ஒருத்தர் கண்ணை அப்படியே மாத்தி மாத்தி பார்த்துட்டே இருக்காங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வீக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போறா. நம்ம மூக்கு வந்து அப்படியே ரெடியா கண்ணெல்லாம் மூடிட்டு லிப்ஸ்ல தான் கிஸ் பண்ணுவான்னு பார்த்தா நம்ம வி வந்து அப்படியே அவளோட சீஸ்ல அப்படியே கிஸ் பண்ணிட்டு அவளை பார்த்துட்டு போதும் இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி அங்க இருந்து போயிடுறா. நம்ம மூக்கு வந்து அவ சீஸ்ல கிஸ் பண்ணதையே தொட்டு தொட்டு பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே நின்று இருக்கா. அப்புறம் நைட்டு தான் காட்டுறாங்க. நைட் 4 பேர் டின்னருக்கு உட்காந்துருக்காங்க. நம்ம ரக் மூஞ்ச பார்க்கணுமே அப்படியே கட்டு கட்டு கட்டுன்னு உட்காந்துருக்கான். ஏன்னா நம்ம ரக்கும் மட்டும் டின்னருக்கு வரக்கு முன்னாடி மேட்ரு பண்ணிடலான்ட்டு 2 பேரும் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது நம்ம மோக் பாப்பா சும்மா இல்லாம நம்ம ரக் கையை பிடிச்சிக்கிட்டு வாங்க எல்லாரும் போய் டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ரக்கையும் மட்டும் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இதை நினைச்சுதான் நம்ம ரக் வந்து இங்க கடுகடுன்னு உட்காந்துருக்கான். இதை பார்த்தா நம்ம வீ சும்மா இருப்பலாம். நம்ம ரக்க பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாடே உனக்கு இங்க வரதுக்கு விருப்பம் இல்லாட்டி அப்புறம் ஏன்டா இங்க வந்த அப்படின்ட்டு நம்ம வீ கேட்க அதுக்கு நம்ம ரக்கு இருந்துட்டு எல்லாம் இந்த மோக்கால தான் போய் மூக்கு கிட்ட கேளு அவதான் சும்மா இல்லாம எங்களை பிடிச்சி இங்க இழுத்துட்டு வந்துட்டா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மூக்கு மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம மூக்கு இருந்துட்டு நாம இந்த ட்ரிப்புக்கு வந்திருந்து எல்லாருமே தனித்தனியா தான் சாப்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாளாவது எல்லாரும் ஒன்னா ஃபுட்டா ஷேர் பண்ணி சாப்பிடலாம்னு நினைச்சேன். அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு நம்ம மூக்கு சொல்ல நம்ம ரக்குக்கு அப்படியே மூஞ்ச பார்க்கணுமே அப்படியே கட்டு கட்டு கட்டுன்ட்டு உட்காந்துருக்கான் நம்ம ரக்கு. அதுக்கு நம்ம வீ வந்து மோக்க பார்த்துட்டு இங்க பாரு மோக் நாம 2 பேர் தான் ட்ரிப்புக்கு வந்திருக்கான். அவன் அவனோட வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை ஏன் தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு வீ சொல்ல நம்ம மொட்டு இருந்துட்டு சரி ஓகே உங்களுக்கு எங்கேயாவது வெளியே போகணும்னா என்ன கூப்பிடுங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து நம்ம வீட்டையும் நம்ம மூக்கிட்டையும் சொல்ல அதுக்கு நம்ம வீ இருந்துட்டு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நாங்களே பாத்துக்கிறோம் நீ ஒன்னும் கவலைப்படாத நீ போய் உன்னோட ஹஸ்பண்ட் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணு நீ எங்க கூட வந்துட்டனா அவன் கோச்சுப்பான் அப்படின்ட்டு நம்ம கிட்ட நம்ம வீ சொல்ல அதுக்கு நம்ம ரக் வந்து வீ கிட்ட சொல்றான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து சீசன் டைம் இந்த சீசன் டைம்ல மொட்டு இங்க இருந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நான் 6 மாசம் எங்க வேணாலும் இருந்து ஒர்க் பண்ணிப்பேன் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஆனா மொட்டை அப்படி கிடையாது. அவனால இங்க இருந்து மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். அதனால நீ ஒன்னும் பெருசாலாம் எடுத்துக்க வேணாம் நான் ஒன்னும் அவனை திட்டலாம் மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து முட்கிட்ட சொல்லிடுறான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம மூக்குக்கு வந்து ஒரு டவுட் வருது. ரக்க பார்த்து நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா நீங்க எப்ப பார்த்தாலும் மொட்டை திட்டிகிட்டே இருக்கீங்களே மொட்டை எப்பயாவது உங்க மேல கோவப்பட்டு திட்டிருக்காரா அப்படின்ட்டு நம்ம மூக்கு வந்து நம்ம ரக்கிட்ட கேட்க அதுக்கு நம்ம மட்டும் இருந்துட்டு ஒரு டைம் அவனை திட்டிருக்கேன் இந்த ஐலாண்டுக்கு வந்த புதுசுல அப்படின்ட்டு நம்ம முட்சல அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு ஆமா எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே தான் இருப்பா அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று நினைச்சு பாக்குறாங்க. இவன் இந்த ஐலாண்டுக்கு வந்த புதுசுல நம்ம ரக் வந்து யாரு கூடயோ உட்காந்து ஃபிளர்ட் பண்ற மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் சும்மா இல்லாம அங்க கை வைக்கிறது இங்க கை வைக்கிறது இவனை தொட்டு தொட்டு பேசவும் நம்ம மட்டும் வந்து டென்ஷன் ஆயிட்டு அவனை தரன்னு இழுத்துட்டு வந்து ஒரு ரூம் முன்னாடி நிக்க வைக்கவும் நம்ம ரக்குக்கு அப்படியே பயம் ஆயிட்டு நிஜமா சொல்றேன் அவன் தான் என்ன டச் பண்ணான் அவன் எதுவுமே பண்ணவே இல்லை அவன் தான் என்ன தொட்டு தொட்டு பேசினான் நான் கூட உன்னை கூப்பிட்டேன் ஆனா நீ தான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே சொல்ல நம்ம மட்டும் வந்து அவன் கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவன் உன்னை இங்க உன் கையை தொட்டான் இல்ல அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு சொல்ல வேற எங்க தொட்டா அப்படின்னு கேட்க வகுத்துல தொட்டான்னு சொல்லவும் அவன் மட்டும் வந்து அங்கேயும் கையை வச்சு அப்படியே இது பண்றான். வேற எங்க தொட்டான் அப்படின்ட்டு கேட்க அவன் வந்து என்னோட தொடைய தொட்டா அப்படின்னு சொல்ல நம்ம மொட்டை இருந்துட்டு அப்படின்னா பேண்ட கழட்டு அப்படின்னு சொல்ல நம்ம ரக்கு இருந்துட்டு என்னன்னு கேட்க உன்னை பேண்ட கழட்டுன்னு சொன்னோன்னு நம்ம ரக்கும் அப்படியே பயந்துட்டு பேண்ட கழட்டிடுறான். இவன் பேண்ட கழட்டினோடனேவும் நம்ம மொட்டுக்கு செம்மையா கடுப்பாயிட்டு அவன் தொடையில கையை வச்சுட்டு அவன் வேற எங்கடா உன்னை தொட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மொட்டு கேட்க நம்ம ரக்கு இருந்துட்டு அவ்வளவுதான் அவன் வேற எங்கேயும் என்ன தொடலை அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல நம்ம மொட்டு இருந்துட்டு உனக்கு தெரியும் இல்லையா நான் இதை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம முட் வந்து ரக்கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு எனக்கு தெரியும் நீ மன்னிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லு நீ எது சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல முட் வந்து அவனை அப்படியே பார்த்துட்டு செம்ம ஹாட்டா ஸ்பைசியா அப்படியே அக்ரெசிவா அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிஸ் வந்து டீப்பா போயிட்டு இருக்கு. இவங்க இப்ப இப்படி கிஸ் பண்றதை இங்க நினைச்சு பார்த்துட்டு நம்ம ரக்கால அங்க உட்காரவே முடியலாம் ஒரு மாதிரி அப்படியே பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அப்படியே டெம்ட் ஆகுது போல நம்ம ரக்குக்கும் முட்டுக்கும் இவங்க இந்த மாதிரி டெம்ட் ஆகிறாங்கன்ட்டு அவங்க நம்ம வி வந்து புரிஞ்சுக்கிட்டு டேய் நீங்க சாப்பிட்ட அளவுக்கு போதுண்டா மரியாதை எந்திரிச்சு போயிருங்க அந்த மாதிரி நம்ம வி வந்து சொல்ல நம்ம மட்டும் இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் ரக்கம் நாங்க இங்க இருந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. போனவங்க வீட்டு வாசல் முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாங்க கிஸ் பண்றதுக்கு 2 பேருமே. கிஸ் வந்து செம சூப்பரா ஹாட்டா போயிட்டு இருக்கு. ஆனா ரொமான்டிக்காவும் இருக்கு ஒரு மாதிரி ஸ்பைசி எல்லாமே மிக்சடா இருக்கு பாக்குறதுக்கு இந்த கிஸ்ஸிங்ஸ் வந்து அப்படியே டோர் முன்னாடி ஆரம்பிச்சவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெட்ரூம்க்கும் போயிட்டாங்க. கிஸ்ஸையே இவங்க பைசியா ஆரம்பிச்சாங்க. மேட்ரோ விடுவாங்களா ஹாட்டா பண்ணாம மேட்ரோ அப்படியே செம்ம சூப்பரா ஹாட்டா அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படியே இவங்க இந்த பக்கம் இப்படி மேட்ரு ஹாட்டா பண்ணிட்டு இருக்கு. அந்த பக்கம் நம்ம வியையும் மோக்கையும் தான் காட்டுறாங்க. நம்ம மோக்கு வந்து ஏன் அவங்க போனாங்கன்னு தெரியாம ஒரு பக்கம் குழம்பிட்டு இருக்க. நம்ம வி வந்து அவளை பார்த்துட்டு அவங்க ஏன் போனாங்கன்னு தெரியுமா நான் வேணா சொல்லி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு அப்படியே நம்ம மூக்கு வந்து வீ கண்ணத்தை பிடிச்சிட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிஸும் அப்படியே சூப்பரா தான் இருக்கு பாக்குறதுக்கு டீப்பா அப்படியே கிஸ் வந்து போயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு வழியா கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மொட்டையும் நம்ம ரக்கையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் மேட்ரு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மொட்டு வந்து டயர்டா உட்காந்துருக்கான். நம்ம ரக் வந்து நம்ம மொட்டோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவன் அப்படியே பெட்ல வந்து படுக்கிறான். இதை பார்த்த நம்ம மொட்டு வந்து என்னடா என்னோட ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மொட்டு வந்து ரக்கிட்ட கேட்க அது ரக்க இருந்துட்டு ஆமா என்னோட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ஃபிட்டிங்க்கு போயிருக்கு வரதுக்கு லேட் ஆகும் அதனால தான் உன் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அதுவும் இல்லாமல் இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் ட்ரெஸ் என் பாய் ஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸை நான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன் அப்படின்னு
நம்ம ரக் வந்து முட்கிட்ட சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல, நீ என்னோட லைஃப்ல வந்தப்புறம் நான் நெறைய விஷயங்கள ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அப்டின்ட்டு நம்ம ரக் வந்து முட்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம முட்டு இருந்துட்டு, "ஓ! அப்படியா? என்ன விஷயம் சொல்லு" அப்டின்ட்டு நம்ம முட் வந்து ரக் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு சொல்றான், நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பீச்ச பார்த்துருக்கேன். அப்புறம் பீச்ல பைக் ரைட் போயிருக்கேன். அப்புறம் பீச்ல நைட் ஸ்டே பண்ணியிருக்கேன். அப்புறம் பீச்ல உன் கூட செக்ஸ் வச்சிருக்கேன். இது எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நீ வந்ததுக்கு அப்புறம் தான்." அப்புறம்னு சொல்லிட்டு, அவன் கையில இருக்கிற பிரேஸ்லெட் அப்படியே பார்த்துட்டு, அப்புறம் எனக்கு இந்த பிரேஸ்லெட் எனக்கு எத்தனையோ பேரு லக்ஸரியான நெறைய கிஃப்ட் எல்லாம் குடுத்துருக்காங்க. ஆனா இந்த பிரேஸ்லெட் எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸான ஒண்ணு. ஏன்னா, இது உன் கையால நீ எனக்கு செஞ்சு குடுத்தது அப்டின்ட்டு நம்ம ரெக் வந்து நம்ம மொட்ட பாத்து அப்படியே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம மொட்டும் அப்படியே நம்ம ரெக்க பாத்து ஃபீல் பண்ணி அவனும் பேசுறான். எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நெறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நான் உன்ன ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ணது, நீ எனக்கு சுகர் டாடியா கிடைச்சது, அப்புறம் நீ எனக்கு நெறைய ட்ரெஸ் வாங்கி குடுத்தது, நான் ஃபர்ஸ்ட் டைம் கோட் ஷூட் போட்டது, இன்னும் நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. எனக்கு உன் கூட சேர்ந்து இன்னும் நெறைய விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நான் உன் கூட சேர்ந்து மவுண்டன் போய் அங்க போய் டென்ட் போட்டு தங்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. என்ன அங்க கூட்டிட்டு போறியா? அப்டின்ட்டு நம்ம மொட் கேட்க, அதுக்கு ரக் இருந்துட்டு, சரி போலாம். அங்க போய் ஏசி போட்டுக்கலாம் அப்டின்ட்டு நம்ம மொட் கிட்ட ரக் சொல்ல, நம்ம மொட்டு இருந்துட்டு, இல்ல வேணாம் அப்டிங்கவும், நம்ம ரக் இருந்துட்டு, ஆனா எனக்கு வேணுமே, எனக்கு அங்க ரொம்ப ஹாட்டா இருக்குமே அப்டிங்கும்போது, நம்ம மொட்டு இருந்துட்டு, சரி ஓகே உனக்கு வேணும்னா நீ போட்டுக்கோ அப்டின்ட்டு நம்ம மொட் சொல்ல, நம்ம ரக் இருந்துட்டு, சரி ஓகே உனக்கு வேற எங்கேயாவது போணுமா? ஏதாவது ட்ரிப் போணுமா? அப்டின்ட்டு நம்ம மொட் கிட்ட ரக் கேட்க, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, யோசிச்சுட்டு, ஆமா எனக்கு அப்ராட் போணும்னு ரொம்ப நாளா ஆசை. என்ன அங்க கூட்டிட்டு போறியா? அப்டிங்கும்போது, சரி நான் உன்ன கூட்டிட்டு போறேன். எந்த ஊருக்கு போணும்னு சொல்லு அப்டின்னு கேட்கும்போது, எனக்கு பிலிப்பைன்ஸ் போகணும்ன்ட்டு ஆசை. என்ன கூட்டிட்டு போ அப்படிங்கும்போது, சரி நான் உன்ன கூட்டிட்டு போறேன். இன்னும் நெறைய ஊருக்கெல்லாம் போலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இங்க ரொமான்டிக்கா அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் சேம் டைம் நம்ம வியையும் ஓகேன்னு தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மேட்டரும் நடந்திருக்கும் போல. மேட்டர் எல்லாம் முடிஞ்சுட்டு பாப்பா 2 பேரும் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரக்கா மறுபடியும் காட்டுனா அவனுக்கு தூக்கம் வராம அப்படியே புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கான் நம்ம ரக்கு. இத பார்த்தா நம்ம மொட்டு இருந்துட்டு ரக்கிட்ட, "என்னாச்சு உனக்கு தூக்கம் வரலன்னா, நீ வேணா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கூட தூங்கு" அப்படின்ட்டு நம்ம மொட்டு சொல்ல, அதுக்கு நம்ம ரக்கு இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ரொம்ப எக்ஸாக்டிங்கா இருக்கேன். ஏன்னா நம்ம 2 பேரோட ஃபியூச்சர பத்தி தான் நான் நெனைக்கிறேன். நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நெனச்சா எனக்கு தூக்கமே வரல. அதனால தான் நான் படுத்துக்கிட்டு இருக்கேன்" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து சொல்லிட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் பெரிய பையன் ஆயிட்டேன் இல்லையா? அதனால தான் அப்படின்ட்டு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம மொட்டு வந்து அவன பார்த்துட்டு, "அப்பன்னா நானும் பெரிய பையன் தான். எனக்கும் அதனால தூக்கம் வரல. சரி இப்ப நம்ம 2 பேருமே அப்படியே பேசிக்கிட்டே வாக்கிங் போலாமா?" அப்படின்ட்டு நம்ம மொட்டு கேட்க, நம்ம ரக்கும் சரின்னு சொல்லியிருப்பான் போல. அப்படியே 2 பேரும் அப்படியே பீச்ல வாக்கிங் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வாக்கிங் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ரக் வந்து முட்கிட்ட சொல்றான், "இந்த பீச்ல நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். யாருமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து அந்த பீச் தண்ணீல அப்படியே விளையாட போயிடுறான். இவன் இப்படி விளையாட போறத பார்த்துட்டு நம்ம முட் வந்து சிரிச்சுக்கிட்டே அவன் பக்கத்துல போறான். இவன் சிரிக்கிறத வந்து நம்ம ரக் பார்த்துட்டு, "ஏன்டா சிரிக்கிற?" அப்படின்ட்டு கேட்டா, அதுக்கு நம்ம முட் இருந்துட்டு, "நம்ம அன்னைக்கு நைட் இங்க பீச்ல உட்காந்து ஸ்டார்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் நினைச்சு தான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு." அப்படின்ட்டு நம்ம முட் சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "அதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷம் ஆயிருச்சுடா. இன்னுமாடா அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்க? இன்னும் நீ அதெல்லாம் மறக்கலையா?" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து முட் கிட்ட கேட்க, அதுக்கு முட் இருந்துட்டு, "இல்ல அதெல்லாம் நான் இன்னும் மறக்கவே இல்ல. அது எல்லாமே இன்னும் நான் ஞாபகம் வச்சுட்டு தான் இருக்கேன். நான் ரொம்ப லக்கி தெரியுமா? ஏன்னா நீ என் பக்கத்துல இருக்க. நம்ம 2 பேத்துக்கும் நடுவுல கொஞ்சம் டைம் தான் இருந்தாலும், நீ எப்பயுமே என் கூடயே இருக்க. நான் எப்பயுமே உன்ன பத்தியே தான் நினைச்சுட்டு, உன் கூடயே தான் நான் இருக்கணும்னு நினைச்சேன். அதே மாரி தான் இப்ப எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதுக்காண்டி நான் உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். டொங்க்ராக் ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்ட்டு நம்ம ரக் கிட்ட நம்ம முட் வந்து தேங்க்ஸ் சொல்றா. அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, "இப்ப எதுக்கு நீ என்கிட்ட தேங்க்ஸ் சொல்ற?" அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க, அதுக்கு நம்ம முட்டு இருந்துட்டு, "நீ என் பக்கத்துல இருக்கல்ல, அதனால தான். நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு வேற எதுவும் வேணான்ட்டு நான் நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு இன்னொன்னும் வேணுன்ட்டு நான் நினைக்கிறேன். நீ எப்பயுமே என் கூடயே இருக்கணும். நான் காலையில தூங்கி எந்திரிக்கும்போது நான் உன்ன தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நீ எப்பயுமே என் கூடயே மட்டும் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம நான் இன்னும் ஃபியூச்சர நெனச்சு நெறைய விஷயங்கள் பண்ணணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முட் வந்து அங்கருந்து போலான்ட்டு பார்த்தா, நம்ம ரக் வந்து நானும் உன் கூட சேர்ந்து நெறைய விஷயங்கள் ஃபியூச்சர்க்காண்டி பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, அத கேட்டோனேவும் நம்ம முட் வந்து அவன அப்படியே பார்த்துட்டே இருப்பான். பார்த்துட்டு பக்கத்துல போக நம்ம ரக் இருந்துட்டு அவன பார்த்துட்டு, "ஐ லவ் யூ." ரக் மொட்ட ரொம்ப லவ் பண்றான் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து நம்ம மொட்டுக்கு வந்து அப்படியே ஹாப்பி ஆயிட்டு நம்ம ரக் பக்கத்துல போய் அப்படியே 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, "சரி வா நம்ம 2 பேரும் இங்க இருந்து போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கைய கோத்துட்டு பீச் மண்ல அப்படியே ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. நம்ம ரக்கும் மொட்டும் அந்த பீச்லயே அப்படியே தூங்கிட்டாங்க போல. நம்ம ரக் தான் முதல்ல கண் திறக்கிறா. கண்ண முழிச்ச உடனேவும் நம்ம மொட்ட பார்த்தா மொட் வந்து அவன பார்த்துட்டு, "ஐ லவ் யூ" அப்படின்ட்டு சொல்றான். நம்ம ரக் இருந்துட்டு, "என்னது அது?" அப்படின்னு கேட்டா, "நான் உன்கிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். மார்னிங் எந்திரிச்ச உடனே உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும்னு நெனச்சேன். இது என்னோட ஆசை" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட சொல்ல, நம்ம ரக் இருந்துட்டு அவன அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்ப மொட்டு இருந்துட்டு, "சரி வா போலாம். நம்மளுக்காண்டி பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்க காத்துட்டு இருக்கு. நம்ம போலாம்" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு அவன பார்த்துட்டு, "ஐ லவ் யூ. நானும் இத உன்கிட்ட சொல்லணும்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டும் ரக்கும் இங்க அப்படியே கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு வச்சுக்கோங்களேன். ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, "சரி வா போலாம்" அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் போக, அப்படியே எதுத்தாப்புல நம்ம வியும் மூக்கும் அவங்க 2 பேரும் அங்க ஜாலியா அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம மோக் வந்து ரக்க பார்த்தோனே, "ஹாய் ரக், குட் மார்னிங்" அப்படின்ட்டு நம்ம மோக் சொல்ல, அதுக்கு நம்ம ரக் வந்து விய பார்த்துட்டு, "என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கிற போல" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து வி கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம வி வந்து ரக்க பார்த்துட்டு, "ஆமா, நீ கூட தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாரி தெரியுது" அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல, அதுக்கு நம்ம ரக் வந்து மொட்டை பார்த்துட்டு, "ஆமா, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த உலகத்திலேயே நான் மட்டும் தான் இப்ப ஹாப்பியா இருக்கேன்" அப்படிங்கிற மாரி
நம்ம ரக் வந்து மொட்டை பார்த்துட்டு சொல்ல நம்ம மொட்டும் ரக்கும் அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு அங்க அப்படியே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இதை பார்த்தா நம்ம வியும் மூக்கும் வா வா அவங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாங்கிற மாதிரி நம்ம வி வந்து நம்ம மூக்கையை பிடிச்சிட்டு அப்படியே இவங்க 2 பேரும் அப்படியே போயிட்டு இருக்காங்க. இவங்க ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. இதோட ஸ்பெஷல் எபிசோட் சூப்பரா முடிஞ்சிருச்சு. எனக்கு ஸ்பெஷல் எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.